Sir, very happy morning to all, happy afternoon to all, and happy evening to all, my dear lovable students. Sir, in the September examination and coming Jan examination kaga, yen side la irundhu, ANM classes oda side la irundhu, we have done a marathon for 3 accounting standard. அதுவுமே தமிழ்ல அந்த marathon பண்ணியிருக்கேன். AS2, AS10 and AS26. சார், நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் these 3 standards are important, very important, very important. Special efforts has been taken from my side. என்னோட சைட்ல இருந்து உண்மையிலேயே அதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க இந்த மேரத்தான் கோ த்ரூ பண்ணிட்டு அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுதான் என்னோட motivation to do the further accounting standard for you. Without delay, we are starting with the first accounting standard, AS2, my dear lovable students. Sir, very happy morning to all. I believe that your preparations for the Jan examination and also for the coming examination, September examinations are going very well. Sir, in the video, nama ஒரு quick revision of the expected accounting standard, that is AS2, valuation of inventories. What is the standard we are going to do? AS2, valuation of inventories. Super, sir. Inventory na enna, sir? Inventory na asset. Held for sale in the ordinary course of business. நம்ம விக்கிறதுக்காக வச்சிருக்கிற asset. Held for sale. அப்படின்னா யூசேஜுக்காக வச்சிருக்கிற அசெட்டா இருந்துச்சுன்னா அது ஐதர் பிபிஇயா இருக்கும் or intangible asset இருக்கும், my dear lovable students. Sir, inventories are asset. Inventory na என்னது? Asset. In the process of production for such sale. That means WIP, work in progress. இப்போ அது ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் அது ஃபினிஷ் குட்ஸா கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்ம அதை வித்துருவோம் சார். ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல் ஆர் சப்ளைஸ் டு பி கன்சியூம்ட். அப்போ நம்ம கன்சம்ஷனுக்காக வச்சிருக்கோம் சார். எதை சார் நம்ம கன்சியூம் பண்ணுவோம்? ரா மெட்டீரியல் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அப்போ சார் இன்வென்ட்ரிஸ்ங்கிறது ஃபினிஷ் குட்ஸ், இன்வென்ட்ரிஸ்ங்கிறது WIP, இன்வென்ட்ரிஸ்ங்கிறது ரா மெட்டீரியல். ஸோ இன்வென்ட்ரி கம்ப்ரைசஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஹெல்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் நம்ம கன்சம்ஷனுக்கு வச்சிருக்கிறது நம்மளோட இன்வென்ட்ரிஸா இருக்கும். கன்சம்ஷனுக்கு நம்ம எதை வைப்போம்? ரா மெட்டீரியலை வைப்போம். ப்ரொடக்ஷனுக்கு வச்சிருக்கிறது நம்மளோட சார் ரா மெட்டீரியலா இருக்கும், WIP. அண்ட் சேல் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், ஈவன் ஃபினிஷ் குட்ஸ் ஆல்சோ நம்மளோட இன்வென்ட்ரி சார். ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் இன்வென்ட்ரி. As per AS2, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க என்னவா கன்சிடர் பண்ணலாம்னா இன்வென்டரியா கன்சிடர் பண்ணலாம். நம்பர் 1, ரா மெட்டீரியல் நீங்க இன்வென்டரியா கன்சிடர் பண்ணலாம். WIP நீங்க இன்வென்டரியா கன்சிடர் பண்ணலாம். ஃபினிஷ் குட்ஸ் நீங்க இன்வென்டரியா கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக் இன் ட்ரேட் நீங்க இன்வென்டரியா கன்சிடர் பண்ணலாம். லூஸ் டூல்ஸ், ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நீங்க இன்வென்டரியா கன்சிடர் பண்ணலாம். AS2 நமக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, AS2 accounting standard is not applicable for these 4 things. இந்த 4 விஷயங்களுக்கு AS2 அப்ளை ஆகாது. நம்பர் 1, WIP for construction contracts. ஏன் சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னா இப்ப காசா கிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காசா கிராண்டோட WIPக்கு இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை ஆகாது. பிகாஸ் ஸ்பெஷல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் இஸ் தேர் as per AS7. பிகாஸ் AS7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னு தனியா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? அதனால Sir, 2 will not be applicable. Shares, debentures, etc. held as stock in trade by the stock broker. நீங்க stock broker இருக்கீங்க. உங்களுக்கு வந்து shares, debentures இதெல்லாமே stock in trade இருக்குனா சார், this standard will not be applicable. Cost or fair market value, whichever is lower. Cost or NRV கிடையாது. Because this standard is saying cost or NRV. And a cost or fair market value, whichever is lower. Inventory of livestock, forest produce, etc. நீங்க ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நீங்க வளர்க்கறதா இருந்தா it has to be always valued at what? NRV. இன்னைக்கு ஒரு ஆடையோ மாடையோ நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குமோ அதுல தான் நீங்க வேல்யூ பண்ணமே தவிர காஸ்ட் ஆர் NRV whichever is lowerல நீங்க வேல்யூ பண்ணக்கூடாது. WIP for service provider. அரே after you become chartered accountant you will be engaged in audit services. அப்ப அது அந்த சர்வீஸ் நம்ம ஒரு வேலை பாதி பண்ணி வச்சிருக்கோம்னா this standard will not be applicable. Separate accounting standard, accounting guidance is there from ICAI that will be applicable. We are entering into the crux. Sir, what is the principle of valuation of inventory? எல்லாருக்குமே தெரியற விஷயம்னா as per AS2 inventory should be valued at cost or NRV whichever is lower. அழகா ஒரு வாட்டி cost or NRV whichever is lower, sir.
Sir, if the nature of inventory is agricultural crops or minerals, agriculture crops, paddy, wheat, etc., etc., then these can be measured at NRV only. Adha nama net realizable value la dhaan enna pananum, value pananum. If the sale is assured and no risk of failure to sell is there. For example, from the farmers கிட்ட இருந்து government என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் பேடிய, வீட்டை, ரைஸை அப்படின்னா fixed price is there, then it has to be valued at NRV. Then why you have to value at cost or NRV, whichever is lower? Adu thevaye illa. Super, sir. What is the principle of initial recognition? The standard AS2 is saying that initially, sir, inventory should be valued at cost. Initially, inventory should be valued at cost. Initially, inventory should be valued at cost. Initial recognition of inventory. Super, sir. Inventory, sir. Inventory na raw material. Inventory na WIP. Inventory na finished goods. Sir, what you are supposed to check is in case of purchase, in case of manufacture. நீங்க அந்த inventory-ய நீங்க purchase பண்ண போறீங்களா, நீங்க manufacture பண்ண போறீங்களா? In case of purchase, two parties will be there. Seller will be there and buyer will be there. Seller will sell the raw material to the buyer. அப்ப நம்ம பையரோட புக்ஸ்ல தான் நம்ம இன்வென்டரியை ரெக்கார்ட் பண்ண போறோம். கரெக்டா? எந்த விலையில? பிகாஸ் as per AS2 initial recognition should be at cost. Sir, cost of inventory in case of purchases. அப்ப நான் யார்கிட்ட இருந்தோ வாங்கி இருக்கேன். What is the purchase price? எவ்வளவு ரூபீஸ் கொடுத்து வாங்கி இருக்கனோ, that is its cost. Less trade discount. Sometimes bulk-ஆ நாம் purchase பண்றதுனால what seller will give, no trade discount he will give. Sir, quantity அதிகமா வாங்கினா நம்ம கிடைக்கிற டிஸ்கவுண்ட் தான் trade discount. My dear lovable students, trade discount should be deducted as per AS2, as per AS10, as per AS26, as per AS13. Trade discount will not form part of the cost. Trade discount will not form part of the cost. The logic is very simple. Trade discount we are getting before purchase itself or at the time of purchase itself. Adha nama cost kulla eduthuka venda. Hence we have to reduce it. Add non-creditable taxes. Super. Sir, nothing but GST, sir. இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், பொருள் வாங்கும்போது டாக்ஸ் கொடுத்துட்டு வாங்குறேன். அந்த டாக்ஸ் என்னால கிரெடிட் எடுக்க முடியாதுன்னா 17 subsection 5ல பிளாக்டு கிரெடிட் இருக்குன்னா, there are 10 blocked credits are there. Then அந்த டாக்ஸ்க்கு என்னால ITC எடுக்க முடியாது, section 16 of the CGST Act பதிலா. கரெக்டா சார்? So that tax should also be included in the cost of the raw material. Add directly attributable expenses. And the purchases related ஆன எல்லா directly attributable expenses நம்ம காஸ்ட் கூட include பண்ணி ஆகணும். Add borrowing cost. If the asset is a qualifying asset as per AS16. What is qualifying asset? If any asset is taking substantial period of time to, sir, get into use, அது வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்லையா, that interest should be included in the cost of the inventory. So you will be getting cost of inventory. இந்த அமௌண்ட்க்கு தான் நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். What journal entry we are supposed to pass? Purchase account debit. My dear lovable students, either to cash or to bank or creditors. This is the entry we are supposed to be passed. இது எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா. Sir, நான் மேனுஃபேக்சர் பண்றேன் சார். I myself are manufacturing the raw material. Then I have to incur the cost. Direct material, add direct labor, add direct expenses, technically called as prime cost. இதுதான் நம்ம காஸ்டிங்ல பிரைமரியான காஸ்ட். That's why it is called as prime cost. Add production overhead. Sir, there are 3 types of overheads are there. Sir, production overhead. இது overheadங்கிற சாப்டர்ல நம்ம காஸ்டிங்ல படிப்போம். Since I am a costing teacher, I know this, sir. Sir, production overhead, administration overhead and selling and distribution overhead. Technically overheadங்கிற சாப்டர் படிச்சாதான் எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ண முடியும். PAS, production overhead, administration overhead and selling and distribution overhead. Administration overhead and selling and distribution overhead will not form part of the cost. Sir, inventory oda cost kulla administration overhead varadu, selling and distribution overhead varadu. அப்ப யாரு வருவா? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வருவா. அந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்லயே 2 கேட்டகரி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இருக்கு. வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இருக்கு, ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இருக்கு. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்னா என்னால பர் யூனிட் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்னா ரெண்ட் மாதிரி இருக்கிற ஐட்டம் என்னால பர் யூனிட் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸ்டில்
AS2 அதை எப்படி வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும்னு நமக்கு ஐடியா தராங்க. or any other directly attributable expenses, common point, or any non-creditable taxes like 17 subsection 5 blocked credit, or add borrowing cost if the asset is a qualifying asset for the purpose of manufacturing this inventory. If I take substantial period of time, during that time if any borrowing cost has been incurred, that borrowing cost should be capitalized. So you will be getting cost of inventory. Sir, இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. சூப்பர் சார். அப்ப as per AS2 my dear lovable students, inventory should be recognized at cost. நம்ம காஸ்ட்ல தான் இன்வென்டரியை ரெகக்னைஸ் பண்ணணும். What are the item to be included in cost? What are the item to be excluded in cost? அந்த காஸ்ட்ல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், அந்த காஸ்ட்ல எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்? Cost includes directly attributable expenses. Sorry, cost includes directly attributable expenses. Directly attributable expenses நம்ம காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். Sir, what is directly attributable expenses? Directly attributable expenses are those expenses which are incurred. நம்ம அதை செலவு பண்றோம் to get the inventory in the location and condition as desired by the management. Management ஆசைப்பட்ட இடத்துல, management ஆசைப்பட்ட விதத்துல அந்த குட்ஸை நம்ம இடத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு என்னென்ன காஸ்ட் நம்ம இன்கர் பண்றோமோ அது எல்லாமே டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் எக்ஸ்பென்சஸ். In the sense means, my dear lovable students, it may be freight inward, it may be insurance, it may be carriage. All the direct expenses to bring that asset to the location and condition is directly attributable expenses, should be included in the cost of the inventory. ஆனா AS2 அடிச்சு சொல்றாங்க இந்த 1 2 3 4 இந்த 4 விஷயங்கள் நாங்க காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ண மாட்டோம். Number one, abnormal losses. So there are two types of losses are there. Normal losses is there, abnormal losses is there. Normal losses cost will be included in the cost of inventory. And abnormal loss நாங்க வந்து inventoryயோட காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ண மாட்டோம். Storage cost, ஜெனரலா ஸ்டோரேஜ் காஸ்ட் நாங்க இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பிகாஸ் சார் ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம், பர்ச்சேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தானே ஸ்டோர் நம்ம பண்ணணும். அதனால இட்ஸ் after procurement cost will not be included in the cost unless production process require such storage. இப்போ நான் wine create பண்ற wine, என்னோட raw material wine, we know that it has to be stored for so many years, then only wine will be wine. கரெக்டா சார்? அப்ப without storage, நம்ம ஸ்டோரேஜ் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சார், ஸ்டோர் பண்ணாம அது வைனா மாறாது, இன்வென்டரியா மாறாது. Their storage cost should be included in the inventory cost. Administration overhead, அதான் சொன்னனே, production overhead is there, sir, administration overhead is there, selling and distribution overhead is there. Administration overhead, put it on dustbin. Selling and distribution overhead, put it on dustbin. Sir, administration overhead and selling and distribution overhead will not form part of the cost of the raw material. Can we see one question? Sir, in determining the cost of inventory, because as per AS2, inventory should be valued initially recognized at cost. Initially recognized at cost. அப்ப ஸ்டார்டிங்ல சார் inventory should be valued at cost. சாரே, inventory should be valued at cost or NRV, whichever is lower தானே. My dear lovable students, that is a balance sheet data கண்ணா. I'm talking about initial recognition. Difference புரியறதா? அதாவது ஸ்டார்டிங்ல நான் இன்வென்டரியை பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஸ்டார்டிங்ல நான் இன்வென்டரியை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இனிஷியல் ரெகக்னிஷன் should be at cost. Further valuation na cost or NRV, whichever is lower. Super sir. In determining the cost of inventory, it is appropriate to exclude certain costs and recognize them as expense in the period in which they have incurred. Yes, abnormal losses will not form part of the cost of inventory. Storage costs will not form part of the cost of inventory unless production process requires such storage. Administration overhead and selling and distribution overhead will not form part of the cost of the inventory. These four items will directly be debited to the P&L account, my dear lovable students. That's what the answers are. Super sir. அப்படின்னா as per AS2, abnormal loss cost of inventoryல வராது. அப்படின்னா normal loss cost of inventoryல வரும். அப்படின்னா my dear lovable students, for the purpose of AS2, losses can be classified into two categories, normal loss and abnormal loss. Am I right, sir? As a general practice, normal loss should be form part of the cost. And the cost குள்ள என்ன loss வரும்? Normal loss வரும்.
சார் நார்மல் லாஸ் இல்லாம ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 hour படிக்க உட்காரோம்னா 5 minutes or 10 minutes நம்ம அங்க இங்க இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகதான் நம்ம செய்வோம். அது செய்யாம ஹியூமன் பீயிங்ஸ்னால படிக்க முடியாது சார். எந்த வேலையுமே பண்ண முடியாது. இட் இஸ் நார்மல் லாஸ். இட் இஸ் அன்அவாய்டபிள் லாஸ். நீங்க பெட்ரோலியம் வச்சிருக்கீங்க சார், பெட்ரோலியம் 1 லிட்டர் நீங்க டீல் பண்ணும்போது எடுத்து இன்னொன்னுல ஊத்தும் போது சார் கொஞ்சம் இவாபரேட் ஆகதான் சார் செய்யும். இட்ஸ் த நேச்சர் ஆஃப் த இன்வென்டரி சார் நார்மல் லாஸ். அதனால நார்மல் லாஸ் will form part of the cost, whereas abnormal loss should be transferred to P&L account. ஆக்சிடென்ட் நடக்குது, ஃபயர் நடக்குது சார், ஏதோ ரீசன்னால கொஞ்சம் ரா மெட்டீரியல் இன்வென்டரி நாசமா போகுது, that is abnormal loss சார். Abnormal loss will not form part of the cost. This is the cost per unit. அப்போ இந்த cost per unitல as per AS2 inventory should be valued at cost தானே. As per cost per unitல total cost what you have incurred minus scrap value of normal loss. அந்த நார்மல் லாஸ் ஆன யூனிட்டை நம்ம தலை சுத்தி வெளிச்செறிய மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கிராப் வேல்யூக்கு விற்போம். மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ் டிவைடட் பை total number of units what you have manufactured or purchased minus normal loss unit. Technically expected output. This may be a 5-mark question for your exam. I'll be doing man sir in the production process. நீங்க production பண்றீங்க, நீங்க inventory either purchase பண்ணலாம் இல்ல manufacture பண்ணலாம். that means இங்க நீங்க manufacture பண்றீங்க. normal wastage is 5% of the input. அப்ப கண்டிப்பா கட்டாயமா 5% of the input sir normal waste போயிடும். 5000 metric ton of input were put in process resulting in a wastage of 300 metric ton. This is what the actual loss, my dear lovable students. 300 metric ton is the actual loss. Cost per metric ton of input is 1000. The entire quantity of waste is on stock at the year end. Sir, state with reference to accounting standard how you will value the inventory in this case is the question. Sir, what is our formula? We are having a formula. Sir, cost per unit is equal to CPU is equal to total cost minus scrap value of normal loss divided by total input minus normal loss unit. Am I right, sir? Total cost na. Let me ask you very quickly one question. How much sir metric ton you have processed? 1000 metric ton you have processed. Sir, sorry, 5000 metric ton you have processed. What is the cost of 1 metric ton? 1000 rupees. So the total cost is 5000 into 1000 minus scrap value of normal loss, my dear lovable students. If you process 5000 metric ton, 5% is the normal loss expected. Abdina 5000 into 5% comes to 250 tons will be normal loss. But there is no scrap value. அதுக்கு questionless scrap value எதுவுமே தரல. So total input 5000 metric ton minus normal loss unit 250 metric ton. So 4750 should be the expected output. So 5000 into 1000 means 50 lakh is the total cost of the raw material what we have manufactured. Divided by இந்த 50 lakhsல உயிரே போனாலும் நமக்கு 5000 metric ton வெளியே வராது. Because normal loss are unavoidable. Only 4700 metric ton தான் வெளியே வரும். அப்ப 50 lakhs divided by 4750 metric ton na 1052.63 per metric ton is the cost. அதனால தான் பாருங்க 1052.6315 into sir 50 metric ton is abnormal loss. Yeah, because 5000 metric ton process பண்ணா only 250 metric ton தான் normal loss போணும். ஆனா 300 metric ton total normal loss போயிருக்கு. அப்ப total loss should be classified into 2 category, which is 250 metric ton of normal loss and 50 metric ton of abnormal loss. Abnormal loss should be valued separately. Abnormal loss will not be included in the cost. It has to be transferred to the P&L account. So 50 metric ton of abnormal loss into 1052 comes to 52,632 should be transferred to P&L account. Kanna, the cost of abnormal loss will be charged to the P&L account. Whereas, sir, I am calculating the cost already calculated, which is total cost minus scrap value of normal loss divided by total input minus normal loss unit. So 50 lakh rupees is what I have spent. I have spent this 50 lakh not for 5000 metric ton because 250 metric ton will not come at all out. Only 4750 metric ton. So 1052.6315 is the cost per metric ton. அதுல 31st of March க்கு எங்கிட்ட only 4000 metric ton மட்டும் தான் இருந்துச்சு.
So 4,700 metric ton into 1052.6315. This is the cost per unit because inventory should be valued at cost or NRV. In the question, the NRV edun tarale. Whichever is lower, I am assuming that NRV is higher. So 49 lakh 47,368 is the value of the inventory. Are you comfortable? Let me do very quickly one more question, my dear lovable students. Capital Cables Limited has a normal wastage of 4% in the production process. This company is having 4%. During 21-22, company used 12,000 metric ton of raw material costing 150 per metric ton. So how you can see 12,000 into 150 is the total cost. So the total cost of the manufacture is 12,000 into 150 comes to 18 lakhs whole divided by. At the end of the year, 630 metric ton of waste was in stock. Super. Apo, sir, total 630 metric ton oda total loss வந்திருக்கு 630 metric ton. நியாயமா பாத்தீங்கன்னா நம்ம 12,000 metric ton நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா 4% தான் நமக்கு என்ன வரணும், நார்மல் லாஸ் வரணும். அப்ப 4% னா 480 metric ton தான் நமக்கு நார்மல் லாஸ் வரணும். क्वेश्चनல அப்நார்மல் லாஸ் இருக்கு. So 630 minus 480 comes to 150 metric ton are abnormal loss. So this divided by 18 lakhs divided by, sir, what is the total 12,000 metric ton you have processed? 12,000 minus 480 is the normal. So 11,520 metric ton is the expected output. 18 lakhs divided by 11,520 comes to 156.25 is the cost per unit, my dear lovable students. Sir, 156.25 is the cost per unit, 160.25. Adile evlo units abnormal loss? 150. Abnormal loss should be valued at cost. So 150 into 156.25, 23,437 should be transferred to P&L account. Am I right, sir? Sir, and how much units of finished goods you are having? Finished goods totally, sir, evlo units unak namak normal loss ah pochuna, out of 12,000 metric ton namak normal loss wastage namak 630 metric ton pochuna, 12,000 minus 630 comes to 11,370 metric ton namakita closing stock irukum. 11,370 into, my dear lovable students, 11,370 into what is the cost per metric ton? 156.25. That means whatever mathematical answer you are getting, that will be the value of the inventory. Are you comfortable up to this? Can I proceed further, sir? The third discussion which we are going to make is the fixed production overhead. Just now we have discussed that either you can purchase the raw material or you can manufacture the raw material. Purchase பண்றதா இருந்தா seller will be there. I am the buyer. I am paying something that is called as purchase price. If the seller has given me some trade discount, I will reduce it. And if there is GST is non-creditable, I will add it. And if there is any directly attributable expenses, I will add it. And if the asset is a qualifying asset and I have incurred any borrowing cost, even that cost should also be included in the value of the inventory. That is the cost of inventory. Okay, fine, fantastic to the core. Whereas if I am manufacturing, my dear lovable students, I have to incur the direct material. I have to incur the direct labor. I have to incur the direct expenses. Sir, all these are expressed in per unit basis. Per unit basis. Per unit basis. That's what the speciality of the prime cost. In order to manufacture one unit, sir, how much cost I'm supposed to be incurred? It's very easily avoidable. Now, variable production overhead, even this is also available in per unit, but fixed production overhead is the hero. This is not available in per unit. Fixed production overhead is not available in per unit. So how to deal with the fixed production overhead? Connect out the enga connect பண்றோங்கிறது. Example, sir, depreciation and maintenance of the factory building. For example, நீங்க ஒரு கார் manufacture பண்றீங்கன்னா டயர் காஸ்ட், காருக்கு தானே மேனுஃபேக்சர் பண்றீங்க, காருக்கு தானே இன்கர் பண்றீங்க. அப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ண எவ்வளவு டயர் வேணும் நம்மளால சொல்ல முடியும். ஆனா டெப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரி பில்டிங், டெப்ரிசியேஷன் காருக்கு கிடையாது. பிகாஸ் என்னோட அவுட்புட் எது? கார். டெப்ரிசியேஷன் எதுக்கு வருது? ஃபேக்டரி பில்டிங்க்கு வருது. AS2 ஓட இப்ப வேலை என்னன்னா, அந்த ஃபேக்டரி பில்டிங்க்கு வந்த டெப்ரிசியேஷனை காருக்கான காஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். Allocation of fixed expenses should be made on the basis of the normal capacity. That is a rule, my dear lovable students. என்னன்னா normal capacity basisல நீங்க என்ன பண்ணணும்னா fixed cost absorb பண்ணணும். What is the absorption rate, sir?
absorption rate is equal to fixed overhead divided by normal output. It is not based upon the actual output. It is based upon the normal output, sir. It is based upon the normal output. I will give one example that will make you understand. Sir, ABC Limited has a plant with a capacity to produce 1 lakh unit of product per annum and expected fixed overhead is 18 lakh. For example, உங்களுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு வைங்க, அந்த ஃபேக்டரிக்கு ரெண்ட், அந்த ஃபேக்டரிக்கு டெப்ரிசியேஷன், அந்த ஃபேக்டரிக்கு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே வரும் இல்லையா? So all those are called as fixed overhead. Total 18 lakh rupees ஓட fixed overhead. அந்த ஃபேக்டரி வச்சு நம்மளால எவ்வளவு யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்? 1 lakh யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் டோட்டலா. அப்படின்னா வாட் இஸ் த சார் அப்சார்ப்ஷன் ரேட்? அப்சார்ப்ஷன் ரேட்னா நம்ம வந்து ஒரு காரோட காஸ்ட்ல எவ்வளவு ரூபீஸோட ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம், அது அப்சார்ப்ஷன் ரேட். ஓகே, 18 lakhs divided by 1 lakh பிகாஸ் சார் டோட்டலா 18 லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்ண போறோம். 18 லட்ச ரூபாய் செலவு பண்ணி 1 லட்சம் கார் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம்னா 18 lakhs divided by 1 lakhனா 18 per car. That means when you are sir calculating the cost per unit, all these are available in per unit basis. இப்ப இதையும் நான் என்னவா மாத்திட்டேன்னா per unit-ஆ மாத்திட்டேன். Even this also per unit is equal to 18. Super sir. Now year endல நான் வரேன். Sir, actual production is equal to 1 lakh unit. Wow, wow, wow. Sir, my expected output is 1 lakh unit. Year end even actual output is also 1 lakh unit. Case number 1, if actual output is also 1 lakh unit, fixed overhead on the basis of normal capacity and actual overhead will lead to the same figure. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையிலேயே actual overhead நம்ம எவ்வளவு இன்கர் பண்ணியிருப்போம்? 18 லட்சம் ரூபாய் இன்கர் பண்ணியிருப்போம் இல்லையா? எவ்வளவு கார்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அவங்க கொஸ்டின்ல சொல்றாங்க 1 lakh. ஒரு காருக்கும் நம்ம 18 ரூபாய் அப்சார்ப் பண்ணியிருந்தோம்னா 1 lakh into 18 comes to 18 lakh. Are you comfortable? அப்ப 18 லட்சம் ரூபாய் இன்கர்டு, 18 லட்சம் ரூபாய் அப்சார்ப்டு, தென் பக்கா there is no over absorption, there is no under absorption. செலவு பண்ணதை விட அதிகமாவும் நம்ம காஸ்ட்ல சேர்க்கல, செலவு பண்ணதை விட கம்மியாவும் நம்ம காஸ்ட்ல சேர்க்கல. That means எவ்வளவு ரூபீஸ் நம்ம செலவு பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நம்ம கரெக்டா சேர்த்திருக்கோம். Therefore it is advisable to include this one in the normal capacity. அப்போ அந்த fixed overhead normal capacityல இன்க்ளூட் பண்றது advisable. Case number 2 sir, actual production is 90,000 units. Oh my god, நம்மளோட actual factory overhead is 18 lakh. ஏன் சார் actual factory overhead 18 lakh? தம்பி, நம்ம ரெண்ட் பே பண்றது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டுக்கா இல்ல மந்த்துக்கா? மந்த்துக்கு. ஒரு மாசம் ஆனா நம்ம கண்டிப்பா கட்டாயமா ரெண்டு பே பண்ணி ஆகணும். அப்படின்னா என்னோட ஆக்சுவல் ஃபேக்டரி ஓவர்ஹெட் மாற போறது இல்ல. ஆனா அப்சார்ப்டு ஓவர்ஹெட் நான் வெறும் 90,000 கார்ஸ் தானே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். ஒரு காருக்கு 18 ரூபீஸ் தான் நான் அப்சார்ப் பண்ணணும். அப்ப 19,000 into 18 16,20,000 ரூபீஸ் தான் நம்ம அப்சார்ப் பண்ணணும். இப்ப பாருங்க, fixed overhead is not going to change. Yes sir. Sir, with a change in output, kandipa output marra, fixed overhead maradu, and will remain constant at rupees 18 lakh. Numerator will be same, 18 lakh. Therefore the overhead on actual basis is 20 per unit. இங்க பாருங்க, நீங்க வந்து 18 lakh rupees செலவாகுது, ஆனா நான் 1 lakh cars இயர் எண்டாருக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணல, only 90,000 cars தான் நான் மேனுஃபேக்சர் பண்றேன்னா ஒரு கார் ஆக்சுவலா 20 ரூபாய் per unit அப்சார்ப் பண்ணணும். இப்போ sir, just now நம்ம படிச்சோம் normal loss should be included in the cost, whereas abnormal loss should not be included in the cost. சரி, இப்போ 1 lakh unit of car மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய இடத்துல 90,000 units of car தான் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்கன்னா it's your inefficiency. அந்த 10,000 units மேனுஃபேக்சர் பண்ணாதது உங்களோட inefficiency. உங்களோட inefficiency-யே good units ஆன 90,000 units absorb பண்ணனும். S2 is saying that that is not possible. Hence by valuing inventory at rupees 20 each for fixed overhead purpose, it will be overvalued and loss will be 1,80,000 will also be included in the closing inventory, lead to higher gross profit than actually earned. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப in case நீங்க 20 rupees வச்சு நீங்க என்ன பண்றீங்க, absorb பண்றீங்கன்னா 20 into உங்களால 90,000 யூனிட்ஸ் தானே உண்மையிலே மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப 20 into 90,000 18 lakh rupees நீங்க அப்சார்ப் பண்ணுவீங்க. But 18 lakh rupees is the fixed overhead for 1 lakh car. ஆனா நீங்க உண்மையிலே மேனுஃபேக்சர் பண்ணதே எவ்வளவு கார் தான்? 90,000 கார் தான். அப்ப உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல பை க்ளோசிங் ஸ்டாக்னு போடும்போது stock should be valued at cost. Direct material correct and போட்டிருப்பீங்க, direct labor, direct expenses, variable overhead, now fixed overhead,
ஆக்சுவலி 18 ரூபாய் போட வேண்டிய இடத்துல 20 ரூபாய் போட்டா இது எல்லாமே டோட்டல் பண்ணேனா cost will be more yes sir sir if cost will be more automatically value of closing stock will be more if value of closing stock is more credit side of the P&L account will be more automatically நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட gross profit increase பண்ணி காட்டும் that is not advisable as per S2 அப்ப it is advisable to include fixed overhead per unit on normal capacity சார் இந்த 18 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணியிருக்கிற ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அப்படிங்கிறது 1 லட்சம் காருக்கு ஆனா நீங்க உண்மையிலே மேனுஃபேக்சர் பண்ணது வெறும் 90,000 கார் அப்படின்னா 1 லட்சம் 18 லட்சத்துல 90,000 கார்னா 90,000 ரூபீஸ்க்கு ஒரு காருக்கு 18 ரூபாய் எதை பேஸ் பண்ணி நார்மல் கெபாசிட்டியை பேஸ் பண்ணி அப்ப 90,000 into 18 ரூபானா 16,20,000 ரூபீஸோட காஸ்ட் தான் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூல போய் உட்காரணும் 18 lakhs minus 16,20,000 னா 1,80,000 should be transferred to the P&L account man அப்ப என்ன சொல்றாங்கன்னா it is advisable to include fixed overhead per unit of normal capacity to the actual production that is 90,000 into 18 that is 16,20,000 and the rest 1,20,000 should be transferred to the P&L account because that cost is attributable to abnormal loss because 1 lakh units manufacture பண்ண வேண்டிய இடத்துல நீங்க ஒரு 90,000 units சார் 90,000 units மட்டும் தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க manufacture பண்ணிருக்கீங்க சார் case number 3 if the actual production is 1,20,000 units good if the actual production is 1,20,000 units னா உண்மையிலே நீங்க வந்து 18 lakh rupees overhead incur பண்ணுவீங்க உண்மையிலே நீங்க வந்து 1 lakh units manufacture பண்ணுவீங்க that is 18 per unit is the absorption rate நினைச்சீங்க ஆனா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எப்படி இருந்தாலும் சேஞ்ச் ஆகாது ஏன்னா கண்டிப்பா 18 lakhs தான் டிவைடட் பை ஆனா ஆக்சுவல் யூனிட்ஸ் நீங்க 1,20,000 யூனிட்ஸ் என்ன இன்கர் பண்ணீங்கன்னா 18 lakhs divided by 1,20,000 னா சார் ஆக்சுவல் அப்சார்ப்ஷன் ரேட் will become 15 that's what they are saying on the basis of actual absorption rate is 15 hence நீங்க 18 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அப்சார்ப் பண்ணிட்டீங்கன்னா how much உங்களோட க்ளோசிங் இன்வென்டரியில ஸ்டாக் இருக்கும் 1,20,000 யூனிட்ஸ் இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு நீங்க 18 ரூபாய் இன்கர் பண்ணீங்கன்னா 1,20,000 யூனிட்ஸ் இன்டு 18 ரூபாய் comes to 21,60,000 rupees அப்சார்ப் பண்ண மாதிரியும் சார் இன்கர் பண்ணதே 18 லட்சம் தான் சார் பின்னே சார் நான் 21,60,000 ரூபாய் அப்சார்ப் பண்றேன் புரியுறதா உனக்கு அப்ப 21,60,000 rupees அப்சார்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அதனால it is advisable to include fixed overhead on the actual basis அப்ப 18 லட்சம் ரூபாய் என்ன போதும்னா அப்சார்ப் பண்ணா போதும் சூப்பரான ஒரு கன்க்ளூஷன் உனக்காக கொடுத்திருக்கேன் பாரு சிச்சுவேஷன் நம்பர் 1 சிச்சுவேஷன் நம்பர் 2 சிச்சுவேஷன் நம்பர் 3 actual output is equal to budgeted output நீயே சொல்லு எவ்வளவு யூனிட்ஸ் நீ பட்ஜெட் பண்ண 1 லட்சம் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு பட்ஜெட் பண்ண கேஸ் நம்பர் 1ல எவ்வளவு கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண 1 lakhs கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண அப்படினா absorb the fixed overhead at the budgeted output எவ்வளவு பட்ஜெட் பண்ணியோ அதுலயே absorb பண்ணிடு that means ஒரு காருக்கு 18 ரூபாய் absorb பண்ணிடு because 18 லட்சம் ரூபாய் செலவு வரும் நினைச்சேன் 1 லட்சம் கார் மேனுஃபேக்சர் பண்ணலாம் நினைச்சேன் 18 லட்சம் டிவைடட் பை 1 லட்சம்னா ஒரு காருக்கு 18 ரூபாய் so my dear lovable students 18 ரூபாய் into 1 லட்சம் கார் மேனுஃபேக்சர் பண்ணதுனால 18 லட்சம் நம்ம absorb பண்ணுவோம் இன்கர் பண்றது 18 லட்சம் absorb பண்ற 18 லட்சம் no over absorption no under absorption சூப்பர் சார் இது ஆக்சுவல் அவுட்புட் இஸ் லெஸ் than budgeted output ஓஹோ நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டட் அவுட்புட் 1 லட்சம் கார் மேனுஃபேக்சர் பண்ணலாம் நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே நான் 90,000 கார்ஸ் தான் நான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் 18 ரூபாயில அப்சார்ப் பண்ணாம எவ்வளவு செலவு பண்ண போறேன் 18 லட்சம் செலவு பண்ண போறேன் டிவைடட் பை உண்மையிலே எவ்வளவு கார் வெளியே வந்துச்சு 90,000 கார் வெளியே வந்துச்சு அப்ப நான் 20 per unit னு சொன்னா that 18 lakh is for 1 lakh car but I'm having closing inventory of only 90,000 cars கரெக்ட்டா அப்ப இந்த 18 லட்சம் ரூபாயும் யார் மண்டையில வச்சு கட்டக்கூடாது 90,000 கார் மண்டையில வச்சு கட்டக்கூடாது 18 லட்சம் ரூபாயில டிவைடட் பை சார் 1 lakh cars into 90,000 கார்னா only 16,20,000 ரூபாயோட ஓவர் ஹெட் தான் 90,000 காருக்கு சேர்ந்தது அப்ப absorb fixed overhead at budgeted output what is the budgeted output 1 lakh or normal output is also 1 lakh don't absorb at the actual output அப்ப இங்கேயும் budgeted output தான் இங்கேயும் budgeted output தான் சூப்பர் சார் actual output is more than an output budgeted output சார் actual output is more than budgeted output na absorb the fixed overhead at the actual output because sir what was your budgeted output நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 1 லட்சம் கார் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு எதிர்பார்த்தோம் ஆனா அந்த வருஷம் சூப்பரா போச்சு நமக்கு actual output become 1,20,000 நீங்களே யோசிச்சு பாருங்க ஸ்டில் நீங்க வருஷ கடைசியில 18 ரூபாய்க்கு தான் நான் அப்சார்ப் பண்ணுவேன்னு சொன்னா
எவ்வளோ கார் நீங்க உண்மையிலே மேனுஃபேக்சர் பண்ணிருக்கீங்க? 1,20,000. இன்னும் 18 ரூபாய்னா 21,60,000 அப்சார்ப்ஷன் வந்துடும். நான் உண்மையிலே செலவு பண்ணதே 18 லட்சம் தான். 18 லட்சம் செலவு பண்ணிய 21,60,000 நான் வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக்ல இன்க்ளூட் பண்ணணும். அதனால மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்படி அப்சார்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிச்சுவேஷன் நம்பர் 1ஓட கன்க்ளூஷன், எவ்வளவு யூனிட்ஸ் நினைச்சீங்க? 1 lakh. எவ்வளவு யூனிட் சார் ப்ரொடியூஸ் பண்ணீங்க? 1 lakh. அப்ப நீங்க ஒரு யூனிட்டுக்கு 18 ரூபா அப்சார்ப் பண்ணீங்கன்னா 18 இன்டு 1 lakh கார்ஸ்னா 18 லட்சம் ரூபா அப்சார்ப் பண்ணுவீங்க. உண்மையான செலவு 18 லட்சம் ரூபா. அண்டர் அப்சார்ப்ஷன் கிடையாது, ஓவர் அப்சார்ப்ஷன் கிடையாது. சோ ப்ளீஸ் அப்சார்ப் த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அட் த பட்ஜெட்டட் அவுட்புட். சிச்சுவேஷன் நம்பர் 2 பாருங்க, அப்சார்ப்ட் ஓவர்ஹெட். இன் கேஸ் சார் நீங்க உண்மையிலே 90,000 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கீங்க, ஒரு யூனிட்டுக்கு நீங்க 18 ரூபா வச்சு அப்சார்ப் பண்ணீங்கன்னா 16,20,000 ரூபாய் உண்மையிலே நீங்க அப்சார்ப் பண்ணுவீங்க. ஆனா செலவு பண்ணது 16,20,000 ரூபாய் இருக்காது, 18 லட்சம் ரூபாய். பிகாஸ் தட் 18 lakhs is for 1 lakh car. So balance under absorption உங்களுக்கு 1,80,000 rupees வரதான் செய்யும். That 1,80,000 should be transferred to the P&L account. Inventory value கூட சேர்க்க கூடாது. இன் கேஸ் உங்களுக்கு ஆக்சுவல் அவுட்புட் பட்ஜெட்டட் அவுட்புட்டை விட அதிகமா இருக்குன்னா சார் உண்மையிலேயே 1,20,000 கார்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணீங்களா? 18 ரூபீஸ்ல அப்சார்ப் பண்ணாதீங்க, 15 ரூபீஸ்ல அப்சார்ப் பண்ணுங்க. 1,20,000 into 15 comes to சார் 18 லட்சம் ரூபாய். இதே நீங்க 18 ரூபாய்ல அப்சார்ப் பண்ணா 21,60,000 ரூபாய் வந்துடும். தேவையில்லாம 3,60,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஓவர் அப்சார்ப்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், தேவையில்லை. சோ அப்சார்ப் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் at the actual output. Sir, can you say one line summary in your style, sir? As per AS2, you have to absorb the fixed overhead at normal output. That is normal output. Or actual output. AS2 liya rendu kai eduthuko. Oru kaila normal output, இன்னொரு கையில actual output. Whichever is higher. என்ன சார்? Whichever is higher. ஒண்ணும் இல்ல சார். கேஸ் நம்பர் 1ல எவ்வளவு யூனிட் சார் உன்னோட எதிர்பார்த்த நார்மல் அவுட்புட்? 1 lakh யூனிட். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? 1 lakh. Whichever is higher, 1 lakh. கேஸ் நம்பர் 2ல சார் what is the normal output or expected output? 1 lakh. But what is the actual output? Only 90,000 car you have manufactured. 1 lakh and 90,000. Whichever is higher, again 1 lakh. Super. Sir, case number 3, how much units you thought? 1 lakh. But how much car you really manufactured? 1,20,000. Don't absorb at 1 lakh. Absorb at 1,20,000. So 1,20,000 ஏனா 1,20,000 அப்சார்ப் பண்ணாதான் 18 ரூபாய் அப்சார்ப் பண்ண வேண்டியது 15 ரூபாயா மாறிடும். இங்க 1 lakhல அப்சார்ப் பண்ணாதான் 18 ரூபாய் 18 ரூபாய் நிக்கும், இல்ல 18 ரூபாய் 20 ரூபாய் ஆயிடும். இங்க 18 ரூபாய் அப்படியே நிக்கும். That's it, my dear lovable students. Sir, let me do one ICAI question for your revision. You are required to value the inventory per kg of finished goods consist of. அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா finish goods ஓட per kg மெட்டீரியல் ஒரு யூனிட்டுக்கு 200 ரூபாய் சார், லேபர் ஒரு யூனிட்டுக்கு 40 ரூபாய் சார், டைரக்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் 20 ரூபாய். What is the speciality of all these costs? All these costs is available in per unit basis, my dear lovable students. அப்ப 200 plus 40 plus 20 அழகா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஆட் பண்ணலாம். because per unit cost is available. 200 plus 40 plus 20 na 260. Addition information, fixed production charges for the year on normal working capacity of 2 lakh kg is 20 lakh. Super. So budgeted fixed overhead divided by BO, budgeted output. Sir, 20 lakh is the fixed overhead we are going to be incur for 2 lakh unit. அப்ப சொல்லு 20 lakhs divided by 2 lakh na 10 per unit is the absorption rate. 4,000 kg of finished goods are in stock at the year end. Super. Inventory should be valued at cost or NRV, whichever is lower. Now in the 260 rupees kuda sir 10 rupees add panniko, because 20 lakhs divided by 2 lakhs na 10 rupees. So appo 270 rupees per unit is the cost per unit. As per AS2, inventory should be valued at cost or NRV, whichever is lower. Abdira 270 into namakita 4,000 kg irukana 10,80,000 rupees should be the value of the inventory. That's it with regard to how to treat the fixed overhead when you are calculating the cost. I believe that you are getting superb control over AS2, a very important standard for exam. Now I am moving into the fourth concept, man. Allocation of cost to join product and buy product. Sare, as I already said that either I can purchase the raw material, that is inventory, or I can manufacture the inventory. Purchase the inventory, na easy sir. One person will be there called as seller and other person will be there called as buyer. Seller will sell the goods to the buyer and buyer will pay purchase price. If seller allowed trade discount, reduce it. If seller has collected GST and that GST cannot be taken as ITC by the buyer, please add it. And buyer is incurring any directly attributable expenses, please add it. And if it takes substantial period of time, and if the buyer is paying interest, borrowing
cost as per AS 16, that borrowing cost should not be charged to the P&L account, should be added to the cost. Sir, the sum total of all these, you will be getting the cost of inventory. Alaga enjoy பண்றியா? Sir, in case of inventory, in case of manufacture, sir, you'll be incurring direct material, direct labor, direct expenses, variable production overhead, and fixed production overhead also. Now, how to unitize the fixed production overhead, which is nothing but, sir, normal production or actual production, whichever is higher, because AS2, rendu kai kaatnom, rendu kai ipdi mela. Wow, I'm going to pass in my first attempt. Are you all really with me? Any other directly attributable expense irundhuchna ad add pananum, non creditable taxes irundha add pananum. If the asset is a qualifying asset irundhuchna, adukku pay பண்ற இன்ட்ரெஸ்ட் நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வென்டரி குள்ள வெச்சுக்கணும். ரைட் சார். சார், now I am manufacturing, sir. Sir, when I am manufacturing, I'll be doing a process, my dear lovable students. What is a process I'm doing? For the purpose of making the process, I'm incurring direct material, I'm incurring direct labor, I'm incurring direct expenses. Super, sir. Sir, direct material நான் வந்து போடுறேன், direct labor போடுறேன், direct expenses போடுறேன். இந்த process முடிஞ்ச எனக்கு product A, product N, product M இப்படின்னு எனக்கு என்ன வருதுன்னா 3 ப்ராடக்ட் வெளியே வருது. So I have incurred one single cost. For example, 10 lakh rupees has been incurred for this process. 10 lakh rupees incur பண்ணி ஒரு அவுட்புட் தான் எனக்கு வருதுன்னா ப்ராசஸ் காஸ்டிங் சப்ஜெக்ட்ல 10 lakh rupees incur பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட் எனக்கு வருதுன்னா ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்னா இப்போ இந்த 10 லட்சம் ரூபாய் காஸ்ட்டை நான் ஏக்கும் பிரிச்சு தரணும், என்னுக்கும் பிரிச்சு தரணும், எம்னுக்கும் பிரிச்சு தரணும். எப்படி சார் நான் பிரிச்சு தரணும்? அப்ப the net join cost, அந்த 10 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த 10 லட்சம் ரூபாயில இன்கேஸ் உங்களுக்கு சார் பை ப்ராடக்ட் ஏதாவது வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மாடு வாங்குறீங்க. மாடை எதுக்காக வாங்குறீங்க? பால் கறக்கறதுக்காக வாங்குறீங்க. ஓகே, ரைட்டு. சார், மாடு பால் தரும்போது கூட சாணியும் தருதுன்னு வச்சுக்கோ. சார், சாணி எனக்கு வேணாம், மாடு எனக்கு பால் மட்டும் கொடுன்னா மாடு வரும், பால் மட்டும் தருமா, சாணி தராம? இல்ல சார். அப்ப மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாணியை நீங்க பயோ டீகம்போசபிள் வேஸ்ட், இந்த மாதிரி நீங்க வந்து கேஸ் ப்ரொடக்ஷனுக்காக இல்லைன்னா வேற ஏதாவது அலீட் ஆக்டிவிட்டிஸ்க்காக அந்த சாணியை விற்கிறீங்கன்னா சார் மெயின் ப்ராடக்ட் வித்தா என்ன காசு வருமோ அந்த அளவுக்கு சாணி வித்தா வராது சார். ஆனா இருந்தாலும் சம் அமௌண்ட் வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வந்துச்சுன்னு சும்மா அசியூம் பண்ணுங்க. What is the cost you have incurred? 10 lakh rupees is the cost you have incurred. From this 10 lakh, reduce the scrap value, realizable value of the byproduct. அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் போச்சுன்னா ரிமைனிங் 9,50,000 rupees. இததான் நெட் ஜாயின் காஸ்ட்னு சொல்றாங்க. Okay, super. So the net join cost attributable to the main product, that is total join cost minus NRV of the byproduct. Super sir. Total join cost 10 லட்சம் ரூபாய், NRV of the சாணி 50,000 ரூபாய். 10 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் போச்சுன்னா remaining 9,50,000 should be allocated to the main product. அப்ப remaining 9,50,000 தான் allocate பண்ணணும். யாருக்கு? In the ratio of their sales value at split off point. Sale value at split off point. இதுதான் சார் split off point. ஏன்னா இங்க இருந்தா split ஆகுது. Sale value at split off point. இங்க இருந்தா இப்படி 3 4 5 6 பிரியுது சார். அப்ப சேல் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட், which is nothing, quantity produced into selling price per unit. எவ்வளவு யூனிட் நீ குவாண்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியோ அந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல வித்தா, ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல வித்தா என்ன விலை கிடைக்குமோ சார் அதான் சேல் வேல்யூ. சேல் குவாண்டிட்டி கிடையாது, சேல் வேல்யூ. Sale value, sir, when more than one product is produced in the process, that is called a joint product by product. Yeah, the outcome is called a joint product. Then when the cost of conversion is separately identifiable, when the cost of conversion is not separately identifiable, adla rendu situation. When the cost of conversion is separately identifiable, when the cost of conversion is not separately identifiable, and outcome is main product with a byproduct. Aha, எனக்கு main productum வருது, கூட byproductum வருது. அப்படினா byproduct immaterial இல்ல byproduct material ஆன்னு பார்க்கணும். அப்ப நமக்கு 4 circumstances sir. When the cost of the conversion is separately identifiable, cost of each product is based on the separate cost incurred. நான் செப்பரேட்டா இன்கர் பண்ற காஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நான் காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் எடுத்துக்கணும். Sir, when the cost of conversion is not separately identifiable, allocation of cost is based on the relative sale value of each product, either in the stage of production process when the product becomes separately identifiable or at the completion of the
ப்ரொடக்ஷன் கவலைப்படாத கீழே கொஸ்டின் தரேன் சார் when the by product is material இப்ப by product இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல வரும் joint product மட்டும் தான் இருக்கு செகண்ட் கேஸ்ல by product இருக்கு by product is measured at NRV and this value is deducted from the cost of the main product 50000 ரூபாய் சாணியோட விலை சார் when by product is material na by product is treated as joint product by product main product ட்ரீட் பண்ணிடு and accordingly the accounting is done அப்படினா 3 joint product கிடையாது 4 joint product னு சொல்ல வேண்டியதா இருக்கும் ஒரு சூப்பரான क्वेश्चन தரம் பார் Wellware Limited is a textile manufacturing company okay and engage in the production of polyester and nylon okay ரெண்டு ப்ராடக்ட் அவங்க manufacture பண்றாங்க ஒன்னு P and N while manufacturing the main product by product fiber is also produced ஓஹோ இது இல்லாம என்னன்னா வந்து ரெண்டு ஒன்னு வந்து P ரெண்டாவது N பாலிஸ்டர் நைலான் இப்போ கூட F ஒரு பை ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகுது அப்போ நீ இந்த செகண்ட் கிராஃப் நீ வந்து என்ன பண்ணா ரூட் பண்ணும் அவுட்கம் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட் இஸ் சார் மெயின் ப்ராடக்ட் வித் ஏ பை ப்ராடக்ட் அப்போ மெயின் ப்ராடக்ட்டும் இருக்கு பை ப்ராடக்ட்டும் இருக்கு ஓகேவா நீ என்ன செக் பண்ணணும் பை ப்ராடக்ட் இம்மெட்டீரியலா பை ப்ராடக்ட் மெட்டீரியலா இன்கேஸ் பை ப்ராடக்ட் மெட்டீரியலா இருக்குன்னா அதையும் மெயின் ப்ராடக்டா ட்ரீட் பண்ணிடு அது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இன்கேஸ் பை ப்ராடக்ட் மெட்டீரியலா இல்லைன்னா அதோட ஸ்கிராப் வேல்யூவை என்ஆர்வியை டோட்டல் ஜாயின் காஸ்ட்ல இருந்து மைனஸ் பண்ணேனா நெட் ஜாயின் காஸ்ட் கிடைச்சிரும் அத ரிமைன் இருக்கிற ரெண்டு பேருக்கு என்ன பண்ணிரனா சார் பிரிச்சு கொடுத்துரு டீடைல்ஸ் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் as follows purchase of raw material for manufacturing process நீ மேனுஃபேக்சர் பண்றது பாலிஸ்டருக்காக நைலானுக்காகவா இல்ல ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு process தான் பண்ற ஆனா ரெண்டு finish goods வெளிய வருது சூப்பர் 30000 units of raw material மொத்தமா 3 லட்சம் ரூபாய் raw materialக்காக செலவு பண்ணிட்டேன் wages paid 1,60,000 ரூபாய் fixed overhead 1,20,000 ரூபாய் variable overhead 60,000 ரூபாய் இப்படி தான் உனக்கு அவுட்புட் வந்திருக்காமா பாலிஸ்டர் P 12,500 ரூபாய் 12,500 units வெளிய வந்திருக்கு நைலான் 10,000 units வெளிய வந்திருக்கு ஃபைபர் 3,200 units வெளிய வந்திருக்கு these are the closing inventory as per AS2 inventory should be valued at cost or NRV whichever is lower polyester இன்னும் நம்ம கிட்ட 1,600 units இருக்காமா நைலான் நம்ம கிட்ட இன்னும் 400 units இருக்காமா additional information average market price of polyester and nylon is 100 rupees per unit and 60 rupees per unit respectively and byproduct fiber is sold at 40 per unit there is a profit of 8,000 on sale of byproduct and after incurring separate process expense of 10,000 and packing charges of 9,000 5,000 was realized from the sale of scrap super sir on the basis of the above information you are required to compute the value of closing inventory of polyester and nylon is the question this is an expected area for your examination that is bifurcation of sir cost incurred for joint product and byproduct en kuda irunga na solli tharan AS2 oda per enna valuation of inventory most byproduct as well as scrap or waste material by their nature are immaterial AS2 என்ன சொல்றாங்கன்னா generally by product நாலே அது immaterial-ஆ இருக்கும் அப்ப நீங்க அந்த by product வித்துருங்க விக்கும்போது நமக்கு ஒரு காசு வரும் அந்த காசை நீங்க total costல இருந்து மைனஸ் பண்ணிருங்க they are often measured at net realizable value and this value is deducted from the cost of the main product எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப என்னோட க்ளோசிங் ஸ்டாக்லயே ரெண்டு finish goods தான் வரும் ஒன்னு பாலிஸ்டர் ரெண்டாவது நைலான் யார் வர மாட்டாங்கன்னா ஃபைபர் வர மாட்டாங்க because fiber is a by product and the by product நீங்க வித்துருங்க super sir closing inventory already given in the question 1,600 units and 400 units this is given in the question this into cost per unit தான் நம்மளோட value of closing stock அப்ப அந்த cost per unit தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் cost per unit நான் பாலிஸ்டருக்கு தனி காஸ்ட் நைலானுக்கு தனி காஸ்ட் நான் இன்கர் பண்ணல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டலா ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் 3 பேர் வெளியே வந்திருக்காங்க அதுல முதல்ல நான் பை ப்ராடக்ட் நாக் ஆஃப் பண்ண போறேன் ஃபைபரோட காஸ்ட் நாக் ஆஃப் பண்ண போறேன் கால்குலேட் தி என்ஆர்வி ஆஃப் த பை ப்ராடக்ட் யார் பை ப்ராடக்ட் ஃபைபர் நீ சொல்லு பார்க்கலாம் எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் முடியும் போது வெளியே வந்துச்சு இங்க இருக்கே அவுட்புட் 3,200 யூனிட்ஸ் வெளியே வந்துருச்சு அழகான பேச்சு சார் அந்த 3,200 யூனிட்ஸ்ல ஒரு யூனிட் ஆஃப் ஃபைபரை 40 ரூபாய்க்கு விற்கலாம் அவங்களே क्वेश्चनல சொல்லி இருக்காங்களா சோ கால்குலேட்டட் 3,200 into 40 ரூபீஸ்னா 1,28,000 ரூபாய் நீ வந்து ஃபைபர் வித்து உனக்கு வரும் லெட்ஸ் செப்பரேட் ப்ராசசிங் சார்ஜஸ் ஆஃப் பை ப்ராடக்ட் ஃபைபர் சார் 40 ரூபாய்க்கு விற்கணும்னா இந்த 10,000 ரூபாய் காஸ்ட் நீ இன்கர் பண்ண வேண்டியதா இருக்கு அப்ப அந்த 10,000 ரூபாய் அடிஷனல் காஸ்ட் நீ ஃபைபருக்கு மட்டும் இன்கர் பண்ணிருக்க அது ஜாலியா மைனஸ் பண்ணிரு லெஸ் பேக்கிங் சார்ஜஸ் அடிஷனலா இன்கர் பண்ணிருக்க 9,000 இதெல்லாம் எங்க சார் இருக்கு இங்க தான் சார் இருக்கு பாருங்க சார் ஆவரேஜ் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பாலிஸ்டர் அண்ட் நைலான் இஸ் 160 பை ப்ராடக்ட் ஃபைபர் இஸ் சோல்ட் அட் 40 ஓகே 40 ரூபாய்க்கு விற்கணும்னா there is a profit of 8,000 on sale of by product after incurring separate process expense of 10,000 ரூபாய் செப்பரேட்டா இன்கர் பண்ணிருக்க பேக்கிங் சார்ஜஸ் 9,000 ரூபாய் இன்கர் பண்ணிருக்க 5,000 ரூபாய் ஸ்கிராப் சேல் ஆஃப் ஸ்கிராப்ல இன்கர் பண்ணிருக்க அப்படினா NRV of the by product is 1,09,000
சார் ஏன் சார் நீங்க அப்படியே 40 rupees எடுக்கல? ஐயா 40 rupeesக்குள்ள ப்ராஃபிட் இருக்குங்க ஐயா. சார் 3200 யூனிட்ஸ் 40 rupeesக்கு வித்தன்னா விச் இஸ் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இல்லையா? அப்போ நான் 3200 40 வித்த போது எனக்கு டோட்டலாக 1,28,000 ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுல இருந்து 10,000 rupeesம் 9,000 rupeesம் நான் இன்கர் மைனஸ் பண்ணிட்டேன்னா 1,09,000 rupees இஸ் த என்ஆர்வி, நெட் ரியலைசபிள் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணணும்? டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் டோட்டல் காஸ்ட்னா டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். யாருக்காக நம்ம ப்ராசஸ் பண்ணணும்? பாலிஸ்டர் அண்ட் நைலானுக்காக நம்ம ப்ராசஸ் பண்ணணும். கரெக்டா சார்? ரா மெட்டீரியல் எவ்வளோ செலவு பண்ணணும்? 3,50,000. வேஜஸ் எவ்வளோ செலவு பண்ணணும்? 1,60,000. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் எவ்வளோ செலவு பண்ணணும்? 120 and 60. அப்படின்னா டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் 6,90,000 rupees நம்ம செலவு பண்ணணும். இதுல இருந்து AS2 என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஏதாவது பை ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த பை ப்ராடக்டோட என்ஆர்வி, நெட் ரியலைசபிள் வேல்யூ மைனஸ் பண்ணிருங்க. less NRV of the byproduct. தங்க கொடமே, this 1,09,000 is like recovery of cost தானே. நான் 6,90,000 ரூபாய் இன்கர் பண்ணியிருக்கேன், எனக்கு 1,09,000 rupees ரெக்கவர் ஆயிருக்குன்னா காஸ்ட் கம்மி தான் ஆகணும். அது இல்லாம ஸ்கிராப் வேற நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன், 5,000 rupees நான் ஸ்கிராப் வேற ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா டோட்டல் ஜாயின் காஸ்ட் டு பி அலோகேட்டட் அப்போர்ஷன் between polyester and nylon is 5,76,000 rupees. இதை நான் யாருக்கு பிரிச்சு தரணும்? ரெண்டு ஜாயின் ப்ராடக்ட்க்கு பிரிச்சு தரணும். What is the basis in which we have to apportion? As per AS2, the net join cost should be apportioned among the join product based upon the sale value at split off point. சொல்லுங்க, output எவ்வளோ யூனிட்? 12,500, 10,000. What is the selling price per unit? 100 rupees and 60. So what is the sale value? 1 lakh, sir, 12,50,000 and 6 lakh. அப்போ டோட்டல் வேல்யூ இவங்க ரெண்டு பேரை சேர்த்தா 18,50,000. எவ்வளோயா டோட்டலாக பிரிக்க வேண்டியது? 5,76,000 பிரிக்கணும். ஸோ 5,76,000 இன்டூ 12,50,000 டிவைடட் பை 18,50,000 டோட்டல் காஸ்ட்ல 3,89,189 rupees is the apportioned join cost of the first join product. அழகா என்ஜாய் பண்றியா? இது எவ்வளோ யூனிட்ஸுக்கு? 12,500 யூனிட்ஸ்க்கு. அப்ப 3,89,189 டிவைடட் பை 12,500னா 31 ரூபாய் 14 பைசா is the cost per join product. As we all know that. Sir, joint product or inventory should be valued at cost. That's what 31 ரூபாய் 14 பைசா. So 49,824 is the total value of inventory. Sir, இது சார் சார் டோட்டல் காஸ்ட் வந்து உங்களுக்கு நெட் ஜாயின் காஸ்ட் 5,76,000 ரூபாய்னா 5,76,000 மைனஸ் அதுல நீங்க 3,89,189 நீங்க பாலிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது நைலானுக்கு தானே வரும். 1,86,811 நைலானுக்கு வரும். திஸ் இஸ் ஃபார் ஹவு மெனி யூனிட்? 10,000 யூனிட். ஸோ 1,86,811 டிவைடட் பை 10,000 போட்டேன்னா 18.68 is the cost per unit. That's why you are valuing at 18.68. 7742 is the cost, my dear lovable students. That's it with regard to the fourth concept also. Beautifully we have done allocation of cost to the join product and by product. What AS2 is saying? The net join cost. What is net join cost? Which is nothing but total join cost, material, labor, variable overhead, fixed overhead minus NRV of the byproduct, net realizable value of the byproduct, should be allocated to the main product, polyester and nylon, in the ratio of their sales value at split off point, which is nothing but quantity produced into selling price per unit. We are having four circumstances, man. Sir, when the cost of conversion is separately identifiable. சார் செப்பரேட்லி ஐடென்டிஃபைபிளா இருந்தா இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே சார். தென் காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த செப்பரேட் காஸ்ட் இன்கர்ட். அப்படின்னா அது ஜாயின் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்க வேணாம். இன்கேஸ் ஜாயின் ப்ராசஸா இருந்தா கூட என்னால தெளிவா இவ்வளோ காஸ்ட்னு சொல்ல முடியும்னா அவ்வளோ காஸ்ட் டிவைடட் பை அவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட் யூ வில் கெட் த காஸ்ட் பர் யூனிட். சாரே when the cost of conversion is not separately identifiable, அதான் பிரச்சனையே. Sir, allocation of cost is based on relative sales value of each product, either at the stage in the production process, that is sale value at split off point, sale value at split off point, sale value at split off point, when the production becomes separately identifiable or at the completion of the production. Sir, இப்போ எனக்கு கூட பை ப்ராடக்ட் வருது சார். ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பதில் சொல்லு. பை ப்ராடக்ட் மெட்டீரியலா, பை ப்ராடக்ட் இம்மெட்டீரியலா? சார் இம்மெட்டீரியல் சார். வித் அதோட என்ஆர்வி எடுத்து என்ன பண்ணிடுறா? டோட்டல் ஜாயின் காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணிடு. பை ப்ராடக்ட் இஸ் மெஷர்ட் அட் என்ஆர்வி and this value is deducted from the cost of main product. சார் பை ப்ராடக்ட்டும் மெட்டீரியல் தான் சார், இம்பார்ட்டன்ட் தான் சார். அதுக்கும் சார் சும்மா 40 ரூபாய் கிடையாது சார் செல்லிங் பிரைஸ். நல்ல செல்லிங் பிரைஸ் சார். ஒரு மெயின் ப்ராடக்ட் வித்தா என்ன டிமாண்ட் இருக்கோ அதே டிமாண்ட் பை ப்ராடக்ட் இருக்கு. பை ப்ராடக்ட்டை மெயின் ப்ராடக்ட்டா ட்ரீட் பண்ணிடு. பை ப்ராடக்ட் இஸ் ட்ரீட்டட் as joint product and accordingly the accounting is done. That's it with regard to the fourth concept of AS2 also. I'm moving into the next one, man. Cost flow assumptions. Nothing.
இப்போ நீங்க வந்து 31st of Marchல நிக்கிறீங்க, நீங்க இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணணும். சார் நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா இன்வென்ட்ரி ஆர்டினர்லி இன்டர்சேஞ்சபிளா, இன்வென்ட்ரி நாட் ஆர்டினர்லி இன்டர்சேஞ்சபிளா. ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுங்க. வாஷிங் மிஷின் எல்லாமே ஒரே கம்பெனியோட ஒரே சார் செக்மெண்ட்ல இருக்கிற வாஷிங் மிஷின் தான் எனக்கு இருக்கு அப்படின்னா இஸ் ஆர்டினர்லி இன்டர்சேஞ்சபிள். ஆர்டினர்லி இன்டர்சேஞ்சபிள் இன் த சென்ஸ் மீன்ஸ் சார் நான் ஒரு வாஷிங் மிஷினுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்டு நம்பர் ஆஃப் வாஷிங் மிஷின் எங்கிட்ட எவ்வளோ இருக்கோ போட்டால் எனக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக் கிடைச்சிடும். அப்போ நீங்கள் ஐதர் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், தட் இஸ் FIFO ஃபாலோ பண்ணலாம், இல்லை வெயிட்டட் ஆவரேஜ் ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா லிஃபோல நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ண முடியாது. இல்லை நான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தடான ரீட்டைல் இன்வென்ட்ரி ஆர் அட்ஜஸ்டட் செல்லிங் பிரைஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட் நம்ம காஸ்டிங்ல படிக்கிற ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட மெத்தட். இது என்ன தெரியுமா, இப்போ FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், நான் மொத்தமாக ஒரு 1000 வாஷிங் மிஷின் வாங்கினேன், அதில் 200 வாஷிங் மிஷின் வெளியே போயிடுச்சு, ரிமைனிங் என்கிட்ட இவ்வளோ வாஷிங் மிஷின் இருக்கு, அப்படிதான் FIFO. அப்போ FIFO போடணும்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி இன்டர்சேஞ்சபிளா இருக்கணும். ஒரு இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணா இன்னொரு இன்வென்ட்ரியோட வேல்யூல அது வந்து என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். சார் இன்வென்ட்ரி நாட் சார் இன்டர்சேஞ்சபிள் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் யாருக்கு அப்ளை பண்ணணும்னா எங்கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரி ஜுவல்லரி சார். இப்போ ஜுவல்லரி எல்லாமே கோல்டு தான், ஆனால் ஒன்று நெக்லஸாக இருக்கும், ஒன்று வந்து பேங்கிளாக இருக்கும். இதோட மேக்கிங் சார்ஜ், வெயிக் ஆஃப் மேக்கிங் எல்லாமே ஜென்ரலி யூஸ் இன் ஜுவல்லரி அண்ட் டெய்லர் மேட் இண்டஸ்ட்ரீஸ். அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டையுமே நான் தனித்தனியாக தான் வேல்யூ பண்ணமே தவிர ஒன்று வேல்யூ பண்ணி எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ண முடியாது. அப்ரிஷியேட் பண்ணுறியா சார்? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட் மீன்ஸ் நானே ஆல்ரெடி ஒரு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன், அந்த ஃபிக்ஸில் நான் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ரீட்டைல் மெத்தட் மீன்ஸ் சார் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் மார்ஜின் நான் மைனஸ் பண்ணுவேன், அப்போ எனக்கு கிடைக்கிறதா சார் ரீட்டைல் மெத்தட். AS2 does not permit using LIFO method. FIFO method யூஸ் பண்ணிக்கோ, weighted average method யூஸ் பண்ணிக்கோ, ஆனா LIFO method யூஸ் பண்ணனா மண்டையில கொட்டுவேன். Are you all really with me? சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாரு. A trader purchased certain article for 85,000. ஒரு ட்ரேடர் வந்து 85,000க்கு வாங்கியிருக்காங்க. He sold some of the article for rupees 1,05,000. சூப்பர். அவர் அதில் சில குட்ஸை 1,05,000க்கு வித்திருக்காங்க. Average profit margin is 25% on cost. 25% on cost na 1/4 on cost. ஊருக்கே தெரியும் 1/4 on cost is equal to 1/5 on sales. தெரிஞ்ச விஷயம் தானே. Opening stock of inventory on cost was 15,000. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் இன்வென்ட்ரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சார் ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நீங்கள் எவ்வளோ ருபீஸோட குட்ஸை வாங்கினீங்க சார்? 85,000 ருபீஸோட குட்ஸை நீங்கள் வாங்கினீங்க, கரெக்டா சார்? ஆல்ரெடி உங்ககிட்ட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு? 15,000 இருந்துச்சு. நீ ஏன் சொல்லு 85,000 + 15,000 1 லேக்கோட குட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இந்த 1 லேக்கோட குட்ஸை நீ விற்கும் போது, காஸ்ட்டோட குட்ஸை விற்கும் போது ப்ராஃபிட் ஆட் பண்ணி தானே விற்பேன். இன்கேஸ் 100% ஆஃப் த குட்ஸையும் நீ வித்திருந்தா 25% ப்ராஃபிட் ஆட் பண்ணியிருப்பேன், கரெக்டா சார்? அப்போ 1 லேக்கோட 25%னா 25,000. அப்போ 1,25,000 தான் அல்டிமேட்டா செல்லிங் பிரைஸ் வந்திருக்கும். அது என் கையில் இருக்கிற மொத்த குட்ஸை நான் வித்திருந்தா 1,25,000 எனக்கு வந்திருக்கணும். என்ன ஒத்துக்கிறியாப்பா? சார் நீ அதுல எவ்வளவு வித்துட்ட? 1,05,000 வித்துட்ட. அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் 20,000 rupees விற்காத ஸ்டாக் இருக்கு. இது என்ன பிரைஸ்ல இருக்கு? செல்லிங் பிரைஸ்ல இருக்கு. அப்படின்னா இதுக்குள்ள ப்ராஃபிட் இருக்கா? இந்த 20,000க்குள்ள 1/5 ப்ராஃபிட்டா இருக்குமா? பிகாஸ் 1/4 on cost னா 1/5 on sales. அப்ப 20,000 divided by 5 னா 4,000 ரூபாய் ப்ராஃபிட் காம்பவுண்ட். 20,000 4,000 போச்சுன்னா 16,000 ரூபாய் இஸ் த காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட் மேன். சாரே ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட்கான சண்டை. ட்ரேட் டிஸ்கவுண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இட் வில் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த இன்வென்ட்ரி. ஆனா கேஷ் டிஸ்கவுண்ட் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த இன்வென்ட்ரி. ட்ரேட் டிஸ்கவுண்ட் should be deducted to determine the cost of inventory. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அதான் படிச்சோம் நம்ம. கேஷ் டிஸ்கவுண்ட் ஆர் incurred to recover the sale proceeds immediately or before the end of the specified period. சார் சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஷ் டிஸ்கவுண்ட் வரும். அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட் will be recorded in the books of accounts. It will be, sir, form part of the cost. Therefore, the same should not be considered while determining NRV. நம்ம ஒரு சூப்பரான क्वेश्चनக்கு போறோம் பாரு. கம்பெனி டீல்ஸ் இன் 3 ப்ராடக்ட். ஓகே, 3 ப்ராடக்ட் டீல் பண்றாங்க. ABC, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று which are neither similar nor interchangeable. அப்படின்னா சிம் தான் போடணும். சிம்னா ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். At the time of closing its account for 21-22, historical cost and NRV of the items of closing stock are determined as below. Item A, item B, item C. Item A ஓட historical cost 40 lakh. ஆனா NRV வரும் 28 lakh. அப்ப cost or NRV whichever is lower 28 lakh. Sir, item B 32 lakh. NRV is also 32 lakh. Cost or NRV whichever is lower 32 lakh. எந்த 32 lakh? ஏதோ ஒரு 32 lakh. Sir, cost is 16 lakh. NRV 24 lakh. Cost or NRV whichever is lower 16 lakh.
So 28 lakh plus 32 lakh plus 16 lakhs comes to 76 lakh should be the value of inventory, my dear lovable students. Because ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவலா ஸ்பெசிஃபிக்கா தான் நீங்க வேல்யூ பண்ணணும். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சார். ஐ அம் மூவிங் இன்டு தி லாஸ்ட் லெக் ஆஃப் டிஸ்கஷன் இன் AS2. ஹலோ சார், which is NRV, net realizable value. Because inventory should be valued at cost or NRV, whichever is lower. Cost or NRV, whichever is lower. அது என்ன சார் NRV? Net realizable value என்ன? Net realizable value na estimated value. Estimated value. சார், இந்த NRV நம்ம finish goods க்கு calculate பண்ணுவோம். சூப்பர் சார். இந்த NRV நம்ம WIP க்கு calculate பண்ணுவோம். சூப்பர் சார். இந்த NRV நம்ம raw material க்கு calculate பண்ணுவோம். ஓ அப்படியா சார்? நம்ம மூணா பிரிச்சு calculate பண்ண போறோம். NRV raw material, WIP and finished goods. நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல வரேன். Very important discussion. Will be finalizing for you. Enjoy பண்ணுங்க டிஸ்கஷனை. சார், finish goodsனா எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சு. என்கிட்ட இருக்கிற ஃபினிஷ் குட்ஸ் அப்படியே நான் எடுத்து விற்க போறேன். கரெக்டா சார்? அப்ப நார்மல் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஃபினிஷ் குட்ஸ் இன்னைக்கு வித்தா எனக்கு எவ்வளவு ருபீஸ் வருமோ, லெஸ் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் டு சேல் சச் குட்ஸ், அதை விற்கிறதுக்கு நான் எவ்வளவு ருபீஸ் செலவு பண்ணணுமோ அதுதான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. பாருங்க, கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் என்கிட்ட 150 யூனிட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 150 யூனிட்ஸ். நார்மல் செல்லிங் பிரைஸ் இஸ் 1,20,000 per unit. ஒரு யூனிட் நான் 1,20,000 ரூபாய்க்கு நான் விற்கலாம். ஆன் 30/4/2021, அதாவது மார்ச் முடிச்சு ஏப்ரல்ல, கஸ்டமர் ஆர்டர் ஃபார் சப்ளை ஆஃப் 100 யூனிட்ஸ் at 95,000 per unit. Calculate the NRV of total 150 units is the question. நீங்களே சொல்லுங்க, டோட்டலா என்கிட்ட 150 யூனிட்ஸ் இருக்கா? இந்த 150 யூனிட்ஸ்ல 100 யூனிட் 50 யூனிட் நான் ரெண்டா பிரிக்கிறேன். 100 யூனிட்ஸ்க்கு ஆல்ரெடி 95,000 ருபீஸ்க்கு ஆர்டர் கஸ்டமர் போட்டாங்க அப்படின்னா நான் அதை ரியலைஸ் பண்ண போற வேல்யூ NRV அப்படின்னா 9,50,000 ருபீஸ். ரிமைனிங் இருக்கிற 50 சார் யூனிட்ஸுக்கு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இன்னும் ஆர்டர் வரல. should be sell at 1,20,000. அப்ப 50 into 1,20,000 comes to 60 lakh man. அப்ப 60 lakh plus 9,50,000 into 100 units na 9 crore sir. Total comes to 1 crore 55 lakhs should be the total NRV. Sir, the cost, NRV and the inventory value of two items that a company has its own inventory are. இங்க பாருங்க, item number 1, item number 2, ரெண்டு கம்பெனி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். காஸ்ட் 50,000, NRV 45,000. எதுல வேல்யூ பண்ணுவீங்க? 45,000, 20,000, 24,000, whichever is lower. 20,000, total 65,000. Sir, estimate of the NRV should be based on the evidence available at the time of estimation. நீங்க எப்ப எஸ்டிமேட் பண்ணுவீங்க? 31st மார்ச்சுக்கு. இங்க பாருங்க, 31st மார்ச்சுக்கு நீங்க எஸ்டிமேட் பண்ணும்போது டோட்டலா உங்ககிட்ட 150 கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் இருந்திருக்கு. அதுல 100 லேப்டாப்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி 34க்கு ஆர்டர் வந்திருக்கு. நீங்க 95,000 rupees per unit தான் நீங்க விற்க போறீங்க. அப்படின்னா அந்த 100 லேப்டாப்க்கு உங்களுக்கு தெரிய வந்துச்சு the net realizable value is going to be 95,000 per laptop. Whereas for the remaining 50 laptops ki no order varla, appa adukku cost or NRV whichever is lower, you can take the normal selling price 1,20,000 as the NRV because inga further selling price edume tarla. Appreciate பண்றியா? ஒரு ICAI illustration நம்ம குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாமா? எக்ஸ் கம்பெனி லிமிடெட் பர்ச்சேஸ் குட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 40 lakhs in October. 40 லட்சம் ரூபாய் குட்ஸ் வாங்கியிருக்காங்க. டில் மார்ச் 75% ஆஃப் த ஸ்டாக் ஆர் சோல்டு. ஓகே, அப்ப 40 லட்சம் ரூபாயில நீங்க ரிமைனிங் 70% 30 lakh rupees வித்துட்டீங்க. அப்ப அது இன்வென்ட்ரியிலே இல்ல. அப்ப ரிமைனிங் 10 lakh rupees ஓட காஸ்ட் ஆன இன்வென்ட்ரி தான் உங்ககிட்ட இருக்கு. கம்பெனி வாண்ட்ஸ் டு டிஸ்க்ளோஸ் க்ளோசிங் ஸ்டாக் at 10 lakh. This is what the normal valuation without AS2. The expected sale value is 11 lakh. அப்படின்னா நான் இன்னைக்கு வித்தா இதை 11 லட்சம் ரூபாய் கிடைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா 10 லட்சம் ரூபாய் பொருள் ப்ராஃபிட்டோட நான் விற்க போறேன். And a commission of 10% of sale is payable to the agent. ஆனா இப்ப அதை விற்கணும்னா நான் 10% காஸ்ட் இன்கர் பண்ணி ஆகணும். அப்போ 11 lakhs ஓட 10% 1,10,000 rupees நான் கமிஷன் கொடுக்கணுமா? அப்படின்னா the net realizable value is 11 lakh minus 1,10,000 போட்டா 9,90,000 தான் வருது. வெச்சாம்பாராப்பு. What is the cost? 10 lakh. What is the NRV? 9,90,000. What is whichever is lower? It should be valued at 9,90,000. That means finished goods should be valued at cost or NRV, whichever is lower. Finished goods should be valued at cost or NRV, whichever is lower. Finished goods should be valued at cost or NRV, whichever is lower. இப்போ நான் ரெண்டாவது ஐட்டமான WIP க்கு வரேன். WIP னா என்ன? ஃபுல்லா ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகல. இப்போ பாதியில நிக்குது. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணாதான் அதை என்னால விற்கவே முடியும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த WIP ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் நான் ஃபினிஷ் குட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். So what is our normal selling price of the finished goods?
சார் இன்கேஸ் ஒரு ஐட்டம் ஃபினிஷ் குட்ஸா இருந்தா அதை WIP இந்த ஃபினிஷ் குட்ஸ்க்கு எடுத்துட்டு போக வேண்டாம், ஆல்ரெடி அது ஃபினிஷ் குட்ஸா தான் இருக்கு, அது விற்கிறக்கான காஸ்ட் மட்டும் இன்கர் பண்ணா போதும். ஆனா ஒரு ஐட்டம் WIP-ஆ இருக்குன்னா முதல்ல அந்த WIP என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஃபினிஷ் குட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப லெஸ் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் டு லெஸ் எஸ்டிமேட்டட் ஃபர்தர் காஸ்ட் டு மேக் ஃபினிஷ் குட்ஸ். முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த WIP ஃபினிஷ் குட்ஸா மாத்துங்க. Then let's estimated expenditure to sell such goods. அதுக்கப்புறம் வந்து அது விற்கிறக்கான காஸ்ட். That means finish goods ஓட NRV எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள். அல்டிமேட் செல்லிங் பிரைஸ்ல இருந்து செல்லிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணுங்க. இதே WIP ஓட NRV எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அல்டிமேட் செல்லிங் பிரைஸ்ல இருந்து கன்வர்ஷன் காஸ்ட் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் மைனஸ் பண்ணுங்க, கூடயே செல்லிங் பிரைஸையும் மைனஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட பார்ட்லி ஃபினிஷ் குட்ஸ் 150 rupees இது வரைக்கும் நீங்க இன்கர் பண்ணிருக்கீங்க, 150 ரூபாய் இது வரைக்கும் நீங்க இன்கர் பண்ணிருக்கீங்க. அப்போ ஆல்ரெடி இன்கர்டு காஸ்ட். இப்போ WIP நம்மளால விற்க முடியாது. The unit can be finished next year by further expenditure of 100 rupees. இன்னொரு 100 rupees செலவு பண்ணாதான் இதை ஃபினிஷ் குட்ஸாவே மாற்ற முடியும். அப்போ NRV கால்குலேட் பண்ணும்போது 100 rupees மைனஸ் பண்ணும். The finished goods can be sold for 250 rupees. இந்த ஃபினிஷ் குட்ஸ் 250 ரூபாய்க்கு விற்கலாம். Subject to a payment of 4% brokerage on selling price. அப்போ கால்குலேட்டர் சார் 250 ரூபாய் 4%னா 10 ரூபாய் நம்ம கண்டிப்பா செல்லிங் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியே ஆகணும். ஆனா இதை ஃபினிஷ் குட்ஸா விற்கணும்னா 100 ரூபாய் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட். அப்ப 250 ரூபாயில இருந்து 110 ரூபாய் போச்சுன்னா 140 ரூபாய் இஸ் த சார் NRV. இதுவரைக்கும் இன்கர் பண்ண காஸ்ட் எவ்வளோ 150. அதுக்கு ரெலவென்ஸே இல்லை, அது டெட் காஸ்ட். இப்போ இன்கேஸ் நான் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணாதான் என்னால ஃபினிஷ் குட்ஸா விற்க முடியும், ஃபினிஷ் குட்ஸா வித்தாதான் இந்த 140 ரூபாய் என்ஜாய் பண்ண முடியும். அஸ்யூம் தட் த பார்ட்லி ஃபினிஷ் குட்ஸ் cannot be sold in semi finished form from and NRV is 0 without processing. That means இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்றதா இருந்தா நான் இன்கர் பண்ண 150 ரூபாய் நக்கிட்டு போயிடும். இப்போ நான் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் அது ஃபினிஷ் குட்ஸா மாறும், ஃபினிஷ் குட்ஸா மாறினா மட்டும்தான் என்னால விற்க முடியும், வித்தா மட்டும்தான் 250 rupees என்ஜாய் பண்ண முடியும். ஆனா விற்கணும்னா 10 ரூபாய் செல்லிங் காஸ்ட் இன்கர் பண்ணி ஆகணும், விற்கணும்னா ஃபர்தரா 100 rupees. தட் மீன்ஸ் நான் 110 ரூபாய் இன்னும் செலவு பண்ணனா 140 ரூபாய் என்னால என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்வென்ட்ரி ஷுட் பி வேல்யூடட் காஸ்ட் ஆர் NRV which ever is lower. ஆல்ரெடி இன்கர் பண்ண காஸ்ட் எவ்வளோ 150 ரூபாய். சார் இப்போ NRV எவ்வளோ, நெட் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ 140 ரூபாய். அப்போ நீ 140 ரூபாய்க்கு தான் அந்த இன்வென்ட்ரியை என்ன பண்ணணும்னா வேல்யூ பண்ணணும். I will give one quick ICAI illustration. On 31st March, a business firm finds that cost of partly finished goods on the date is 530. Okay, super. அப்போ இது வரைக்கும் நான் 530 rupees காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கேன். Put it on dustbin. That is a cost. The first cost or NRV. Unit can be finished by adding expenditure of 310. இன்னும் further processing cost 310 ரூபாய் செலவு பண்ணியே ஆகணும். This should be reduced from the estimated selling price. Finished goods can be sold for 750 subject to a payment of 4% brokerage. அப்ப 750 rupees ஓட 4% brokerage na 30 rupees நீ இன்கர் பண்ணியே ஆகணும். அப்ப 750 rupees is the estimated selling price, 30 rupees is the brokerage cost, 310 rupees is the further processing cost. அப்ப 750 minus 30 minus 310 na 410 rupees is the NRV and 530 rupees is the cost. The firm seeks your advice regarding the amount at which the unfinished goods should be valued for preparation of the final accounts. Assume that the partly finished goods cannot be sold in semi-finished form and NRV is 0 without processing it further. If you are selling today, you won't get any rupees, man. That means, sir, NRV is 410, cost is 530, whichever is lower is 410. That means it has to be valued at 410. Abdina, what is the NRV of the finished goods? Estimated selling price minus selling expenses. Super. What is the NRV of the WIP? Estimated selling price minus selling expenses minus further processing cost to convert the WIP into finished goods. I'm coming into in respect of raw material. Super. The hero of discussion is the if the finished goods are sold at cost or above. என்னன்னா உங்ககிட்ட raw material இருக்குன்னா raw material are not for sale. Since the raw material are not for sale, NRV of the raw material will not be available directly because raw material is for consumption. நம்ம raw material எதுக்காக வச்சிருக்கோம்னா கன்சம்ஷனுக்காக வச்சிருக்கோம். ஃபினிஷ் குட்ஸ் எதுக்காக வச்சிருக்கோம், சேல் பண்றதுக்காக வச்சிருக்கோம். WIP எதுக்காக வச்சிருக்கோம், கன்வெர்ட் பண்ணி சேல் பண்றதுக்காக வச்சிருக்கோம். ஆனா raw material சேல் பண்றதுக்காக வைக்கல, நம்ம கன்சியூம் பண்றதுக்காக வச்சிருக்கோம். அப்போ எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் சப்ளைட் கன்சிடர்ட் மோர் தேன் காஸ்ட். நீங்க என்னன்னா நம்மளால NRV ஆஃப் த ரா மெட்டீரியல் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் எங்கிட்ட இந்த பட்டன்ஸ் எங்கிட்ட க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்குன்னா இந்த பட்டனை நான் எந்த யூசேஜுக்காக யூஸ் பண்ண போறேன், கால்குலேட்டர் மேனுஃபேக்சருக்காக யூஸ் பண்ண போறேன். நான் என்ன செக் பண்ணணும்னா if the finished goods are sold at cost or above, இந்த கால்குலேட்டரை எப்படி விற்கிறேன் நான் பார்க்கணும். இந்த கால்குலேட்டரை எப்படி விற்கிறேன் நான் பார்க்கணும். சார் இன்கேஸ் அந்த கால்குலேட்டரை காஸ்ட்லயோ இல்ல அதை விடையோ estimated realizable value of raw material and supplied considered more than cost. In the sense means calculator cost விட அதிகமா விக்கிறேன்னா
நான் மொத்தமாக இந்த கால்குலேட்டர் 500 ரூபாய் எனக்கு காஸ்ட் ஆகுது, நான் 600 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோவேன். தட் மீன்ஸ் குட், பிகாஸ் கால்குலேட்டருக்கு என்ன இருக்கு, மார்க்கெட் இருக்கு. கால்குலேட்டருக்கு மார்க்கெட் இருக்குன்னா அந்த பட்டனுக்கு மார்க்கெட் இருக்கு. கால்குலேட்டருக்கு மார்க்கெட் இல்லைன்னா பட்டனுக்கு மார்க்கெட் இல்லை. Are you all really with me? Therefore raw material should be measured at cost. In case finished product சார் காஸ்ட்லியோ இல்ல அதை விடையோ நீ வேல்யூ பண்றேனா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பட்டனையும் நீ வந்து காஸ்ட்லியே வேல்யூ பண்ணணும். இன்கேஸ் ஃபினிஷ் குட்ஸ் ஆர் சோல்ட் பிலோ காஸ்ட், சீ இந்த சென்ஸ் மீன்ஸ் ஃபினிஷ் குட்ஸ்க்கு மார்க்கெட் இல்ல, 500 ரூபாயோட பொருளை 400 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல் ஆர் சப்ளை மே பி லெஸ் தேன் த காஸ்ட். கண்டிப்பா கால்குலேட்டருக்கு வேல்யூ இல்லைன்னா கால்குலேட்டருக்குள்ள இருக்கிற பட்டனுக்கும் வேல்யூ இல்லை. Are you really with me? Therefore, raw material should be measured at replacement cost or original cost, whichever is lower. Cost or NRV, whichever is lower. illa. Cost or replacement cost, whichever is lower. Generally, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா value of inventory should be valued at cost or NRV, whichever is lower. தப்பு. அது ரா மெட்டீரியலா WIP-யா ஃபினிஷ் குட்ஸான்னு பார்க்கணும். சார் ரா மெட்டீரியலா இருந்தா சார் ஃபினிஷ் அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ற ஃபினிஷ் குட்ஸ்க்கு மார்க்கெட் இருக்குன்னா ரா மெட்டீரியல் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட். அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ற ஃபினிஷ் குட்ஸ்க்கு மார்க்கெட் இல்லைன்னா சார் ரா மெட்டீரியல் ஷுட் பி வேல்யூட் அட் கன்வர்ஷன் காஸ்ட் ஆர் காஸ்ட் whichever is lower, my dear lovable students. சார் replacement cost of the raw material. replacement costனா என்ன சார்? Sir, company does not sell raw material in the ordinary course of business. தெரிஞ்ச விஷயம் தான். And it's little difficult to find the NRV of the raw material. அதனால we will not calculate the NRV of the raw material. We will be calculating the status of the finished product. Sir, instead raw material are regularly purchased and the entity can find the cost to be incurred in replacing the raw material. So how to check the status of the finished goods? Is the finished goods valued at cost? Sir, எப்ப சார் finished goods நீ காஸ்ட்ல வேல்யூ பண்ணுவேன்? நீயே யோசிச்சு பாரு. சார் காஸ்ட் ஆர் NRV whichever is lower. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு finished goods இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு, 100 ரூபாய் கால்குலேட்டர் சார் காஸ்ட் 150 ரூபாய் அதோட NRVனா காஸ்ட் ஆர் NRV whichever is lower போட்டா 100 ரூபாயில வேல்யூ பண்ணுவேன். அப்படின்னா அந்த கால்குலேட்டருக்கு மார்க்கெட் இருக்குன்னு மீனிங் காஸ்ட்டை விட அதிகமா இருக்கும் போது தானே நீ அப்படி வேல்யூ பண்ணுவ. Then raw material is also valued at cost. Whereas if the finished goods are valued at NRV, for example, in the calculator, 100 ரூபாய் cost, but the net realizable value only 80 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்குவேன். My dear lovable students, calculatorக்கே என்ன இல்ல, மார்க்கெட் இல்ல. அப்ப எப்படி அதுக்குள்ள இருக்கிற பட்டனுக்கு மார்க்கெட் இருக்கும்? அப்ப cost or replacement cost, whichever is lower. So one line summary of the entire discussion is the criteria to value the inventories. அது raw material WIP finished goods ஆன்னு பாருங்க. finished goods னா ரொம்ப ஈஸி சார். cost or NRV whichever is lower. எப்படி சார் அந்த NRV கண்டுபிடிப்பீங்க? estimated selling price minus சார் sales expenses. You will be getting the NRV of the finished goods. இங்க cost or NRV whichever is lower. Since the stage of inventory is WIP, we have to convert it into finished goods. Then only NRV is available. Because அது WIP இருக்கும்போது அதுக்கு NRV இருக்காது. This is held for consumption and not for resale. அதனால raw material NRV இருக்காது. Since it's not for resale, NRV is not available. Hence we have to check the status of the finished goods. Man, finished goods cost ல வேல்யூ பண்ணாங்கன்னா raw material cost ல வேல்யூ பண்ணுங்க. finished goods NRV ல வேல்யூ பண்ணீங்கன்னா cost or replacement cost whichever is lower. Are you all really with me? Sir, that's it. My dear lovable students, with regard to the summary discussion of the AS2, we have done with the marathon of AS2. I believe that this marathon of sir nearly 1 hour sir is very useful for you. If yes, I just want to know the comments in the comment section and which standard you want to revise in the coming days from the advanced accounting within 1.5 hours based upon the length of the standard. If you inform me, and please share it with all your sir Tamil Nadu friends, let they get benefited out of this revision. This is an expected standard for examination. We'll meet you at the appropriate time with another blast standard. I just want to know whether this was useful or not in the comment section. Take care of yourself. Make it so productive. Sir, the last 1 week of your exam. Thank you. Bye-bye from ANM. Sir, very happy morning to all my dear lovable students. We are going to revise AS10 property, plant and equipment. I believe that audio, video, everything is clear for you. Sir, in the revision will be pakka applicable for the students who are going to write from September exams onwards. Property, plant and equipment, one of the basic accounting standard, very important standard. Sir, இது
particularly இந்த எக்ஸாமுக்கு applicable அந்த எக்ஸாமுக்கு applicable அப்படின்னு இல்லை. The entire accounts lies under AS2, that is valuation of inventories. AS10 PPE and AS26 intangible asset, my dear lovable students. If you see the asset balance sheet, sir, we are preparing balance sheet, correct? In that, asset can be classified into two categories. நம்ம கையில் இருக்கிற asset நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். Number one, tangible asset and intangible asset, my dear lovable students. Sir, if the asset is a tangible asset, for what purpose you are using that asset? And the asset நீங்க எந்த purpose use பண்றீங்க? If that tangible asset has been used for sale, that means நான் அந்த asset hold பண்றதே further sale காரணா, it is called as inventory. Then provisions of AS2 will be applicable, valuation of inventories. In case if that tangible asset, if you are held for use, then it's PPE, property, plant and equipment. AS10 will be applicable, PPE. And with regard to intangible asset, AS26, like software is a classic example of the intangible asset. So AS26 is dealing with the intangible assets. Super, sir. Sir, what is the beauty of this standard AS10? AS10 namakita from the start or birth of the PPE till the death of the PPE, என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அந்த எல்லா விஷயங்களுமே இந்த ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருப்பாங்க. For example, my dear lovable students, sir, initial recognition. Sir, if you purchase any PPE, how to record that PPE in the books of accounts? Sir, what and all happened during the lifetime of the PPE, like revaluation, like depreciation, etc., etc., etc. All these things will be discussed. And derecognition. How initially we are incorporating the PPE in the books of accounts, how that PPE will go off from our books of accounts will also be explained. So that is what we are going to start. I believe that introduction is clear. Everything is pakka for you. What is the objective of this standard? Sir, na edhuk sir in the accounting standard 10 naam padikana. Sir, objective of accounting standard 10, because this standard prescribe the accounting treatment of PPE. Adha nama sonna. Starting, sir, birth la irundhu death varaikku irukra full rules and regulations in the standard namakku solli tharudhan keta, the standard namakku solli tharudhu. So, because of following this standard, it will help the users of the financial statement to understand information about the investment in PPE. ஒரு particular company PPE ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தா போதும். And changes in such investment. Last year ல எவ்வளவு PPE ல இன்வெஸ்ட்மென்ட் இருந்துச்சு and current year ல எவ்வளவு PPE ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு சொல்லி தருது சார். First of all, இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசெட் PPE இருக்கணும்னா, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்டா இருக்கணும்னா, it should be a tangible item. Super. That means intangible items will not be called it as PPE. அப்ப first condition என்னன்னா, ஒரு அசெட் PPE ல கவர் ஆகணும்னா அது tangible asset இருக்கணும். Number 2, sir, it should be held for in the production or supply of goods and services. Held for in the production na, held for use in the production. That means held for sale இருக்க கூடாது. Because held for sale இருந்தா it will be called it as inventory. AS2 will be applicable. Held for use in the production, it can be plant and machinery. Yes, plant and machinery is a PPE. Or held for use in the supply of services. I am providing services. I am taking classes. I am using this camera. That camera is a PPE for me. I am using these lights. Lights are PPE. I am using this computer monitor, etc. Because all those assets I am holding to provide a services. Or for rental to others, my dear lovable students. I am having some asset. I'm using that asset to rent to others. Abdina, that asset may be a PPE like building, etc., etc. Or for administrative purposes. In the sense means, sir, ANM classes is having an admin. Sir, in the admin office, we are having a computer. In the admin office, we are having a laptop. So those assets we are using for administrative purpose, adum ennadana PPE da. Appa number 1, the first condition to be satisfied is it should be tangible. Number 2, it should be held for use. Edhukallam use pannalam? Either in the production or supply of goods, or production of providing services, for rental to others, and for administrative purpose. Chinna or clarification நம்ம மட்டும் பார்க்கலாம். Renting should be the main business activity of the entity to qualify tangible asset as a PPE. Renting தான் உங்களோட major activity இருக்கணும், main activity இருக்கணும். அப்ப மட்டும் தான் அதை நம்ம PPE ட்ரீட் பண்ண முடியும். Otherwise it will be qualified as an investment property as per AS 13. எனக்கு இருக்கிறது ஒரே பில்டிங் தான் சார்.
என்னோட அது மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாதுன்னா it will be called under investment property under AS 13. What is the third condition, sir? Expected to be used for more than 12 months. ஒரு அசட்டோட லைஃபே less than 12 months தான் இருக்கு. For example, you have purchased a calculator. Calculator can be used only for 6 months. This cannot be called it as a what? PPE. So these are the features of PPE. மூணு வார்த்தை PPE. Three conditions should be satisfied. First of all, it should be tangible. Yes, it should be tangible and held for use or production, selling and distribution. Sometimes, sir, delivery vehicles, delivery van irkum. Or for the purpose of selling and distribution, we may have delivery vehicles, delivery vans, etc. Even that is also a PP. For the purpose of administration, for the purpose of renting out and expected to be used for more than 12 months, will be called it as what, man? PP. Some notes. Sir, item which are held for sale in the ordinary course of business. நீ சொல்லு, I am having an asset which I have kept for held for sale. நான் அது விக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா held for use கிடையாது. அப்படின்னா அது AS10 apply ஆகாது. Are to be taken as inventory as per AS2 and not PPE. All comfortable. Sir, and அப்போ tangible items இருக்கணும், held for use இருக்கணும், and the life should be more than 12 months இருக்கணும். If these three conditions are satisfied, then only this standard will be applicable. This standard will be applicable to material items of PPE, that is property, plant and equipment. Not a material item in the sense means, for example, I am purchasing a calculator. Is it tangible? Yes, this is tangible. Sir, I am using this for administrative purpose. Yes, sir. And is the life of the calculator is more than 12 months? Yes, sir. But what is the cost of the asset? 260 rupees, 300 rupees. Then the standard is saying that, oh yeah, don't recognize it as PP, because even though all the three conditions has been satisfied, sir, that PP should be material in nature. Items which are insignificant or immaterial, please transfer to the P&L account itself. That means please debit to the P&L account itself. Immediately that cost, don't recognize as PPE, please transfer to the P&L account. PP includes like pollution control equipment. நீங்க pollution control பண்றதுக்காக ஒரு equipment வாங்கினா that can also be PP. Or asset for employee benefits. Sometimes, sir, employees may come to the office. We may have the printing machines. Like நம்ம அவங்க வந்து biometric machines வைப்பாங்க. Even that can also be treated as PP. Why? Because standard பேரே என்ன தெரியுமா? Property, plant and equipment. Without understanding what is a name, how I can say the jadagam of the particular thing. So my dear lovable students, these and all are the PP. What are the takeaway for examination? Three conditions should be satisfied in order to call it as PP. Number one, an asset should be tangible asset. முதல்ல அது என்னவா இருக்கணும்? Tangible ஆ இருக்கணும். Number two, my dear lovable students, sir, it should held for use and it should not held for sale. நான் ஏன் அந்த அசெட்டை ஹோல்ட் பண்றேன்னா அதை யூஸ் பண்றதுக்காக ஹோல்ட் பண்றேன். நம்பர் 3, my dear lovable students, the third one is its life should be more than 12 months. If all these three conditions has been cumulatively satisfied, such an item is called as property, plant and equipment, sir, then AS10 will be applicable. If an item will satisfy all the three conditions, AS10 will be applicable. But non-applicability, super. AS10 is saying that non-applicability number 1, non-applicability number 2, and non-applicability number 3. இந்த மூணு விஷயங்களுக்கு நான் அப்ளை ஆக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. For example, AS10 will not apply in a case where other accounting standard prescribes a specific accounting treatment. Super, sir. For example, there is an asset, but an asset வந்து leased asset. Operating lease, finance lease, as per AS19. Sir, அங்கேயுமே இந்த எல்லா மூணு கண்டிஷனுமே என்ன ஆகுது? சாட்டிஸ்ஃபை ஆகுது. Sir, lease asset tangible da. Lease asset is held for renting out or letting out da. And number 3, sir, it can be used for more than 12 months. But don't apply AS10 because AS19 is a specific accounting standard. Super, sir. Number 2, biological assets. Biology na என்ன? உயிரோடு இருக்கிற விஷயங்களுக்கு தான் பயாலஜின்னு சொல்லுவோம். Biological assets in the sense means உயிர் இருக்கிற விஷயங்கள். நீ சொல்லு பார்க்கலாம், உயிர் இருக்கிற விஷயங்களுக்கு எப்படி நீ லைஃபை டிட்டர்மைன் பண்ணுவ? உயிர் இருக்கிற விஷயங்களுக்கு அப்ப லைஃபை டிட்டர்மைன் பண்ணலைன்னா எத்தனை வருஷத்துல அதை டிப்ரிஷியேட் பண்ணுவேன்? சார் இப்போ ஒரு சார் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குன்னா அதோட லைஃபை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவேன்? எப்படி அதை டிப்ரிஷியேட் பண்ணுவேன்? இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸப்ட் பேரர் பிளான். ஆனா பேரர் பிளான்ஸா இருந்தா தட் வில் பி கால் இட் அஸ் PPE. அண்ட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சார் PPE AS10 ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். What is bearer plan? Bearer plans means which bear something. For example, மாங்கா மரம், தேங்காய் மரம். மாங்கா மரம் எடுத்து பாருங்க, ஒரு மாங்கா மரம் இருக்கு, அதுல மாங்காவை பேர் பண்ணுது.
தேங்காய் மரம் சார் தேங்காவை பேர் பண்ணுது அப்படின்னா அந்த மாங்காய் மரம் தேங்காய் மரம் is a PPE, property plant and equipment. Wasting or depleting asset like mineral rights, exploratory or evaluatory items linked to mining operation, for these and all AS10 will not be applicable, my dear lovable students. என்ன சார் biological assets? இப்போதானே சொன்ன biology in the sense means what? Living plants and animals. உயிரோடு இருக்கிற plants and animals தான் biological. So biological assets க்கு இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகாதா? அப்ளை ஆகாது. பிகாஸ் உயிர் இருக்குன்னா நம்மளால லைஃப் சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் நீ வாழுவ? கடவுள் கையில் இருக்கு. That is what the suspense of the life is all about, right, sir? So biological assets for agriculture activity can be classified into two categories: the living plants, living animals. Sir, living animals, the standard itself is not applicable. AS10 will not be applicable. Living plants in the sense means it can be classified into two categories: bearer plants and other than bearer plants. If the plants are bearer plants, AS10 will be applicable. Other than bearer plants, AS10 do not applicable. Sare, what is bearer plants? Tamil purinchuko, bearer plants means it bears something like manga maram, tenga maram are bearer plants. That a plant satisfy all the three conditions. நான் சொல்ற எல்லா இந்த மூணு கண்டிஷனுமே satisfy பண்ணியாச்சுன்னா அதை bearer plant னு சொல்லுவோம். It is used in the production or supply of agricultural produce. For example, manga is the agricultural produce. Tenga is the agricultural produce. In order to produce or supply manga or tenga, I want manga maram or I want tenga maram. Then it's a bearer plant. It is expected to bear produce for more than a period of 12 months. For example, வாழை மரம் இருக்குன்னு வச்சுக்குவேன். வாழை வெட்டிட்டு அந்த மரத்தோட சேர்த்து வெட்டிடுவோம் நம்ம. ஆனா மாங்காய் பறிக்கும் போது மாங்காய் மரத்தை ஃபுல்லாவே வெட்ட மாட்டோம். வெறும் மாங்காவை மட்டும் பறிப்போம். அடுத்த சீசன்ல திருப்பி மாங்காய் காய்க்கும். அடுத்த சீசன்ல திருப்பி தேங்காய் காய்க்கும். அப்படின்னா it will be able to produce for more than 12 months and as a remote likelihood of being sold as agricultural produce. நான் மாங்காவை தான் விற்பனே தவிர மாங்காய் மரத்தை விற்க மாட்டேன். நான் தேங்காவை தான் விற்பனே தவிர தேங்காய் மரத்தை விற்க மாட்டேன். பட் even for that there is some life is there. After 15 years, 20 years, my dear lovable students, except for incidental scrap sale, அதோட லைஃப் முடிஞ்சிச்சுன்னா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்கிறது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் அந்த மாங்காய் மரத்தையே வித்துருவேன். அதை கட் பண்ணி ஃபயர்வுட்டாவோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இந்த 1, 2, 3 இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம பேரர் பிளான் சொல்லுவோம். பேரர் பிளான்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு AS10 அப்ளை ஆகும். அதர் தேன் பேரர் பிளான்ஸ்க்கு AS10 அப்ளை ஆகாது. So what are not bearer plants? அப்ப இதெல்லாம் bearer plants கிடையாது. மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா bearer plants. அப்ப இதெல்லாம் bearer plants கிடையாது. Plants cultivated to be harvested as agriculture produce. சார் அந்த செடியை மரத்தை அதுதான் சார் என்னோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு நீ சொல்லு பார்க்கலாம். சார் அதோட கல்டிவேஷன்லாம் முடிஞ்சா நான் பேடியை புடுங்கிடுவேன், வீட்டை புடுங்கிடுவேன், அப்படியே அந்த செடியை புடுங்கிடுவேன். It is not bearing anything. சார் trees grown for use as timber. நாம் மரத்தை வளர்க்கிறதே மரத்தை வெட்டுறதுக்காக தான். அப்ப the tree is not, sir, is not bearing anything. Plants cultivated to produce agriculture produce and harvest and sell the plants as agriculture produce. நான் plants cultivate பண்றதே agriculture produce வளர்க்கறதுக்காக and harvest and sell the plant as agriculture produce. அந்த plant with trees which are cultivated both for. That means எனக்கு அந்த மரம் முக்கியம், அதுல காய்க்கிற காயும் முக்கியம். ரெண்டும் ஒரே டைம்ல வெட்டிடுவேன். அப்படின்னா which is not a bearer plants or annual crops like maize, wheat, paddy, etc. are not, sir, bearer plants. This is what the scope or the introduction for the property, plant and equipment. My dear lovable students, those who are listening to this, I believe that you are getting an intro. What we have done, sir, revision sir, very quick. Objective of this AS10, எதுக்காக இந்த AS10 படிக்கிறீங்க? Prescribed accounting treatment of the PPE. Sir, it will help the users of the financial statement to understand information about investment in PPE and changes in such investments, right, sir? Sir, without understanding what is the definition of PPE, what is the use of studying this standard? Sir, first of all, an asset should be a tangible item. Number 2, that asset should be held for use, for administrative purpose, for production of goods, for provision of supplying services or rental to others, or for, sir, any other things, and expected to be used for more than 12 months, then such an item will be called it as property, plant and equipment. This standard is specifically saying that if any other particular standard is applicable, this standard will not be applicable. That means, sir, AS19 is a particular standard for the leased asset, AS10 will not be applicable. For biological assets, உயிரோடு இருக்கிற விஷயங்களுக்கு this standard will not be applicable except bearer plant. Now we are having very good clarity over bearer plant. And number 3 is, sir, wasting or depleting asset like mineral rights, exploratory
sir, or evaluatory assets linked to mining operation இதுக்கெல்லாம் apply ஆகாது. With this, the introduction to the PPE comes to an end. Sir, those who are in live, those who are listening to this lecture after that, my dear lovable students, keep on informing me that, sir, how much you are comfortable, what you are listening. And after live, if any student is watching this video, sir, after you listen to the entire lecture, எந்த அளவுக்கு உங்களுக்கு clarity இருக்குங்கிறது என்கிட்ட சொல்லுங்க. Because I am watching that also when I am taking the class, man. Recognition criteria of PP. Super, sir, the next one. Sir, there is an asset. ஒரு asset இருக்கு சார் நம்ம கிட்ட. அந்த assetக்கு PPE னு கூப்பிடணும்னா 3 conditions should be satisfied. First of all, that asset should be tangible, sir. அது tangible இருக்கணும், because intangible இருந்தா AS 26 ல போயிடும், கரெக்ட்டா? Number 2, it should be held for use and it should not be held for sale. If it is held for sale, AS 2, held for use, AS 10. And the third one is, sir, it should be expected to be used for more than 12 months. சார், இந்த 3 கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா உடனே நீங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடுவீங்களா? Are you all really with me, sir? Sir, what is a recognition criteria? My dear lovable students, the cost of item of PPE should be recognized as an asset if and only if. That means again 3 more condition என்ன ஆகணும்னா satisfy ஆகணும். If additionally this 3 more condition has been satisfied, then only நான் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல PPE account debit to cash, PPE account debit to bank, PPE account debit to credit cards, like that entry I will pass. It should be probable that, yes, there are 2 words in English. One probable, ரெண்டாவது possible. My dear lovable students, probable means more than 50%. இப்போ நீங்க ஒரு காயின் டாஸ் பண்றீங்கன்னு வெச்சுங்களேன், 50% ஹெட் வர வாய்ப்பு இருக்கு, 50% tail வர வாய்ப்பு இருக்கு. That means it should be probable that. That means it should not be possible, it should be probable. Future economic benefits associated with the item will flow to the enterprise. That means because of having that asset, company will be getting the future economic benefits, and the cost of item is measured reliably. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த PPEக்கு இவ்வளவு ரூபீஸ் காஸ்ட் ஆகும் அப்படி என்னால சொல்ல முடியும், நான் மட்டும்தான் என்னால ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் வித்தவுட் an amount, சார் ஜர்னல் என்ட்ரி வரும் PPE அக்கவுண்ட் டெபிட் டு, சார் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் என்ட்ரி அமௌண்டே இல்லாம என்னால என்ட்ரி போட முடியாது. தட் மீன்ஸ் 3 primary conditions should be satisfied and 3 secondary conditions should be satisfied. These are recognition criteria. In order to recognize PPE in your books of accounts, it should be probable. Future economic benefits associated with the item will flow to the enterprise, and cost of the item can be measured reliably. My dear lovable students, sir, I am going for a comparison. Sometimes spare parts will be there, standby equipment and service equipment will be there. Sir, how to treat it, sir? Just check it, man. For stores and spares, what you have to check is whether the life of the stores and spares are more than 12 months. அதோட லைஃப் 12 மாசத்துக்கு மேல இருக்கா, and you have to check that whether it is meeting the criteria of the PP. அது PP ஓட criteria meet பண்ணுதா? PP of criteria in the sense means அது tangible இருக்கணும், and number 1 is held for, sir, use இருக்கணும், and number 3, and the life should be more than 12 months. Then PPE AS 10 apply. For example, spare parts, spare tire in a car. ஒரு கார் இருக்கு, அந்த காருக்கு வந்து ஸ்டெப்னி இருக்கு. That stepney, all the provisions of AS 10 will be applicable, so it has to be recognized as PPE. Whereas if the life is less than 12 months, does not meet the criteria of PP, one of the condition of being a PP has not been satisfied, then my dear lovable students, it will be called it as inventory. My dear lovable students, it will be called as inventory. Like screw, nuts, etc. Screw, nut ellame, sir, will be treated as inventory as per AS2. That's it. The second discussion of recognition criteria for PPE also comes to an end. So what is the first one? The first one is, what is PPE? Sir, 3 conditions should be satisfied to call it as PPE. Number 1, it should be tangible. Number 2, it should be held for use and not held for sale. Number 3, the expected life of the asset should be more than 12 months. Pakka? சார், இந்த 3 கண்டிஷன் மட்டும் போதுமா சார்? நோ சார், these are basic conditions, sir. Now you have to satisfy 3 additional conditions to recognize in your books of accounts. That means initial recognition. அதான் நான் சொன்னேன் இல்லையா, birth date. In order to do initial recognition, what entry you will pass for initial recognition? நீங்களே சொல்லுங்க. PPE account debit to cash or bank account. In order to pass this entry, my dear lovable students, these 3 additional conditions should be satisfied. Number 1, there should be probability. That means more than 50% you should sure that future economic benefit associated with the item will flow to the enterprise. And most important, cost of the item can be measured reliably, my dear lovable students. Then I have made the stores and spares.
Super. But there should be a PPE. Basic 3 conditions should be satisfied. In order to recognize in the books, additional 3 conditions should be satisfied. Sir, what is the initial recognition? At what value you will initially recognize? Sir, every PPE should be initially recognized at cost. Every PPE should be initially recognized at cost. Cost la mattum dhaan neenga recognize pananum. Sir, cost incurred, 2 costs may be incurred. Either you can incur a cost initially or subsequently. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு PPE வாங்கும்போது நான் காஸ்ட்டை இன்கர் பண்ணலாம், அதுதான் initially. Or we may incur the cost subsequently, my dear lovable students. This subsequent concept is not there in AS2 valuation of inventories. Inventories பொறுத்த வரைக்கும் only initial cost is there. But for example, if you are having a building, you have incurred 50 lakh rupees, and in future you may incur another 10 lakh rupees for extension, alteration, repair, maintenance, renovation, etc., etc. So I am going to talk about initial recognition now, then I will be talking about subsequently later. So initial recognition in the sense means either you can purchase a PPE or you can self-construct a PPE. நீங்க சொல்லு பார்க்கலாம், எப்படி நம்ம இன்வென்டரியை பர்ச்சேஸ் பண்ணமோ, எப்படி நம்ம இன்வென்டரியை செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமோ, the same way you can purchase a building or you can construct a building. Am I right, sir? If you are purchasing building, as we all know that 2 parties will be there, seller and buyer will be there. Seller will sell the building to the buyer. That means, sir, buyer have to pay some amount called as purchase price. At the time of sale, supply includes all forms of supply of goods or services or both, such as sale, barter, transfer, exchange, license, lease, rental or disposal, made or agreed to be made for a consideration by a person in the course or furtherance of business. This seller would have collected some GST. You have to check that whether that GST can be taken as ITC by the buyer, whether it is blocked credit under 17 subsection 5. Majority works contract services, my dear lovable students, is a blocked credit under 17 subsection 5. So for that, GST cannot be taken as ITC. That's what add non-creditable or non-refundable taxes. Add directly attributable expenses, DAC. Directly attributable expenses. Even when you are finding out the cost for inventory also, directly attributable expenses has been added to the cost of the inventory. The same way, sir, any directly attributable expenses you are incurring, even for PPE also, should be included in the cost. At present value of decommissioning or site restoration. Oh my God, one of the most important element of AS10. In the sense means, we are having AS29. Sir, AS29 talks about, sir, provision, contingent liability and contingent asset. What is provision? Sir, future la na or expense incur panna vendida irukku. அதுக்கு இன்னைக்கே எனக்கு தெரியுது நான் ஃபியூச்சர்ல அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணணும், ஆனா எவ்வளவு இன்கர் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எப்ப இன்கர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. தட் மீன்ஸ் இட் cannot be recognized as a liability. என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அது என்னால லைபிலிட்டியா ரெகனைஸ் பண்ண முடியாது. அப்ப அக்கவுண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கன்சர்வேட்டிசம் பிரின்சிபிள் பதிலா all the future losses should be recorded in the books of accounts. Losses should be recorded immediately. அதுக்கு நீங்க என்ன கிரியேட் பண்ணுங்க, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. எப்ப நீங்க இந்த அமௌண்ட் இன்கர் பண்ண போறீங்க, ஃபியூச்சர்ல இன்கர் பண்ணி போறீங்க. அந்த ஃபியூச்சர் எப்போ அது தெரியல, அது 1 இயர்க்கு அப்புறமா இருக்கலாம், 2 இயர்க்கு அப்புறமா இருக்கலாம், 3 இயர்க்கு அப்புறமா இருக்கலாம், ஈவன் 5 இயர்க்கு அப்புறமா கூட இருக்கலாம். அப்ப 5 இயர்க்கு அப்புறம் இன்கர் பண்ண போற ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு நான் இப்பவே என்ன பண்ண போறேன்னா, என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண போறேன். சார், இப்ப 5 இயர்க்கு அப்புறம் நான் 1 lakh rupees இன்கர் பண்ணுவேன் எஸ்டிமேட் பண்ணேன்னா, அதோட என்னோட பிரசன்ட் வேல்யூ கண்டிப்பா 1 lakh rupees கிடையாது. AS29 என்ன சொல்றாங்கன்னா, டைம் வேல்யூ ஆஃப் மணி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நீங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணும்போது. ஆனா AS10 என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு ப்ரொவிஷனுக்கு மட்டும் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டீகமிஷனிங் ஆர் சைட் ரெஸ்டோரேஷன் எக்ஸ்பென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அ பில்டிங். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் இட் செல்ஃப் யூ ஆர் சேயிங் தட் ஆஃப்டர் 25 years this has to be demolished. எப்படி இந்த இடம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரியே நீங்க திருப்பி கொடுக்கணும். எப்போ? 25 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ I am பக்கா sure that after 25 years I am going to incur an expenses. Am I right, sir? Am I right, sir? So what AS10 is saying that இந்த பில்டிங்கோட வேல்யூவை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணும்போது 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்கர் பண்ண போற அந்த எக்ஸ்பெண்டிச்சரோட பிரசன்ட் வேல்யூவை நீங்க இன்னைக்கே கால்குலேட் பண்ணணும். Present value of the future liability, that is called as present value of decommissioning. கமிஷனிங்னா அது எல்லாத்தையும் சேர்க்கிறது, டீகமிஷனிங்னா சார் ரோபோவை பிரிச்சு போடுற மாதிரி பிரிச்சு போடுறது. ஆர் சைட் ரிஸ்டோரேஷன் எக்ஸ்பென்சஸ், சைட்டை ரீஸ்டோர் பண்றது.
சைட்டை ரீஸ்டோர் பண்றதுனா பழையபடி அந்த சைட்டை ஆக்கி கொடுக்கிறது. அதை நீங்க ஃபியூச்சர்ல தான் அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ண போறீங்க. அதோட பிரசன்ட் வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணி இன்னைக்கே அதை நீங்க காஸ்ட் கூட ஆட் பண்ணணும். லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் which we already know at the time of purchase of the PPE. If seller has provided trade discount, it will not form part of cost. Already we have completed in AS2. So this cost இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்க ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். That is PPE account debit to cash or bank. My dear lovable students, I believe that you are comfortable with the purchase asset. Can we move to the self-constructed asset? In the sense means, sir, I am myself constructing a building. Nanda building katra. You tell me, in order to construct a building, we are supposed to incur direct material. We are supposed to pay labor expenses. We are supposed to incur direct expenses. At production overhead, whether it is fixed or variable, everything will be taken into account. Sir, inventory பொறுத்த வரைக்கும் for fixed overhead, we were having a game. Fixed overhead should be absorbed based upon the normal output or actual output, whichever is higher. Are you all really with me? Here, there is no such confusion because there n number of inventories are there. For example, if I am incurring 18 lakh rupees, that 18 lakh rupees I have incurred for 1 lakh cars. But here, if I am incurring a fixed expenses, that fixed expenses is for 1 PPE. So apportionment concept will not be applicable straight away. Or they may say that 50% of the fixed expense should be attributable to the PP, then 50% should be charged to the PP. Add non-creditable taxes, if any. Sir, GST, if you can't take it as ITC. Add DAC, that is directly attributable expenses, if any. Add present value of site restoration expense, just so I have explained. Less trade discount, you'll be getting the cost. At this value, you have to pass a journal entry that PPE account debit to cash or bank account. PPE account debit to cash or bank account. Super. So as per AS10, sir, if an item is a PPE, if it satisfies the initial recognition criteria, initially it should be recognized at cost. What cost, man? Either you have to check that whether you are going to purchase a PPE or self-construct a PPE. Sir, these are the analysis of the cost. The same analysis we have made in AS2. Sir, analysis of cost. Cost includes and cost excludes. That means cost includes, my dear lovable students. Number 1, number 2, number 3. These 3 costs should be included in the cost. Purchase price, you tell me you are going to purchase a building or plant and machinery or something. You paid 10 lakh rupees. Will the cost of the PP include that 10 lakh? Ama sir, thelam basic foundation sir. Including transportation duties and non-refundable taxes. Yes. Sir, if you have incurred any amount for transporting that plant and machinery to your location, that will be added. Am I right? Add non-refundable taxes, GST. 100 vaati solliyach. Any directly attributable cost bringing the asset to the location and the condition intended by the management. Sometimes PPE supplier oda sir edathil irukum. Adu enga varanumna நம்ம யூஸ் பண்ண போற ரெசிபியனோட இடத்துக்கு வரணும். கரெக்ட்டா சார்? அப்படி இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்க என்னென்ன காஸ்ட்டை இன்கர் பண்றீங்களோ all should be added in the cost of the PPE. Example, installation cost. இப்போ நீங்க ஒரு ஏசி வாங்குறீங்க. ஏசி you would have paid 50,000 rupees. But you may be paying 1,500 or 2,000 rupees for installation. Even that 1,500 or 2,000 should be added to the cost of the PPE. Cost of testing the PPE. Super. Testing cost will be included in the PPE. Whereas training cost will not be included in the cost of the PPE. Professional fees, sometimes you would have paid to some lawyer or some professionals for the purpose of fitting out the PPE. That will be included in the cost of the PPE. Initial delivery cost and cost of employee benefit on construction or acquisition of PPE. These are directly attributable expenses. Kana directly attributable expenses should be included in the cost of PPE. And third one, this is the speciality of AS10, standout item, okay? Decommissioning, restoration and similar liability. I know that today I am constructing a PPE today. In future, after 10 years, after 15 years, after 20 years, I have to demolish this. எப்படி இந்த இடம் முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி நான் திருப்பி கொடுக்கணும். அப்படின்னா in future I am going to incur an expenditure. இதோட என்ன வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும்னா present value நான் கால்குலேட் பண்ணணும். This cost is to be estimated using appropriate discount rate. அப்ப நான் future value present value convert பண்ணணும்னா discount rate போட்டா தான் என்னால முடியும். It should be recognized initially at the present value of the future outflow. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? entire accounting subjectலயே இந்த ஒரே ஒரு ப்ரொவிஷனுக்கு மட்டும்தான் present value factor நம்ம அப்ளை பண்ணுவோம். வேற எந்த ப்ரொவிஷனுக்குமே first of all AS10ல கவர் ஆகல. எல்லா ப்ரொவிஷனுமே AS29ல தான் கவர் ஆகுது. AS29 did not follow the present value factor. Sir, cost includes. ஆனா PPE ஓட காஸ்ட்ல இந்த காஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ண கூடாது.
You are not supposed to include this item. Cost of opening new business such as inauguration cost. For example, நீங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, மகேந்திர சிங் தோனியை கூட்டு வரீங்க, மகேந்திர சிங் தோனிக்கு 2 கோடி கொடுக்குறீங்க. Sir, that 2 crore should not be capitalized, my dear lovable students, because அந்த 2 கோடி incur பண்றதுனால will you have any future economic benefits from that asset? No. Number 2, startup costs, legal expenses. In order to start something new, advocates க்கு நீங்க ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அது startup cost is for the business, like for writing articles of association, memorandum of association. Sir, articles of association, memorandum of associationலாம் tangible கிடையாது. அதனால அந்த காஸ்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பிபி காஸ்ட்குள்ள எழுதக்கூடாது. காஸ்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் அ நியூ ப்ராடக்ட் இன்க்ளூடிங் அட்வர்டைசிங். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இன்கர் பண்றீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் will not be included in the பிபி காஸ்ட். சார் அப்ப இந்த காஸ்ட் எல்லாம் நான் என்ன சார் பண்ணணும்? டைரக்ட்லி டெபிட்டட் டு P&L account, which is nothing but expense account debit to cash or bank. P&L account debit to expenses. Oh, super, sir. Sir, initial operating losses. Sir, sometimes, sir, நான் business ஆரம்பிச்சோம்னா initially 2-3 மாசம் எனக்கு என்ன வரும்னா operating losses வரும். அதுக்கப்புறம் தான் business pick-up ஆக ஆரம்பிக்கும். அந்த இனிஷியல் ஆப்பரேட்டிங் லாஸை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சார் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. should be transferred to the P&L account. Cost of relocation or reorganization part of or all the operation of an enterprise. இப்போ நான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கேன், நான் கோடம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதா இருந்தால் அந்த ஷிஃப்டிங் எக்ஸ்பென்ஸை நான் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ஷிஃப்டிங் எக்ஸ்பென்ஸ் should be debited to the P&L account. Administrative and another general overheads or selling and distribution overhead. This administration overhead, selling and distribution overhead and all, sir, PP யோட காஸ்ட்ல நீங்க டெபிட் பண்ணக்கூடாது. Abnormal cost or abnormal loss. Already we have discussed, normal loss should be included in the cost, whereas abnormal loss should not be included in the cost. Staff training expenses, இதை நான் highlight பண்ணேன். Testing expenses will be included in the cost of PP. Training expenses will not be included in the cost of the PP. Income earned from incidental operation. For example, income from car parking. You are having a building, my dear lovable students. You are earning, sir, some income from car parking. That income should be credited to the what account? P&L account. Sir, I will give you one example, man. Super ஒரு example பார்க்கலாம் பாரு. Sir, on 1/4/2025 நம்ம financial year sir 25-26 PP purchased at 5 crore. Sir, அவங்களே சொல்லிட்டாங்க PP னா அப்படினா basic condition and additional condition has been satisfied. Directly attributable cost is 2 crore. They themselves given that the directly attributable cost is 2 crore. So what will be the cost of PP? 5 plus 2 crore comes to 7 crores. Am I right? And life of PP is how many years? 10 years. There is a decommissioning liability after 10 years of 25 lakh. Super. அப்ப 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 25 lakh rupees incur பண்ணணும். அப்படினா I have to find out the present value of that 25 lakh. Discount rate is given as how much percent? 10% per annum. And the present value at 10% for the 10th year is, this is the present value factor. What is the cost of PP? How to treat the decommission liability is the question. Come on, man. This is the cost of PP. How much rupees you have incurred for purchase? 5 crore. Add directly attributable expenses 2 crore. I have to find out the present value of the decommission liability. Sir, how much lakh we are supposed to be spent after 10 years? 25 லட்சம் ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப 25 lakhs into 0.385543 comes to 9,63,858 is the present value of the future cash outflow. That means the PP should be recognized at 7 crore 9,63,858. My dear lovable students, are you all really with me? Sir, this is what the cost of PPE. Sir, entry இப்போ நான் வந்து initial recognition entry நம்ம என்ன போடுவோம்? PPE account debit at this value 7 crore 9,63,858 to bank account. Sir, today I would have already paid this 5 crore and 2 crore. That is 7 crore would have gone from my pocket. So 7 crore I will credit from my bank account. Sir, this decommissioning liability, I am liable to be paid after 10 years. So it's a liability I have recognized today. Decommission liability 9,63,858. But what should happen? Today you have recorded in your books of accounts 9,63,858. But at the end of the 10th year, this should become the original liability value of 25 lakh. அப்போ இப்போ நம்ம என்ன மாத்தணும்னா present value திருப்பி future value மாத்தணும். அப்ப every year we are supposed to accrue interest on that. நம்ம என்ன பண்ணணும்னா interest account debit 96,386. அது எப்படி சார்? 9 lakh 63,858 into what is the discount rate?
10%. So 96,386 to decommission liability 96,386. இப்போ எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வருஷம் ஆட் பண்ணி என்ன ஆகும்னா it will become 25 lakh at the end of the 10th year. Then we will be passing the entry decommission liability account debit to bank at the end of the 10th year. I believe that you are having a fair level clarity over this. If yes, I just want to know in the comment sessions, my dear lovable students, treatment of losses. So there are two types of losses are there. Number one, normal loss and abnormal loss. Normal loss will be added to the cost. That means in the cost, normal loss will be included. Whereas abnormal loss, it should be debited to the P&L account. Are you all really with me? Sir, if there is any income earned during the period, asset is not yet ready for use. For example, I am constructing a building. நம்ம ஒரு building construct பண்ணிட்டு இருக்கோம். அந்த building construct பண்ணிட்டு இருக்கும்போது அந்த building construct பண்றதுக்கு நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுல சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா சிமெண்ட் பேக் நமக்கு வந்து காலி சிமெண்ட் பேக் வரும். That cement bag I may sell. So if you got anything from the scrap, please reduce it from the cost. Because நான் சிமெண்ட்டுக்கு ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு ஒரு 1000 பேக் சிமெண்ட் வாங்குறேன், 10,000 பேக்ஸ் நான் வாங்கியிருக்கேன், 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னா some amount I will be getting. By selling the cement bag, I am recovering some cost. So less recovery cost should be reduced, man. That is a net value of the cost you have incurred. Because these are directly attributable to expenses for the construction. Next one, sir, not directly attributable to construction expenses. அது வந்து என்ன கிடையாதுன்னா construction expense-க்கு directly attributable கிடையாது. For example, என்னோட building சும்மா காலியா இருந்துச்சு. நான் வந்து சார் பாகுபலி படம் எடுக்கிறதுக்காக அந்த building வந்து என்ன பண்றேன்னா வாடகை கூடுறேன். எனக்கு ராஜமௌலி என்ன பண்றாருன்னா எனக்கு சம் ரெண்டு தராரு, அதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்னவே இல்லைன்னா சம்பந்தமே இல்லை. பாதியில படம் பாதி நிக்குது. அந்த டைம்ல வந்து சந்திரமுகிக்காக சார் சந்திரமுகி 3க்காக நான் என்னோட பில்டிங்கை வாடகை கூடுறேன். ராரா சரசுக்குராரா அந்த அமௌண்ட்டை நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா சார் உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணக்கூடாது, அதை நீ P&L அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் வாட் த தேர்ட் சாப்டர், த டிஸ்கஷன் ஆஃப் தேர்ட் சாப்டர் ஆல்சோ கம்ஸ் டு அன் எண்ட், விச் இஸ் நத்திங் பட் இனிஷியல் ரெகக்னிஷன் அட் காஸ்ட். நீ நியாயமா பேசு. முதல்ல ஒரு பிபி வேணும். அந்த பிபியை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இனிஷியலி ரெகனைஸ் பண்ணணும். எப்படி இனிஷியலி ரெகனைஸ் பண்ணணும்னா காஸ்ட்ல இனிஷியலி ரெகனைஸ் பண்ணணும். சூப்பர் சார். அந்த காஸ்ட்ல எது வரணும் எது வரக்கூடாது அப்படிங்கறத நம்மளோட டிஸ்கஷன். பிகாஸ் காஸ்ட் ரெண்டு டைம்ல இன்கர் பண்ணலாம். ஸ்டார்டிங் டைம்ல இன்கர் பண்ணலாம், சப்சீக்வென்ட்ல இன்கர் பண்ணலாம். சூப்பர் சார். திஸ் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் AS10. அந்த இனிஷியல் ரெகக்னிஷன்ல ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. ஸ்பெஷல் கேசஸ் இன் த சென்ஸ் மீன்ஸ் சார் எவ்வளோ ருபீஸ் நான் கொடுத்த அசட்டை வாங்கினோ அந்த அமௌண்ட் தான் நான் காஸ்டா ரெக்கார்ட் பண்ணணும். ஆனா இஃப் த பேமெண்ட் இஸ் டிஃபர்ட் பியாண்ட் நார்மல் கிரெடிட் டர்ம்ஸ், அது எப்படி சார் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க? கேஸ் நம்பர் 1. அப்ப நமக்கு ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 1 இருக்கு. அழகான கிளாரிட்டி தரேன், கவலையே படாத சார். கேஸ் நம்பர் 2 which is nothing but PP acquired in exchange. Exchange in the sense means barter. ஒரு PP கொடுத்து வேற ஒரு PP வாங்குற, அப்ப எப்படி நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும்? This is the case number 2 and we are having PP purchase for a consolidated price. ஒரு consolidated price கொடுத்து நம்ம PP பர்ச்சேஸ் பண்ணா என்ன சார் பண்ணுவீங்க? கேஸ் நம்பர் 4 கவர்மெண்ட் கிராண்ட் ரிலேட்டிங் டு PPE. 4 ஸ்பெஷல் கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா this chapter will comes to an end. Sir, come on sir. First one sir, the first one is talking about the payment is deferred beyond normal credit terms. ஒண்ணும் இல்ல சார், சிம்பிள் எக்ஸாம்பிள் சார். ஒரு செல்லர் இருக்காரு, ரெண்டாவது ஒரு பையர் இருக்காரு. ஓகே சார், செல்லர் ஒரு அசெட் வித்துட்டாரு பையருக்கு. சார் பையர் கிட்ட என்ன சொல்றாருன்னா செல்லர், சார் எனக்கு 1 crore rupees நீங்க கேஷ் தரணும், ஆனா நீங்க இப்பவே தர வேண்டிய அவசியம் இல்லை, 3 monthsக்கு அப்புறம் நீங்க கேஷ் கொடுத்தா போதும். இட் இஸ் வித் இன் நார்மல் கிரெடிட் டர்ம்ஸ். சார் 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதும். எத்தனை மாசம்? 6 மாசம். then also it is within normal credit terms. பட் ஒரு செல்லர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வேண்டாம், பையர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் 2 yearsக்கு அப்புறம் தான் காசு தருவேன், என்னால இப்ப காசு தர்றதுக்கு என்கிட்ட காசு இல்ல சார் இப்படின்னு சொன்னாருன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இங்க வா தம்பி, நீ இதை செக் பண்றா தம்பி, that is deferred payment இருக்குன்னா credit period less than 12 months. That means சார் பையர் 12 monthsக்குள்ள செல்லருக்கு காசு கொடுக்கறதா இருந்தா it is within normal credit terms, no problem at all. Asset should be recorded at the agreed invoice price. செல்லர் ஆல்ரெடி பில் போட்டுருப்பார்ல, அந்த பில்ல எந்த அமௌண்ட் காட்டியிருக்காரோ அந்த அமௌண்ட்ல நீ வந்து PPE account debit to creditor account entry பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு. But if the credit period is equal to or more than 12 months, it is beyond the normal credit terms. ஒரு அசட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அது வந்து 1 year 2 year 3 yearக்கு அப்புறம் தான் நீ காசு பே பண்ண போறேன்னா அது கிரெடிட் டர்ம்ஸ்க்குள்ள இல்ல. Asset should be recognized at the cash price equivalent, that is present value of its installment payment.
ஃபியூச்சர்ல நான் அதை பே பண்ணுவேன். அந்த ஃபியூச்சர்ல பே பண்ண போற அமௌண்ட் இன்னைக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா எவ்வளவு ரூபீஸ் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ணணும்னா சார் பே பண்ணணும். லுக் அட் ஹியர் மேன், திஸ் இஸ் த ரூல். Cost of item of PP is the present value of the agreed price at the recognition rate. Nothing. If you are not going to make the payment within 12 months, நான் 12 மாசத்துக்குள்ள பே பண்ண போறது இல்லைனா more than 12 months பே பண்ண போறேன்னா நீங்க future value எவ்வளவு ரூபீஸ் பே பண்ண போறீங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல 50 லட்சம் ரூபாய் பே பண்ண போறேன். less present value of the future cash outflow, அதோட இன்னோட present value for 30 lakh rupees na difference 20 lakh should be treated as interest cost and we should be charged to P&L account. And I will give you a super classic example, don't worry at all. Sir, asset is purchased and payment will be made after 1 year of rupees 1 crore. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பே பண்ண போறோம். அப்ப நார்மல் கிரெடிட் டர்ம்ஸ் கிடையாது. 1 கோடி ரூபாய் பே பண்ண போறோம். டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் how much percent per annum? 8% per annum. Past necessary journal entry. So அப்ப நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. என்ன என்ட்ரி போடுவீங்க? asset account debit 1 கோடின்னு போட கூடாது. That's what the contribution of AS10 is all about. AS10 நமக்கு என்ன சொல்றாங்கன்னா சார் டிஸ்கவுண்ட் ரேட் 8%, நம்ம அதை என்ன பண்ணணும்னா இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூக்கு நம்ம எடுத்துட்டு வரணும். ரைட்டா சார்? அப்ப டிஸ்கவுண்ட் ரேட் 8% பிரசன்ட் வேல்யூக்கு ஃபியூச்சர்ல பே பண்ண போற இந்த 1 crore rupees நீங்க பிரசன்ட் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதோட இன்னோட வேல்யூ 92,59,260 டு கிரெடிட்டார். இன்னும் நீங்க பே பண்ணல, பே பண்ணிருந்தா இந்த ப்ரொவிஷனே வராதே. 92,59,260 மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பே பண்ணும்போது இவ்வளோ ருபீஸ் தான் நீங்க கிரெடிட்டார கிரெடிட் பண்ணிருக்கீங்க 92,59,260. ஆனா நீங்க உண்மையிலேயே ஃபியூச்சர்ல 1 கோடி ரூபாய் பே பண்ணணும். The balance will be treated as interest and should be debited to the P&L account, my dear lovable students. This interest will go to the P&L account. Comfortable? Sir, asset is purchased and payment will be made equally in 2 installments of 1 crore in 2 years. That means ஒரு ஷாட்ல பே பண்றதுக்கு பதிலா நீங்க 2 ஷாட்ல பே பண்ணா ஒண்ணுமே இல்ல, 2% வேல்யூ கால்குலேட் பண்ணனும். And discount rate is 8% per annum. For example, cash price equivalent means present value of 50 lakh at 8%. Discount for how many year? 2 year. Year number 1 ஓட எண்ட்ல 50 lakhs பே பண்ண போறீங்க. Year number 2 ஓட எண்ட்ல 50 lakhs பே பண்ண போறீங்க. 50 lakhs plus 50 lakhs பே பண்ணீங்கன்னா total 1 crore. Sir, calculator 1 divided by 1.08 போட்டீங்கன்னா 0.926 is the present value factor for 8% and another equal to 0.857 is the present value factor for the another 50 lakhs. In the 50 lakhs year number 1 ஓட எண்ட்ல பே பண்ண போறீங்க. In the 50 lakhs year number 2 ஓட எண்ட்ல பே பண்ண போறீங்க. That means 50 lakhs into 0.926 comes to 46,30,000. Sorry, 50 lakhs into 0.857 comes to 42,85,000. That means 89,15,000 is the present value of the future cash flows. அப்ப நீ முதல்ல இன்னைக்கு என்ன என்ட்ரி போடுவே? asset account debit 89,50,000 to creditor account 89,50,000 because this is the present value of the future cash outflow. First year endல first 50 lakhs pay பண்ணணுமா? அப்போ my dear lovable students, interest account debit to creditor account, interest account debit ஏன் வைக்கிறேன்னா 89,15,000 rupees is the total amount outstanding. அதுக்கு 8% interest accrue ஆகணும். கரெக்டா? So calculator 89,15,000 into 8% comes to 7,13,200 man. Now year 1 ஓட எண்ட்ல பே பண்ணிடுவேன். எவ்வளவு lakh? 50 lakhs. So the entry will be creditor's account debit 50 lakh to bank account 50 lakh. This is how your creditor account will be. By asset account starting there, what is the present value of the future cash outflow? 89,50,000 rupees. Super. Sir, at the end of year number 1, you have accrued interest, which is this amount into how much percent? 8%. Super, sir. Sir, at the end of year number 1, we have paid to bank account. How much lakh? 50 lakh. The closing balance will be 46,28,200. இப்போ year number 2 ஓட எண்ட்ல திருப்பி 46,28,200 plus interest we should accrue and we should pay how much lakh? 50 lakh to the creditor. So what is the difference between this? 50 lakhs minus 46,28,200 comes to 3,71,800. ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் போடுறேன்னா அப்பதான் எக்ஸாக்டா 50 lakhs வரும், இல்லனா டிஃபரன்ஸ் வரும். So interest account debit to creditor account, this is approx man, this is balancing figure man. Here and there, if you apply 8% on this value, இதே amount கிடைக்கணும் இல்ல, 100 ரூபாயோ 1000 ரூபாய்க்குள்ளயோ சின்ன டிஃபரன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. So the entry at the time of payment will be creditor's account debit to bank account. Second yearல creditor account எப்படி இருக்கும்னா by balance pro down 46,28,200. This amount will come and sit here and the balancing figure between 50 lakh and 46,28,200 we will recognize as interest, which comes to 3,71,800. With that, first special case comes to an end. Are you having a superb conceptual clarity over the deferred payment? என்ன சார் தமிழ்ல ரொம்ப சிம்பிள் சார். நீ ஒரு பொருள் வாங்கினேனா அந்த பொருளுக்கான காசை 12 மாசத்துல பே பண்ண போறியா இல்ல 12 மாசத்துக்கு அப்புறம் பே பண்ண போறியா? 12 மாசத்துல நீ அதுக்கு பே பண்ண போறேன்னா ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடரே பண்ணாத கண்ணா,
12 மாசத்துக்கு மேல பே பண்ண போறேனா அதோட பிரசன்ட் வேல்யூவை தான் நீ அமௌண்டா ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கு மேல நீ ரெக்கார்ட் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் ஒன் மேன், பிபி acquired in exchange for a non-monetary asset or a combination of monetary and non-monetary asset. For example, உங்ககிட்ட ஒரு அசெட் இருந்துச்சு, அந்த பிபியை கொடுத்து நீ இன்னொரு பிபியை வாங்குறது, that means especially barter. அப்போ what the standard is saying that ரொம்ப சிம்பிள் சார். அப்படி நீ barter பண்றதா இருந்தா நீ செக் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் சார். that transaction having commercial substance, that transaction does not having commercial substance. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பார். உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஆக்டிவா அப்படின்னு ஒரு பைக் இருந்துச்சு. ஆக்டிவா tangible தானே, it can be used for administrative purpose. Sir, Activa can be used for more than 12 months. All the 3 conditions of the Activa has been satisfied. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்டிவா பைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஜூபிட்டர் பைக்கை வாங்கிட்டீங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆக்டிவா பைக் வச்சா என்ன, ஜூபிட்டர் பைக் வச்சா என்ன, ரெண்டுமே காம்படிட்டிவ் வெஹிக்கிள். அப்போ அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுல ஒரு கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்ல, கமர்ஷியலி நீ ஒன்னும் அச்சீவ் பண்ண போறது இல்லை, பேரு மாறி இருக்கு. ஆக்டிவா பைக் மாதிரி ஜூபிட்டர் பைக் ஆயிருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இதே மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்ககிட்ட ஆக்டிவா பைக் இருந்துச்சு, அந்த ஆக்டிவா பைக்கை நீ கொடுத்து புல்லட் வாங்கினேன்னு வச்சுக்குவேன், சூப்பர்ல. பிகாஸ் ஆக்டிவாவோட கெப்பாசிட்டியும் புல்லட்டோட கெப்பாசிட்டியும் ரெண்டுமே வேற வேற சார். கரெக்டா சார்? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் அந்த ஆக்டிவாவோட கெப்பாசிட்டியும் புல்லட்டோட கெப்பாசிட்டியும் ரெண்டுமே வேற வேற சார். புல்லட்டோட சிசியே வேற. அட புல்லட்டில் வர சொன்னியே, வந்தனே கையை விட்டு ஓட்ட சொன்னியே, செஞ்சனே ஸ்டைல்னு நான் நினைச்சேன், ஸ்ட்ரக்சரில் ஏத்தி போட்டையே. அப்ப AS10 நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, whether that transaction is having commercial substance does not having commercial substance. அந்த டிரான்சாக்ஷனுக்கு கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? இப்ப நான் ஆக்டிவா கொடுத்து புல்லட் வாங்கினா கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஆக்டிவா கொடுத்து ஜூபிட்டர் வாங்கினா இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாம், அந்த டிரான்சாக்ஷனை நீ பண்ணாம இருந்திருக்கலாம். That's what lack commercial substance, my dear lovable students. If it is having commercial substance, then asset received. ஏன்னா புதுசா வந்த அசெட். ஏன்னா ஒரு அசெட் கொடுத்துட்டேன், ஒரு அசெட் வாங்கிட்டேன், ஒரு அசெட் கொடுத்துட்டேன், ஒரு அசெட் வாங்கிட்டேன், ஒரு அசெட் கொடுத்துட்டேன், ஒரு அசெட் வாங்கிட்டேன். அந்த வந்த அசெட்டை நான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா? அசெட் should be recorded at the fair value. அந்த அசெட்டை நான் ஃபேர் வேல்யூல ரெக்கார்ட் பண்ணணும். எந்த ஃபேர் வேல்யூல சார் ரெக்கார்ட் பண்ணணும்? ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் given up. என் கிட்ட இருந்து வெளியே போன அசெட்டோட ஃபேர் வேல்யூல ரெக்கார்ட் பண்ணணும். ஓ சூப்பர். அப்போ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உள்ள வந்த அசெட்டை நான் என்ன வேல்யூல ரெக்கார்ட் பண்ணணும்னா வெளியே போன அசெட்டோட ஃபேர் வேல்யூல ரெக்கார்ட் பண்ணணும். சாரே வெளியே போன அசெட்டோட கேரியிங் வேல்யூ, வெளியே போன அசெட்டோட கேரியிங் வேல்யூ கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கும். என் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வெளியே போன அசெட்டோட கேரியிங் வேல்யூ இல்லாம யாரோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கும்? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா வெளியே போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ கிடைக்கணும்னு என்ன இல்ல, அவசியம் இல்ல. இஃப் நாட் அவைலபிள், ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் ரிசீவ்ட். சார் போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ கிடைக்கலனா வந்த அசெட்டோட ஃபேர் வேல்யூல புக் பண்ணு. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சாரே போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ இல்ல, வந்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ இல்ல, ஓகே போன அசெட்டோட கேரியிங் வேல்யூ இருக்கா? அது கண்டிப்பா இருக்கும் சார். தென் WDV of the asset given up. That's it. அப்ப நீ என்ன பார்க்கணும்னா, பார்ட்டர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கலாம், அந்த டிரான்சாக்ஷனுக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்கா, சப்ஸ்டன்ஸ் இல்லையா? சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ. சாரே போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ நாட் அவைலபிள், வந்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ. சாரே போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ இல்ல, வந்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ இல்ல, தென் போன அசெட்டோட WDV. சாரே லேக் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ், இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாம்னா WDV of the asset given up, that is last one. சார் என்னன்னா ஃபேர் வேல்யூ நாங்க பார்க்க மாட்டோம். That's it, my dear lovable students. Sir, if you want I can give sufficient examples man. This is the sir provision for barter. பாருங்க, fair value of the asset purchase. ஓ அப்ப புதுசா ஒரு அசெட் வந்திருக்கு, அதோட ஃபேர் வேல்யூ எவ்வளவு லாக்? 2 lakh. அப்ப இந்த புதுசா வந்த அசெட் தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் given, வாவ் குட் பை 1,40,000 rupees அப்படின்னா என் கையில இருந்து போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இருக்கு. அது இல்லாம நான் கேஷை வேற பே பண்ணியிருக்கேன் 50,000 rupees. கேஷை பே பண்ணா கேஷ் வருமா, கேஷ் போமா? கேஷ் போகும் சார். அப்போ போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ, போன அசெட்டோட ஃபேர் வேல்யூ. ஓ சூப்பர். போன அசெட்டோட ஃபேர் வேல்யூனா அசெட் போனது 1,40,000, கேஷோட ஃபேர் வேல்யூ கேஷோட அமௌண்ட் தான். அப்போ 1,40,000 plus 50,000 comes to 1,90,000. நியூ அசெட்டை 1,90,000 ரெக்கார்ட் பண்ணும். சூப்பர் சார். கேரியிங் வேல்யூ ஆஃப் த அசெட் given up. சார் நான் கொடுத்த அசெட் இருக்கு இல்லையா, அதோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூங்கிறது எவ்வளவு ரூபீஸ்? 1,10,000. இட் ஹஸ் டு பி டீரெகனைஸ், அது ரெகனைஸ் பண்ணக்கூடாது. அப்போ டு ஓல்ட் அசெட் 1,10,000 வெளியே அமிச்சிட்டேன்.
அது இல்லாம என்கிட்ட இருந்து 50,000 rupees பேங்க்ல கேஷ் வெளியே போயிடுச்சு. ஸோ த டிஃபரன்ஸ் வில் பி கெயின் ஆர் லாஸ் 30,000 rupees. நீ நியாயமா யோசிச்சு பாரு சார், எவ்வளோ ரூபீஸ் உனக்கு பழைய அசெட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்துச்சு? 1,10,000 ரூபாய் இருந்துச்சு. அந்த அசெட் கொடுத்தா புது அசெட் வாங்கியிருக்க நீ. புது அசெட்டோட ஃபேர் வேல்யூ எவ்வளோ? 1,40,000 rupees. 1,10,000 ரூபாய்க்கு 1,40,000 ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30,000 rupees. தட் இஸ் அ ப்ராஃபிட் யூ வில் பி கிரெடிட்டட் டு த P&L அக்கௌண்ட். தட்ஸ் இட், கேம் ஓவர் மேன். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பார். ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் பர்ச்சேஸ்ட். வாவ். Fair value of the asset purchased is 1,50,000. Whereas fair value of the asset given up is not known. அதான் நமக்கு தெரியணும் இல்லையா? கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ தெரியணும். கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ தெரியல. கேஷ் ரிசீவ்ட் 1 lakh. போல கேஷ் வந்திருக்கு. கேஷ் நம்ம கைக்குள்ள வந்திருக்கு. கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த அசெட் given up. நான் கொடுத்த அசெட்டோட கேரியிங் வேல்யூ 2,75,000. How to record? Assume commercial substance is present. அப்படினா you have to record at fair value. Fair value number 1. எப்படி fair value record பண்ணுவே? Fair value of the asset given up. என்ன கையை விட்டு போன given up. என் கையை விட்டு போன அசெட்டோட fair value. அதுதான் கையை விட்டு போன அசெட்டோட fair value இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நெக்ஸ்ட் நம்பர் 2. சார் உள்ள வந்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ அது இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண அசெட்டோட ஃபேர் வேல்யூ 1,50,000 rupees. கரெக்டா சார்? அது இல்லாம 1,00,000 ரூபாய் எனக்கு என்னவும் வந்திருக்குன்னா கேஷும் வந்திருக்கு. அப்ப நியூ அசெட் should be recorded at 1,50,000. பேங்க் அக்கவுண்ட் சார் 1 lakh rupees. டு ஓல்ட் அசெட் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கேரியிங் அமௌண்ட் இஸ் 2,75,000. அப்ப 2,75,000 வெளியே போச்சுன்னா அதை டீரெகனைஸ் பண்ணணும். அப்படின்னா 1,50,000 plus 1 lakh னா 2,50,000. அப்ப 2,75,000 ரூபாய் அசெட் 2,50,000 நீ அக்செப்ட் பண்ணிருக்கேனா, there is a loss of 25,000 that should be transferred to the P&L account. My dear lovable students, I believe that you are getting a fantastic outstanding grade. Now sir, give accounting treatment assuming no commercial substance in present in the transaction. இந்த டிரான்சாக்ஷன்ல என்ன இல்லைன்னா கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்ல. கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாம். ஏன் பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்ல ஆக்டிவா அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபாய் வேல்யூ காட்டுது. இன்னைக்கு நான் அந்த ஆக்டிவா கொடுத்து ஜூபிட்டர் வாங்குறேன்னா ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றேன்னா, ஆக்டிவான்னு வெட்டிக்கோப்பா, அங்க வந்து நீ ஜூபிட்டர் அப்படின்னு எழுதிக்கோ, அவ்வளவுதான். இந்த அமௌண்ட் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் பர்ச்சேஸ் தேவையே இல்லை. ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் கிவன் அப் சார் தேவையே இல்லை. கேஷ் பெய்டு தேவை இருக்கு, பிகாஸ் என்ன விட்டு 1,50,000 ரூபாய் வெளியே போயிருக்கு. கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த அசெட் கிவன் அப் how much lakh? 6 lakh. கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த அசெட் கிவன் அப் is 6 lakh. நான் கொடுத்த அசெட்டோட கேரியிங் வேல்யூ 6 lakh. புது அசெட்டையும் 6 lakhsலயே ரெக்கார்ட் பண்ணு. அது இல்லாம நான் 1,50,000 rupees என்னவும் கொடுத்திருக்கேன்னா கேஷ் கொடுத்திருக்கேன். அப்ப நியூ அசெட்டோட வேல்யூ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 6 lakh plus 1,50,000 7,50,000. Derecognize the old asset at 6 lakh to cash or bank account at 1,50,000. My dear lovable students, barter also comes to an end. What you are supposed to be checking barter? This is the key man. Sir, barterல commercial substance இருக்கா, commercial substance இல்லையான்னு பாரு. Commercial substance இருக்குன்னா asset received should be recorded at the fair value. Commercial substance இல்லைனா asset should be recorded at the carrying value of the asset what you have given up. Are you comfortable with the second special case also? Next one, sir, PPE purchase for a consolidated price. உங்ககிட்ட நான் அது எதுக்கு சொல்லி தரோம், நீ அதுல எக்ஸ்பர்ட். பிகாஸ் சார் இன் கேஸ் ஆஃப் AS14 amalgamation, two companies will be there. Selling company will be there and purchasing company will be there. Am I right, sir? நம்மளை பொறுத்த வரைக்கும் selling company is the students limited and purchasing company is the ANM limited. At the time of amalgamation, ANM limited will give purchase consideration to the students limited. Super, sir. And students limited will be giving asset 1, asset 2, asset 3, asset 4, asset 5. சார் இது மாதிரி 5 அசெட் தராங்க for a consolidated purchase consideration. இப்போ இந்த consolidated purchase consideration இந்த 5 அசெட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பிரிக்கணும். எப்படி சார் பிரிக்கணும்? What ratio I should use? That's what the discussion of AS10 is all about. Sir, where several items of PP are purchased for a consolidated price. Multiple asset நீங்க வந்து ஒரு price கொடுத்து வாங்குனீங்கன்னா consideration is apportioned to the various items. Super. அந்த மொத்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 5 அசெட் பிரிச்சு தரணும் based on their respective fair value on the date of acquisition. On the date of acquisition, what is the fair value of the asset? For example, 1 rupee, 2 rupee, 3 rupee, 4 rupee, 5 rupee. On this fair value, this total purchase consideration should be bifurcated. That's what the rule of AS10. Super. Sir, we have already know, we are experts in AS12 government grants. Sometimes government may give, my dear lovable students, sir, sometimes government may என்ன பண்ணுவாங்கன்னா help us to get the asset. Help us to get the asset.
சார் அந்த அசெட் ஐதர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வரும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துச்சுன்னா நாமினல் வேல்யூல ரெக்கார்ட் பண்ணு. as per AS12 what is nominal value? Put 1 rupee, put 10 rupee or put 100 rupee as the case may be. Or my dear lovable students, sir, sometimes concessional price we will acquire it. If you have purchased an asset at concessional price, actual price paid, idhula record pannu. This is what the rule of AS12. That means AS10 is saying that. Kanna, if you got any government grant, please go and check AS12 da Kanna. Already I have said that. Please don't, sir, ask me to again repeat once again. So if the government grant is received in kind, that is PPE received at free of cost, then it should be recognized at nominal value as per AS12. You know one thing, my dear lovable students, we are done with the 4 special cases of AS10. What are the 4 special cases, man? Case number 1, after purchasing an asset, if you are not going to make the payment within 12 months, that means that is called as deferred payment. If it is deferred payment, sir, you have to calculate the present value of the future cash outflow and you should record the asset value only at that amount, and every year you are supposed to accrue, sir, interest for that. Done. Number 2, my dear lovable students, is the barter. In case of barter, my dear lovable students, you have to check only one thing. Come on, come to the ANM chart. You have to check that whether the transaction is having commercial substance or not commercial substance. Activa கொடுத்து Jupiter வாங்குற, Activa கொடுத்து Bullet வாங்குற. Activa கொடுத்து Jupiter வாங்குனேனா பேரை மட்டும் மாத்து, amount மாத்தாத. That's it. Sir, Activa கொடுத்து Bullet வாங்குறேனா, you have to record the Bullet at the fair value. Fair value of what? Fair value of the asset given up. Sorry, fair value of the asset given up not available. Then fair value of the asset received. Sorry, fair value of the asset received is not available. Then பேரை மட்டும் மாத்தியா, வேற என்னையா பண்றது? கொடுத்த அசெட்டுக்கும் ஃபேர் வேல்யூ தெரியாதுன்னு சொல்ற, வந்த அசெட்டுக்கும் ஃபேர் வேல்யூ தெரியாதுன்னு சொல்ற. That means, sir, third case, consolidated price. The entire purchase consideration should be bifurcated based upon their respective fair value at the date of acquisition, my dear lovable students. Government grant related to AS12, sir, அது வந்து free of costல வந்துச்சுன்னா nominal value ரெக்கார்ட் பண்ணிக்கோ. concessional priceல வந்துச்சுன்னா என்ன வேலை கொடுத்து வாங்கினியோ அந்த விலைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கோ. and moving into the subsequent expenditure. Super. இது particularly இந்த ஸ்டாண்டர்ட்ல மட்டும் இருக்கிற பிரச்சனை. Because if an assets relating to AS2, அதுல இனிஷியல் காஸ்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர சப்சீக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இருக்காது. சார், காஸ்ட் ஆஃப் டே டு டே சர்வீசிங். சார், ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி வச்சிருக்க, டெய்லி நீ அதுக்கு வந்து அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு சர்வீஸ் காஸ்ட் இன்கர் பண்றேன்னா which are revenue in nature. Sir, revenue expenditure should be charged to the what account? P&L account. This cost is directly recognized in the statement of P&L because it does not increase the earning efficiency of the PPE. Since there is no future economic benefits from that revenue expenditure, please charge that to the P&L account. What entry you will pass? Revenue expenditure account, debit to cash or bank account, comfortable தானே? Replacement of part of the PPE. Wow. ஒரு PPE ஓட பார்ட்டை நீ ரீப்ளேஸ் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் வாங்கணும் இல்லையா, அந்த புல்லட்டோட என்ஜினை ரீப்ளேஸ் பண்ற. Capitalize the carrying amount of the PPE. If the recognition criteria are met, that means again for the replacement part you are supposed to do the rechecking. என்ன rechecking நம்ம பண்ணணும்? Sir, whether it is tangible, ஆமா tangible தான். Whether it is held for use, ஆமா engine is held for use தான், not held for sale. An engine having a capacity of held for use for more than 12 months, yes, again I have checked the recognition criteria. That is future economic benefits irukku, cost is measurable, reliable. That means basic conditionum satisfy ஆச்சு, additional conditionum satisfy ஆச்சுனா நீங்க என்ன பண்ணணும்னா carrying value of the asset கூட நீங்க ஆட் பண்ணணும். For example, aircraft interior such as seat, galley may require replacement several times during the lifetime of the airframe. For example, aircraft இருக்கு, அது ஒரு 25 வருஷம் வரப்போகுதுன்னா சீட்டை நீங்க அடிக்கடி மாத்திட்டே இருப்பீங்க. Sir, replacing the interior wall of building or to make a non-recurring replacement, இந்த மாதிரி அடிக்கடி மாத்திரதா இருந்தா அதை P&L அக்கவுண்ட்ல போட்டுருங்க. ஆனா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றதுனால உங்களுக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட் இஸ் ரிலையபிள் அண்ட் இட் இஸ் ப்ராபபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா it has to be added to the cost of the PPE. சார், ரெகுலர் மேஜர் இன்ஸ்பெக்ஷன் ஆர் ஓவரால். இப்போ நீங்க பெரிய பெரிய அசெட் எல்லாம் வாங்குனீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டே இருக்கும், மேஜர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். when each major inspection is performed, ஒரு வாட்டி perform பண்ணும்போதும் it is cost is recognized in the carrying amount of the PPE. னா என்ன, அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றதை நீங்க வந்து PPE காஸ்ட் கூட ஆட் பண்ணணும் as replacement. the recognition criteria are satisfied. அந்த recognition criteria satisfy ஆச்சுனா PPE ஓட வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கணும். any remaining carrying amount of the cost of the previous inspection as distinct from the parties de-recognized. for example, இங்க பாருங்க, ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மென்ட் நடக்குது. ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு புல்லட் பைக் இருந்துச்சு, அந்த புல்லட் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakh rupees கொடுத்து வாங்கினீங்கன்னு வச்சுங்க. கொஞ்சம் வருஷம் அந்த புல்லட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க.
அதுக்கப்புறம் அந்த புல்லட்டோட ஒரு மேஜர் என்ஜின் கெட்டு போகுதுன்னு வச்சுங்க. நீங்க புதுசா என்ஜின் வாங்குறீங்கன்னா இப்போ அந்த புல்லட்டுக்கு இன்னைக்கு புக்ஸ்ல 5 லட்சம் ரூபாய் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் டெப்ரிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். தட் இஸ் வாட் WDV ஆஃப் த அசெட், தட் இஸ் வாட் த கேரியிங் வேல்யூ ஆஃப் த அசெட். ஸோ 3 lakh rupees is the book value of the bullet at cost of the new part which is பக்கா available in the market. புதுசா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1,50,000 rupees கொடுத்து புல்லட்டோட என்ஜின் வாங்குறீங்கன்னா 1,50,000 rupees ஆட் பண்ணீங்க. இந்த 3 lakhsக்குள்ள பழைய என்ஜினோட காஸ்ட் இருக்கும் இல்லையா, அதோட WDV நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா ரிவைஸ் WDV கிடைக்கும். இந்த ரிவைஸ் WDV நீங்க என்ன பண்ணணும்னா டெப்ரிஷியேட் பண்ணணும் ஃபார் த பேலன்ஸ் லைஃப். சார் எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இதான் சார் பிரச்சனையே. பிகாஸ் WDV ஆஃப் த அசெட் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். காஸ்ட் ஆஃப் த நியூ பார்ட் நான் என்ன காசு கொடுத்து புது என்ஜின் வாங்குறனோ அதான். இப்போ எப்படி சார் நான் பழைய என்ஜினோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் AS10 நம்ம கைடன்ஸ் தராங்க. சிச்சுவேஷன் நம்பர் 1, பிரேக்கப் இன் த சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ். நீ 5 வருஷம் முன்னாடியோ 4 வருஷம் முன்னாடியோ 3 வருஷம் முன்னாடியோ அந்த புல்லட் வாங்கும் போது அந்த புல்லட் எப்படி பில் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. புல்லட்ல 2 டயரு, என்ஜினு, 2 கண்ணாடி திருப்பி வச்சா ஆட்டோ ஓடும், இந்த மாதிரி எல்லாம் அந்த இன்வாய்ஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா அதுலயே தெளிவா என்ன இருக்குன்னா என்ஜினோட காஸ்ட் என்னன்னு இருக்கு. அப்ப அந்த என்ஜினோட காஸ்ட்ல இருந்து நீ என்ன மைனஸ் பண்ணுனா டெப்ரிசியேஷன் இது வரைக்கும் இருக்கிற மைனஸ் பண்ணா WDV வந்துடும். அந்த WDV நீ என்ன பண்ணலாம்னா சார் மைனஸ் பண்ணலாம். இல்ல சார் அது எப்படி சார்? புல்லட் வாங்கும் போது புல்லட் அப்படின்னு தானே சார் இன்வாய்ஸ் போடுவாங்க. அதுல எப்படி சார் என்ஜின் தனி அக்கு வேற ஆணி வேற எப்படி சார் போடுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா, இஃப் நம்பர் 1 இஸ் நாட் அவைலபிள்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் த ஓல்டு பார்ட் அட் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ். இன்கேஸ் நீ ஒரு 4 வருஷம் முன்னாடி புல்லட் வாங்குறதுக்கு பதிலா அந்த என்ஜின் மட்டும் வாங்கி இருந்தா அந்த என்ஜின் மட்டும் இருக்கிற ஃபேர் வேல்யூ எவ்வளோன்னு பாரு. அந்த ஃபேர் வேல்யூ வந்து டெப்ரிஷியேட் பண்ணிட்டு வா சார். அந்த வருஷம் தான் சார் புதுசாவே புல்லட் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. அந்த பர்டிகுலர் என்ஜின் அவங்க செப்பரேட்டா சேல் பண்ணல. பிகாஸ் கம்பெனிஸ் ஹேவிங் 1000% கேரண்டி தட் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ஜினுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி என்ஜினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பைக்கே மாத்தி தரும், என்ஜின் மாத்தாதீங்க, இந்த கேரண்டி கொடுத்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த என்ஜினோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அவைலபிளா இல்ல. இஃப் 1 and 2 ஆர் நாட் அவைலபிள், சிச்சுவேஷன் நம்பர் 3, then new part value adjusted if the discount rate available. ஓகே, அப்ப இன்னைக்கு நீ ஏதோ ஒரு காஸ்ட்டை கொடுத்து வாங்கியிருக்கல, இதுதான் அந்த பழைய என்ஜினோட காஸ்ட். அப்ப அது இன்னையோட விலை. இதை நீ எத்தனை வருஷம் முன்னாடி அந்த பழைய என்ஜின் வாங்கினியோ இது வந்து உனக்கு ஃபியூச்சர் வேல்யூ. இங்க இருந்து நீ பிரசன்ட் வேல்யூக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடு. அதை டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அதை நீ டெப்ரிஷியேட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டேன்னா யூ வில் பி கெட்டிங் சம் வேல்யூ. அந்த வேல்யூ தான் WDV ஆஃப் தி ஓல்டு பார்ட். ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா நமக்கு அழகா என்ஜாய் ஆயிடும். ஒரு கான்செப்ட் எக்ஸாம்பிள், காஸ்ட் ஆஃப் த PP 10,000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லட் ஏதோ ஒன்று, அதுல வந்து அதோட காஸ்ட் 10,000 ரூபாய். காஸ்ட் ஆஃப் த நியூ பார்ட், அதாவது அதுல என்ஜின் கெட்டு போயிருக்கு, 3,000 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து கெட்டு போயிருக்கு. ரைட். ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த ஓல்டு பார்ட், ஓல்டு பார்ட்டை வித்தா உனக்கு 500 rupees ஸ்கிராப் வேல்யூ வரும். லைஃப் இஸ் 10 years, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இஸ் 10%. சார் அஸ்யூம் தட் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வருது. நீ சும்மா நினைச்சுக்கோ 4 yearsக்கு அப்புறம் தான் பிரச்சனை வருது நினைச்சுக்கோ. இனிஷியல் காஸ்ட் மை டியர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையிலே அந்த புல்லட்டோட விலை எவ்வளோ? 10,000 rupees. இப்போ எவ்வளோ வருஷம் முடிஞ்சிச்சு? 4 years முடிஞ்சு. அப்போ கால்குலேட்டர் 10,000 டிவைடட் பை 10 வருஷா வருஷம் 1000 ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணுமா? 4 வருஷம்னா இன்டு 4 40,000 ரூபாய் சார், 4,000 ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணுமா? 10,000 ரூபாய் 4,000 ரூபாய் போச்சுன்னா அந்த கேரியிங் வேல்யூ டுடே 6,000 ரூபாய். அந்த புல்லட்டோட வேல்யூ 6,000 ரூபாய் புல்லட்டோட வேல்யூ இருக்கும்போது நீ என்ன பண்றேன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், புதுசா என்ன வாங்குறேன்னா என்ஜின் வாங்குறேன். புதுசா என்ஜினோட விலை ரெடிலி அவைலபிள் இன் த மார்க்கெட் 3,000 rupees இஸ் என்ஜினோட விலை. ஸோ 6,000 plus 3,000 comes to 9,000. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ட்விஸ்டே என்னன்னா இந்த 6,000 ரூபாய்க்குள்ள பழைய என்ஜினோட வேல்யூ எவ்வளோங்கிறதா மேட்டர். லெட்ஸ் WDV ஆஃப் த ஓல்டு பார்ட். அதுக்கு 3 step அப்ரோச். நேரா போய் இந்த 10,000 ரூபாய் கொடுத்து புல்லட் வாங்கும் போது அதுல என்ஜினோட காஸ்ட் தனியா போட்டிருக்காங்களா? இல்லையே, காஸ்ட் ஆஃப் தி புல்லட் தானே 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாட் அவைலபிள். நம்பர் 2, அன்னைக்கு என்ஜின் மட்டும் வாங்கி இருந்தா புல்லட் வாங்காம அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? இல்லையே, நான் வாங்கினது என்ஜின் தானே, எனக்கு இப்போ போய் பழைய ரேட்ல போய் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த புது என்ஜின் வேல்யூ தான் அன்னைக்கு பழைய என்ஜின் வேல்யூன்னு எடுத்துக்கணும். அதுதான் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி ஓல்டு பார்ட் 3,000. பட் இது 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் 3,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் ஃபியூச்சர் வேல்யூ. இதை நான் என்ன பண்ணி எடுத்துட்டு போனேன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி Y0க்கு எடுத்துட்டு போகணும். இதே பொருளை 4 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தா நான் 3,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் 4th year போட்டேன்னா 0.683 வருது. அப்ப கால்குலேட்டர் 3,000 into 0.683 போட்டேன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருளை வாங்கியிருந்தா 2,049 ரூபாய் கொடுத்திருந்தா போதும். அந்த 2,049 ரூபாய்க்கு நான் 10% டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். டிவைடட் பை 10 years பிகாஸ் ஒரிஜினல் லைஃப் 10 years இன்டு 4 வருஷம் முடிஞ்சிருக்குன்னா 820 rupees டெப்ரிசியேஷன் போச்சுன்னா இன்னையோட அதோட WDV 1229
So that 1229 should be reduced from the total value of the bullet. In the 6,000 rupees la engine plus bullet irka. 3,000 rupees, my dear lovable students, new engine value. 1,229 is the WDV of the old engine. You will be getting the revised WDV of the bullet by excluding the old engine and including the new engine. Comfortable, sir? This 7,771 should be depreciated over a period of 6 years. Sir, 1,295 will be the annual depreciation you will be getting. So this is what the summary takeaway for your examination. With regard to subsequent expenditure, regular repair and maintenance should be transferred to the P&L account. Because this regular repair and maintenance will not create any future economic benefits. அப்ப நீ அத சார் எதோட வேல்யூ கூட ஆட் பண்ண கூடாதுன்னா பிபியோட வேல்யூ கூட ஆட் பண்ண கூடாது. should be transferred to the P&L account. Sir, expenses increasing life or efficiency beyond the originally assessed level. So you are incurring an expenses and the expense incur பண்ணதுனால அந்த அசெட்டோட லைஃபோ எஃபிஷியன்சியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா it has to be capitalized. Major replacement, major inspection, major overhaul. Bullet example as above already explained, man. Sir, you have to take the carrying value of the bullet in the books of accounts, add the cost of the new engine, minus WDV of the old engine by following 3-step approach. That's it with regard to the subsequent expenditure also. I hope that you are enjoying AS10 in a very level. What we have done? We have done the initial recognition, my dear lovable students. After initial recognition, sir, we have done with the subsequent expenditure. Now, 31st of March came. That means we are in balance sheet. We are in balance sheet date. What is the measurement of PP at the balance sheet date is the discussion. AS10 என்ன சொல்றாங்கன்னா measurement நம்ம ரெண்டு டைம்ல பண்ணுவோம். ஒன்னு initial recognition டைம்ல பண்ணுவோம். ரெண்டாவது after initial recognition பண்ணுவோம். Initial recognition டைம்ல கட்டாயமா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்க காஸ்ட் மாடல்ல தான் அது இனிஷியலி ரெகனைஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஐதர் பிபிஏ பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல பிபிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நீங்க பிபிஏ பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி காஸ்ட் மாடல்ல தான் நீங்க ரெகனைஸ் பண்ணணும். ஆனா சார் இனிஷியல் ரெகக்னிஷனுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல நீங்க வந்து சார் ஒரு வேல்யூ பண்ணுவீங்க இல்லையா? ஐதர் you want you can do cost model or revaluation model as the case may be. It is பக்கா your இஷ்டம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதே காஸ்ட் மாடல் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லனா நீங்க ரீவாலுவேஷன் மாடலுக்கு போலாம். செலக்ஷன் ஆஃப் எனி மாடல் அட் தி பேலன்ஸ் ஷீட் டேட் இஸ் an accounting policy. அது உங்களோட accounting policy. You can value the PP at cost model or you can value the PP at the revaluation model. Any change in accounting policy shall have retrospective effect. அதை மட்டும் மைண்ட் வச்சுங்க. In case futureல நீங்க வந்து சார் சேஞ்ச் பண்றதா இருந்தா காஸ்ட் மாடல் இருந்து ரிவாலுவேஷன் மாடலுக்கோ ரிவாலுவேஷன் மாடல் இருந்து காஸ்ட் மாடலுக்கோ நீங்க போறதா இருந்தா that will be treated as change in accounting policy. It is having retrospective effect. Okay சார். அப்ப ரெண்டு பேர் இருக்காங்க சார். மிஸ்டர் ஏ அவர் வந்து காஸ்ட் மாடல்ல போகணும்னு ஆசைப்படுறாரு சார். மிஸ்டர் பி ரீவாலுவேஷன் மாடல்ல போகணும்னு ஆசைப்படுறாரு சார். காஸ்ட் மாடல்ல போறவருக்கு என்ன சார் ஃபார்முலா? ஒண்ணுமே இல்ல, ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு ரூபீஸ்ல வந்து நீ வந்து இனிஷியலி ரெகனைஸ் பண்ணியோ லெஸ் accumulated depreciation less impairment as per AS20. accumulated depreciation இருந்தா மைனஸ் பண்ணிக்கோ, impairment loss இருந்தா மைனஸ் பண்ணிக்கோ. you will be getting the carrying value of the asset. சூப்பர். இதே ரீவாலுவேஷன் மாடலா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு வேல்யூ காட்டிட்டு இருக்கும். அது நீ ஃபேர் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். ஃபேர் வேல்யூ அட் சஃபிஷியன்ட் இன்டர்வல்ஸ். சார் ஒரு சஃபிஷியன்ட் இன்டர்வல்லையும் போய் நீ ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சார் எப்போ சார் அந்த சஃபிஷியன்ட் இன்டர்வல்? அதுக்கு நீ என்ன செக் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பிபிஇ மோஸ்ட் வாலடைல் இன் நேச்சரா, அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, வாலடைல் இன் நேச்சரா இருக்கு அப்படின்னா எல்லா வருஷம் நீ என்ன பண்ணணும்னா ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோ சேஞ்ச் இல்லை சார். சார் ஐட்டம்ஸ் ஆஃப் பிபி will only insignificant changes in fair value. Revalue the item only every 3 to 5 years. once in 3 years, once in 5 years நீ என்ன பண்ணா போதும்னா அதை ரீவேல்யூ பண்ணா போதும். அப்போ ஃபேர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். லெஸ் அந்த ஃபேர் வேல்யூ அக்கௌண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் சார் இம்பேர்மெண்ட் லாஸ் ஏதாவது இருக்குன்னா மைனஸ் பண்ணிக்கோ, கேரியிங் வேல்யூ உனக்கு கிடைச்சிரும் சார். revaluation of the entire class of PP. In case நம்ம காஸ்ட் மாடல் போகாம நம்ம revaluation மாடல் போறதா இருந்தா என்டையர் கிளாஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பில்டிங் 1 இருக்கு, பில்டிங் 2 இருக்கு, பில்டிங் 3 இருக்கு சார். இந்த ஆல் 3 பில்டிங் ஆர் 1 கிளாஸ். ஓகே சார். இதுல பில்டிங் நம்பர் 1க்கு காஸ்ட் மாடல், பில்டிங் நம்பர் 2 and 3க்கு ரீவாலுவேஷன் மாடல் நாட் அலௌட். போறதா இருந்தா எல்லாத்துக்குமே காஸ்ட் மாடல் இல்லனா எல்லாத்துக்குமே ரீவாலுவேஷன் மாடல். If an item of PP is revalued, entire class of PP to which that asset belongs should be revalued. Super fantastic to the core. சார் ஏதோ புதுசா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, கிளாஸ் ஆஃப் பிபி. கிளாஸ் ஆஃப் பிபி group of PP.
A class of PP is a group of asset or a similar nature and used in the operation of an enterprise. எப்படி தெரியுமா? நீங்க எல்லா லேண்டையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குரூப் போட்டுக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு குரூப்பா போட்டுக்கலாம். மெஷினரி ஒரு குரூப்பா போட்டுக்கலாம். ஷிப் ஒரு குரூப்பா போட்டுக்கலாம். ஏர்கிராஃப்ட் ஒரு குரூப்பா போட்டுக்கலாம். மோட்டார் வெஹிக்கிள் ஒரு குரூப். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஒரு குரூப். ஆஃபீஸ் எக்யூப்மென்ட் ஒரு குரூப். பேரர் பிளான்ஸ் ஒரு குரூப். சூப்பர். பேரர் பிளான்ஸ் ஆர் PPE. இதுக்கெல்லாம் செப்பரேட் டிப்ரிசியேஷன் செப்பரேட் லைஃப் நீங்க வைக்கலாம். இதுல என்ன பியூட்டி ஆஃப் AS10 என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லா பில்டிங்குமே ஒரு குரூப்ல தான் போடணும்னு சொல்றீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பில்டிங்லயே ஃபேக்டரி பில்டிங் இருக்கு, ஆஃபீஸ் பில்டிங் இருக்குன்னு வச்சுங்க. ஃபேக்டரிக்குள்ள நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், ஆஃபீஸில் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இந்த ஃபேக்டரி பில்டிங் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் ஒரு கிளாஸா நீங்க ட்ரீட் பண்ணலாம். சார் ஆஃபீஸ் பில்டிங் நீங்க அடுத்த கிளாஸா ட்ரீட் பண்ணலாம். அப்ப வேணும்னா ஃபேக்டரி பில்டிங்க்கு காஸ்ட் மாடலும், சார் ஆஃபீஸ் பில்டிங்க்கு ரீவேல்யூவேஷன் மாடலும் நம்ம ஹாப்பியா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதான் டிஸ்கஷன். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ வாட் ஐ அம் டாக்கிங் டு யூ? சூப்பர் சார். சார் அப்ப காஸ்ட் மாடல்லாம் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் இல்லை சார். சார் இனிஷியல் ரெகக்னைஸ் வேல்யூ சூப்பர், லெஸ் டெப்ரிசியேஷன், ஏதாவது அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்குன்னா மைனஸ் பண்ணிக்கோ, ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் த கேரியிங் வேல்யூ. கம்ஃபர்டபுளா? ஆனால் ரீவேல்யூவேஷன் அப்படி இல்லை. ரீவேல்யூவேஷன் பல விஷயங்கள் நடக்கும். சார் வாட் இஸ் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரீவேல்யூவேஷன்? ரீவேல்யூவேஷன் நடக்கும்போது எப்படி சார் நீங்க வந்து புக்ஸில் அக்கவுண்ட் பண்ணணும்? AS10 அதுக்கு நமக்கு 2 மெத்தட் சொல்லி தராங்க சார். மெத்தட் நம்பர் 1 அண்ட் மெத்தட் நம்பர் 2. 2 மெத்தட் நமக்கு சொல்லி தராங்க. மெத்தட் நம்பர் 1 அண்ட் மெத்தட் நம்பர் 2. சார் என்ன சார் மெத்தட் நம்பர் 1? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவா லிமிடெட் as an item of plan with an initial cost of 2 lakh. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் ரூபாய் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு அசெட்டுக்கு இருக்கு. அட் த டேட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அமௌண்டிங் டு 1,10,000. சார் இந்த 2 lakh rupeesல ஆல்ரெடி 1,10,000 என்ன ஆச்சுன்னா டெப்ரிசியேட் ஆயிடுச்சு. அப்படின்னா 2 lakh minus 1,10,000 comes to 90,000 rupees is the net carrying value of the asset. Sir, the fair value of the asset by reference to transaction, the similar asset is asset to be 1,30,000 rupees. இப்போ தானே சொன்னா நம்ம revaluation model அதோட fair value calculate பண்ணணும். Whereas the fair value is 1,30,000. அழகு. For a net carrying value of 90,000, its fair value is 1,30,000. Na 1,30,000 minus 90,000 comes to 40,000 rupees is a gain, is a revaluation. Then what this entry is saying that முதல்ல accumulated depreciation knock off பண்ணிடு, சாவடிச்சிரு. Accumulated depreciation already will be showing credit balance. அதை நம்ம சாவடிச்சோம்னா accumulated depreciation account debit 1,10,000 to PPE account 1,10,000. Super sir. My dear lovable students, then PPE account debit 40,000 because that is a gain we are having to revaluation reserve 40,000. This is what method number 1. Method number 1 என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற accumulated depreciation சாவடிச்சிரு. அப்ப 2 லட்சம் ரூபாய் 1,10,000 ரூபாய் போச்சுன்னா ரிமைனிங் 90,000 rupees வரும். அதுதான் உன்னோட கேரியிங் வேல்யூவா இருக்கும். அந்த கேரியிங் வேல்யூவையும் சார் வாட் இஸ் அ ஃபேர் வேல்யூவையும் கம்பேர் பண்ணு. ஃபேர் வேல்யூ அதிகமா இருந்தா ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ல கிரெடிட் பண்ணு. ஃபேர் வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா P&L அக்கவுண்ட டெபிட் பண்ணு. தட்ஸ் வாட் த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் டூயிங். சார் I don't want to kill the accumulated depreciation, sir. Because if I kill the accumulated depreciation, asset oda value 2 lakh rupees இருந்து 1,10,000 rupees fall ஆயிடும். கரெக்டா? 1,10,000 rupees fall ஆயிடும். Our company want to show at the original cost itself, sir. அப்படி உங்களுக்கு இருக்குன்னா Activa Limited as an item of plan with an initial cost of 2 lakh. அதே 2 lakh rupees வச்சுக்கோ. And that asset is having accumulated depreciation of 1,10,000. அப்படின்னா my dear lovable students, 2 lakh rupees இருந்து 1,10,000 rupees போச்சுன்னா remaining 90,000 rupees is the net carrying value. Method number 1 என்ன சொல்லுமா? சாவடிச்சிருக்கண்ணா. Accumulated depreciation close பண்ணிடு. But you are saying that no, we just want to carry a 2 lakh and 1,10,000 itself. Then you do one thing, sir. Fair value of asset, the fair value is equal to 1,30,000. So there is a revaluation gain. 1,30,000 minus 90,000 means everyone knows that 40,000 rupees is a revaluation gain. What this method is saying that find out the percentage of revaluation gain. Every percentage calculate பண்ணுவீங்க. 40,000 rupees is the gain for a net carrying value of 90,000. So calculator 40,000 divided by 90,000 into 100 na 44.44% is the increase. Correcta? அப்ப substantially assetையும் 44.44% increase பண்ணிருங்க. What is the value of the asset? 2 lakh.
So 2 lakh into 44.44% comes to 88,888. Even accumulated depreciation in 44.44% increase பண்ணிருங்க. 1,10,000 into 44.44% comes to 48,888. இப்ப assetம் proportionately increase ஆயிச்சு. Provision for depreciation proportionately increase ஆயிச்சு. Then automatically surplus on revaluation indirecta 40,000 rupees நம்ம book பண்ணிரலாம். That what this method is all about. Super sir. Sir, revaluation எப்படி சார் நம்ம entry போடுவோம்? I am having case number 1. Increase in the value of PP. Super. Sir, for example, there is a PP, sir. 1 lakh rupees PP நம்மளோட books of accounts இருந்துச்சு. The fair value is 1,20,000. நீ சொல்லு, fair value carrying value விட அதிகம் தானே? Yes, sir. Fair value carrying value விட அதிகமா இருக்குனா, this 20,000 rupees extra should go to the revaluation reserve account. So, general rule, the increase should be credited to the revaluation reserve account. But we are having exception, my dear lovable students. Subsequent increase. Earlier PP was decreased. Sir, what is the rule for earlier PP was decreased? First time PP reduce ஆச்சுனா, for example, carrying value 1 lakh rupees and a fair value only 80,000 rupees na, 20,000 rupees reduce ஆயிருக்கு இல்லையா? This 20,000 we would have already been transferred to P&L account. அப்ப first day P&L க்கு ஒரு மரணட்டி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நீ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றேனா, இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஷால் பி ஃபர்ஸ்ட் சார்ஜ் டு தி P&L அக்கவுண்ட். முதல்ல P&L அக்கவுண்ட ரிவர்ஸ் பண்ணு டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் அர்லியர் ரிடக்ஷன். நான் 20,000 ரூபாய் வரைக்கும் அர்லியர் P&L அக்கவுண்ட கம்மி பண்ணிருக்கேன், அதை ரெடியூஸ் பண்ணு. ரிமைனிங் இன்க்ரீஸ் வேல்யூ இஸ் கிரெடிட்டட் டு தி ரீவாலுவேஷன் ரிசர்வ். பேலன்ஸ் இருக்கிற ரீவாலுவேஷன் ரிசர்வ் கொடுத்துரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் ரூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாரு. உங்ககிட்ட ஒரு PP இருந்துச்சு 5 lakh rupees, அதோட கேரியிங் வேல்யூ. சார் அதே டேட்ல நீ ஃபேர் வேல்யூ செக் பண்ண போது 6,50,000. நீ காஸ்ட் மாடல்ல போக ஆசைப்படல, நீ ரீவாலுவேஷன் மாடல்ல போக ஆசைப்படுற. சார் அப்போ 6,50,000 rupees is the fair value. Whereas, my dear lovable students, the carry value is only 5 lakh. So, there is an increase of, sir, 1,50,000. PP account debit 1,50,000. To revaluation reserve 1,50,000. That's it. So, this is what the rule, man. Sir, if there is an increase in the value of PP, the general rule is increase should be credited to the revaluation reserve account. Number 2, subsequent increase. Subsequent increase na ரெண்டாவது வாட்டி increase ஆகுது. அப்ப earlier முன்னாடி PP யோட வேல்யூ என்ன ஆயிட்டு? டிக்ரீஸ் ஆயிட்டு increase ஆகுது. முதல்ல டிக்ரீஸ் ஆகுது, அப்ப இன்க்ரீஸ் ஆகுது. முதல்ல டிக்ரீஸ் ஆகும்போது எங்க டெபிட் பண்ணிருப்பேன்? P&L அக்கவுண்ட். இப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு P&L அக்கவுண்ட் டெபிட் பண்ணிருக்கியோ அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸை ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல போட்டுரு. ஃபார் எக்ஸாம்பிள் 31/3/2024 6,50,000 rupees கேரியிங் வேல்யூ இருந்துச்சு. ஆனா அதோட ஃபேர் வேல்யூ 5 lakh rupees தான். ஐயோ அதோட வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் 1,50,000 டு P&L 1,50,000. அடுத்த வருஷம் இக்னோர் தி எஃபெக்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். நான் டெப்ரிசியேஷன் எஃபெக்ட் எடுத்துட்டு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட பத்தி பேசுறேன், நீங்க நினைச்சுக்கங்க, ஓகேவா? அப்போ 6,50,000 rupees புக் வேல்யூ இருந்தது, 5 lakh rupees ஆச்சுன்னா 1,50,000 rupees கம்மி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வருஷம் இந்த 5 lakh rupees 7 lakh rupees காட்டுதுன்னா there is an increase of how much lakh? 2 lakh. என்டையர் 2 lakh ரீவாலுவேஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதே. அதுதான் எஸ்டேனோட ரூல். சார் ஆல்ரெடி நீங்க P&L அக்கவுண்ட 1,50,000 டெபிட் பண்ணிருக்கீங்க. டு தட் எக்ஸ்டென்ட் P&L அக்கவுண்ட கிரெடிட் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. சார் எக்ஸ்ட்ரா வர்ற 50,000 மட்டும் ரீவாலுவேஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. PPA 2 lakh rupees இன்க்ரீஸ் பண்ணீங்க. That's it with regard to the case number 1, man. Come on, man. சார் இன்க்ரீஸ் இன் PPA na general rule that increase should be credited to the revaluation reserve account. But subsequent increase, that means earlier PP was decreased na. At the time of earlier decrease, would have debited the P&L account. To the extent of debit in the P&L account, you are supposed to reverse it in the P&L account and balance should be transferred to the revaluation reserve account, my dear lovable students. Decrease in the value of PP. Sir, decrease in the value of PP, general rule, thumb rule, decrease is debited to the P&L account. Kandipa. Subsequent decrease, sir. Subsequent decrease na முதல்ல increase அப்ப decrease. முதல்ல decrease na முதல்ல increase ஆகும்போது எங்க போட்டுருப்பேன்? revaluation reserveல போட்டுருப்பேன். அப்ப decrease ஆகும்போது the balance available in the revaluation reserve should be eliminated and extra decrease should be transferred to the P&L account. Decrease in value shall be first charged to the revaluation reserve. To the extent of balance of revaluation reserve available, remaining decrease value is debited to the P&L account. First decrease ஆவறத பாரு. carrying amount எவ்வளவு இருந்துச்சு? 6,50,000. ஆனா அதே டேட்ல fair value எவ்வளவு rupees? 5 lakh. So there is a reduction of 1,50,000. What is the entry you will pass? P&L account debit to PP account debit 1,50,000. Are you comfortable? Sir, subsequent decrease, sir. அப்ப முன்னாடி என்ன இருக்குன்னா increase ஆயிட்டு அப்புறம் decrease ஆகுது. increase ஆயிட்டு அப்புறம் decrease ஆகுது. Sir, situation பாரு sir. Sir, carrying amount how much lakh? 5 lakh.
ஓகே ஃபேர் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு 6,50,000. அப்போ 1,50,000 rupees என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன என்ட்ரி போட்டிருப்பீங்கன்னா பிபிஇ அக்கௌண்ட் டெபிட் 1,50,000 டு ரீவாலுவேஷன் ரிசர்வ் 1,50,000. அப்போ இப்போ 1,50,000 rupees ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல இருக்கு. 6,50,000 rupees கேரியிங் வேல்யூ ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா 5,50,000 rupees தான் அதோட ஃபேர் வேல்யூ இருக்குன்னு சொல்றீங்க அடுத்த வருஷம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படின்னா 1,00,000 rupees கம்மியா இருக்கு இல்லையா, இந்த 1,00,000 பிஎன்எல் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல 1,50,000 rupees பேலன்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்ப ரீவாலுவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 1,00,000 டு பிபி அக்கௌண்ட் 1,00,000 அப்படின்னு நீங்க என்ட்ரி போடுங்க. சப்சீக்வெண்ட் டிக்ரீஸ் என்ன ஆகுதுன்னா சப்சீக்வெண்டா டிக்ரீஸ் ஆகுது. அர்லியர் பிபி வேல்யூ வாஸ் இன்க்ரீஸ், முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாம்பிள் பாருங்க 5,00,000 தான் இருந்துச்சு 6,50,000 ஆயிடுச்சு. 1,50,000 rupees இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? அப்ப பேலன்ஸ் அவைலபிள் இந்த ரீவாலுவேஷன் ரிசர்வ் வில் பி 1,50,000 rupees. ஆனா சார் 6,50,000 ஃபேர் வேல்யூ இருக்கிற அசெட்டுக்கு 4,50,000 தான் ஃபேர் வேல்யூன்னு சொன்னீங்கன்னா 2,00,000 rupees என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது. இந்த 2,00,000 rupeesல ஆல்ரெடி ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல 1,50,000 இருக்கிறதுனால அதுல இருந்து எடுத்துக்கங்க. பேலன்ஸ் இருக்கிற 50,000 rupees பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பிபி அக்கௌண்ட் டெபிட் 1,50,000 டு ரீவாலுவேஷன் 1,50,000. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2,00,000 rupees கம்மி ஆகும்போது 2,00,000 rupees பிபியோட வேல்யூ கம்மி பண்ணிருங்க. டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் பேலன்ஸ் அவைலபிள் இந்த ரீவாலுவேஷன் ரிசர்வ் 1,50,000 rupees டெபிட் பண்ணிருங்க. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா பிஎன்எல் அக்கௌண்ட்ல 50,000 rupees போட்டுருங்க. ஸோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த ரீவாலுவேஷன் அக்கௌண்டிங். One line summary of the entire discussion before day of examination. 100 rupees 150 rupees ஆச்சுன்னா 50 rupees எக்ஸ்ட்ரா ரீவாலுவேஷன் ரிசர்வ் தட்டி விட்டுரு. திருப்பி என்ன ஆகுதுன்னா சப்சீக்வெண்ட் அப்போர்ட் ஆகுது. 150 180 ஆச்சுன்னா திருப்பி அந்த 30 rupees ரீவாலுவேஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இல்ல சார் சப்சீக்வெண்ட் டவுன்வர்ட் ஆகுது, தட் மீன்ஸ் 150 70 ஆகுதுன்னா 80 rupees டிஃபரன்ஸ். ஆல்ரெடி உனக்கு 50 rupees ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கிற 30 rupees பிஎன்எல் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஐ ஹோப் தட் யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட். இனிஷியல் டவுன்வர்ட் சார் 100 rupees 80 rupees ஆகுதுன்னா 20 rupees பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிடு. சப்சீக்வெண்ட் அவுட்வர்ட் சார் முதல்ல ஆல்ரெடி ஒரு நக்கல் திருப்பி நக்கலோ நக்கல் 80 rupees சார் சப்சீக்வெண்ட் அப்வர்ட் சார் சாரி சார் 80 rupees 150 rupees ஆகுதுன்னா இந்த 20 rupees பிஎன்எல் அக்கௌண்ட்ல முன்னாடி டெபிட் பண்ணதை இப்ப கிரெடிட் பண்ணிடு. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் ரீவாலுவேஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. சார் 80 rupees திருப்பி 50 rupees ஆகுது சார், நக்கலோ நக்கல் சார். then first knuckle should be transferred to the P&L, even second knuckle also should be transferred to the P&L account. Are you all really with me? அப்ப நீங்க காஸ்ட் மாடல் ஃபாலோ பண்ணாம ரீவாலுவேஷன் மாடல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் வரும், ரீவாலுவேஷன் ரிசர்வ் வரும். கரெக்டா சார்? அந்த ரீவாலுவேஷன் ரிசர்வை நீங்க என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Sir, case number 1, mandatory transfer of revaluation reserve to the retained earnings general reserve when the asset is retired or disposed of. And asset retire ஆயிடுச்சுனா asset இன்னும் விக்கல, ஆனா assetக்கு நம்ம depreciation போடுறத நிறுத்திட்டோம், இல்ல அந்த asset யூஸ் பண்றது நிறுத்திட்டோம், waiting for sale. அப்ப asset retire ஆயிடுச்சுனா இல்ல asset dispose பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா revaluation reserveல நம்ம பேலன்ஸ் வச்சிட்டு இருக்க கூடாது, அதை நம்ம general reserveக்கு transfer பண்ணணும். This is sir important, mandatory. The next one, option to transfer revaluation reserve to the retained earning general reserve when the asset is still used by the enterprise, not yet sold. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். Transfer the amount equal to excess depreciation due to upward revaluation. For example, my dear lovable students, முன்னாடி 10 lakh rupees cost of the asset இருந்துச்சு. அப்ப நான் 10% depreciation போட்டேன்னா எனக்கு 1 lakh rupees to depreciation எனக்கு வரும் P&L account. Sir, this has been raised to 12 lakh rupees. That means இப்ப 12 lakh ஓட 10% போட்டேன்னா to depreciation எனக்கு 1,20,000 rupees வரும். So there is an upward revaluation of 2 lakh rupees. அப்ப இந்த upward revaluation 2 lakh rupees பண்ணதுனால நான் என்ன என்ட்ரி போட்டிருப்பேன்? ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் 2 lakh டு ரீவாலுவேஷன் ரிசர்வ் 2 lakh அப்படி நான் என்ட்ரி போட்டிருப்பேனா? இப்போ எனக்கு ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல 2 lakh rupees எனக்கு கிரெடிட் பேலன்ஸ் நிக்குதா? இப்போ நான் 2 lakh divided by 10 yearsனா every year 20,000 should be withdrawn by revaluation reserve. 20,000 I will credit in the P&L. So 1,20,000 minus 20, 1 lakh rupees is the net depreciation. Before revaluation also 1 lakh rupees is the depreciation. So depreciation before revaluation is equal to depreciation after revaluation. That's what transfer of amount equal to the excess depreciation. And the excess depreciation revaluation reserve withdraw பண்ணி and the upward revaluation ஆனதுனால should be credited to P&L account. My dear lovable students, I will be giving you one example on 1/4/2024. PPE purchased at a cost of 10 lakh with a useful life of 10 years.
depreciation is charged on SLM basis. On 1/4/2026, 26 na 25, 26, 25 முடிச்சாதான் 26 வரும், 1 year over. Fair value is 9,50,000. நம்ம என்ன பண்ணணும், முதல்ல 1/4/2024ல இனிஷியல் ரெகக்னிஷன் என்ட்ரி பாஸ் பண்ணணும். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அசெட் வாங்கியிருக்கோம், பிபி அக்கௌண்ட் டெபிட் 10 lakh to பேங்க் அக்கௌண்ட் 10 lakh. அந்த வருஷம் எனக்கு இந்த ரீவாலுவேஷன் பஞ்சாயத்துல எதுவுமே இல்ல. I will be claiming depreciation account debit 1 lakh because 10 lakhs divided by 10 years to PPE account 1 lakh rupees. This depreciation will be, sir, transferred to the P&L account. It's not a big deal. Sir, next one, sir. 31/3/2026 க்கு திருப்பி depreciation account debit 1 lakh to PPE account 1 lakh. 31/3/2026 க்கு PPE இப்ப நான் ரீவேல்யூ பண்றேன். எனக்கு ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு, வேல்யூ ஆஃப் த அசெட் 10 lakh rupees இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது 1 lakh rupees நீ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண, திருப்பியும் 1 lakh rupees ப்ரொவைட் பண்ண. அப்ப the carrying value is 8 lakh. 8 lakh rupees carrying value இருக்கும்போது fair value 9,50,000 rupees வருதா? So there is an extra 1,50,000. So PPE account debit 1,50,000 to revaluation reserve 1,50,000. That's it. With regard to the revaluation, accounting also comes to an end. So my dear lovable students, if you see with regard to PPE, we have talking about the initial recognition. Initial recognition panna PPE condition should be satisfied. Number 2, sir, the recognition criteria, these are basic condition and these are additional conditions. Super, then it will be recognized in the books of accounts. Once it has been recognized in the books of accounts, adile special cases, 4 special cases also we have discussed. Then subsequent expenditure, whether it has to be transferred to P&L account or whether it has to be added to the cost of the PPE. Then, sir, on the balance sheet date 31st of March, whether I should follow cost model or whether I should follow revaluation model. And if you are deciding to follow revaluation model, how to do the revaluation accounting also we have done. The last point, my dear lovable students, sir, depreciation discussion, the special discussion, depreciation accounting. This is the beauty of this standard. Earlier in accounting standard, we are having a special accounting standard for depreciation. Here, my dear lovable students, depreciation accountings are method of depreciation. This is the beauty. AS10 did not prescribe which method you should use, but they said that your accounting depends upon related asset is measured using cost model, related asset is measured using revaluation model. These are the situations and it's accounting. For example, impairment of the PPE. After recognizing an PPE in your books of accounts, if that PPE has become impaired ஆச்சுனா நீங்க போய் எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுங்க, AS28 ஃபாலோ பண்ணுங்க. Derecognition of item of PPE, retire or dispose of. For example, books of account ல இருந்து ஒரு asset PPE டாடா பை பை சொல்லுது. Please determine in accordance with AS10, AS28 கிட்ட போயிடாதீங்க. Compensation received from third party for item of old PPE, item of PPE that were impaired, lost or given up. For example, fire, earthquake மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல ஒரு PPE உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுனா, நாசமா போயிடுச்சுனா, it should be included in determining profit or loss when it become receivable. Cost of item of PPE restored, purchased or constructed as replacement, it should be dealt with AS10. டக்குன்னு AS10 நம்மகிட்ட depreciation accounting என்ன சொல்றான்னு பார்க்கலாம். Sir, they are introducing a new concept into the AS10 called as component method of depreciation. For example, நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்குறீங்கன்னா, ஏர்கிராஃப்ட்டுக்கு ஒரு பாடி இருக்கும், ஏர்கிராஃப்டோட என்ஜின் இருக்கும், ஏர்கிராஃப்டோட விங்ஸ் இருக்கும். Are you really with me? Then ஏர்கிராஃப்டோட சீட் இருக்கும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஏர்கிராஃப்டோட பாடி மேபி சார் 10 years லைஃப் வருமா இருக்கும், ஏர்கிராஃப்டோட என்ஜின் மேபி 20 years லைஃப் வருமா இருக்கும், ஏர்கிராஃப்டோட விங்ஸ் மேபி 5 years தான் லைஃப் வருமா இருக்கும், ஏர்கிராஃப்டோட சீட் மேபி 3 years தான் லைஃப் வருமா இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ ஏர்கிராஃப்ட் மொத்தமாவே ஒரு PPE கூப்பிட போற. என்டையர் காஸ்ட் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 crore rupees is the cost of one aircraft. Why divided by common life of 10 years? எதுக்கு அப்படி பண்ற சார்? இதுக்கு செப்பரேட் லைஃப், இதுக்கு செப்பரேட் லைஃப், இதுக்கு செப்பரேட் லைஃப், இதுக்கு செப்பரேட் லைஃப், செப்பரேட் டெப்ரிசியேஷன் பண்ணலாம். Each part of item of PPE with a cost that is significant in relation to total cost of item with significant useful life different from other components should be depreciated separately is what the discussion. That's what the first thing. So this AS10 நமக்கு புதுசா component method of depreciation ஒரு கான்செப்ட் என்ன பண்றாங்கன்னா நமக்கு இன்ட்ரோ듀ce பண்றாங்க. Number 2, accounting treatment. Sir, depreciation charge for each period should be recognized in the statement of P&L. AS10 நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, the depreciation நீங்க கால்குலேட் பண்றது எங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், P&L ல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்.
unless it is included in the carrying value of the another asset. In case அதோட depreciation வேற ஏதாவது assetோட காஸ்ட் கூட நீங்க ஆட் பண்றதா இருந்தா P&L அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை யூஸ் பண்ணி நீங்க ஒரு இன்வென்டரியை மேனுஃபேக்சர் பண்றீங்க. இன்வென்டரியை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுல ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வரும்ல, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்குள்ள டெப்ரிசியேஷன் ஆஃப் தி மெஷினரி வரும்ல, அப்போ டெப்ரிசியேஷன் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இஸ் இன்க்ளூடட் in the cost of the inventory. அப்ப அந்த depreciation எங்க போவாது? P&L போவாது. நெக்ஸ்ட் ஒன் சார், ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி யூஸ் பண்ணி நீங்க இன்டான்ஜிபிள் அசெட் கிரியேட் பண்றீங்க. டெப்ரிசியேஷன் ஆஃப் PPE used for development activity may be included in the cost of an intangible asset. அப்ப அந்த depreciation எங்க போவாது? P&L போவாது. நெக்ஸ்ட் ஒன் AS10, depreciation of the PPE used for construction and development of another self generated PPE. For example, நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி யூஸ் பண்றோம். அப்ப அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரியோட டெப்ரிசியேஷனை P&L க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது, அந்த பில்டிங்கோட காஸ்ட் கூட தான் ஆட் பண்ணணும் in case of self generated. So what is the general rule? Generally the depreciation should be charged to the debit side of the P&L account. But if any asset has been used for creating an inventory or creating an intangible asset or creating another PPE, then that depreciation should not be charged to the P&L account, should be added to the cost of that asset. Super sir. Sir, depreciable amount na enna, depreciation period na enna. If for example ஒரு 10 lakh rupees கொடுத்து நீங்க ஒரு asset வாங்குறீங்க, 2 lakh rupees is a scrap value, 8 lakh rupees has to be depreciated. அததான் நம்ம depreciable amount னு சொல்றது. எத்தனை டைமுக்கு நீங்க டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண போறீங்களோ அதான் டெப்ரிசியேஷன் பீரியட். சார், டெப்ரிசியபிள் அமௌண்ட் இஸ் த காஸ்ட் ஆஃப் an asset or other amount substituted for the cost. For example, there is revalued amount minus residual value. Sir, என்னோட revalued figure 10 lakh rupees, residual value 2 lakh rupees, 8 lakh rupees is the depreciable amount. Depreciable amount of an asset and the 8 lakhs should be allocated on a systematic basis over its useful life. எத்தனை வருஷத்துக்கு நான் டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ண போறேனோ அதுதான் டெப்ரிசியேஷன் பீரியட். சூப்பர் சார். சார், இந்த ரெசிடுவல் வேல்யூவையும் யூஸ்ஃபுல் லைஃபையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் ரெசிடுவல் வேல்யூ மாறுறதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. Residual value and useful life of an asset should be reviewed at least each financial year. ஒரு வருஷத்தோட எண்டிலும் நீங்க அதை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். And if expectation differ from previous estimate, for example last year ஓட உங்களோட எஸ்டிமேட்டும் கரண்ட் இயரோட எஸ்டிமேட்டும் மாறுதுன்னா அதை நீங்க AS5 பதிலா டீல் பண்ணணும். பிகாஸ் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ல வரும் சார். அது சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி கிடையாது சார், சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் சார். எப்போ சார் நான் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கணும்? எப்போ நீங்கள் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கணும்னா எப்போ அந்த அசெட் ரெடி டு யூஸாக இருக்கோ அப்போலேருந்து நீங்கள் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கணும் சார். எப்போ சார் நான் டெப்ரிசியேஷன் போட நிறுத்தணும்? சார், எப்போ நான் டெப்ரிசியேஷன் போட ஆரம்பிக்கணும்னா ரெடி டு யூஸாக இருந்தால் போட ஆரம்பிக்கணும். எப்போ சார் நான் டெப்ரிசியேஷன் போட நிறுத்தணும்? சார், எப்போ நீங்கள் நிறுத்தணும்னா அசெட்டோட ரெசிடுவல் வேல்யூ, கேரியிங் வேல்யூ அமௌண்ட் ரெசிடுவல் வேல்யூ விட ஈக்குவல் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அசெட் நான் இன்னைக்கு வித்தனா எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 2, சார், the date the asset is retired from the active use. அசெட் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, அசெட் ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்ப டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. ஆர் டேட் when the asset is derecognized, புக்ஸ்ல இருந்தே போயிடுச்சு, குழந்தை இல்லை பின்ன எப்படி குழந்தைக்கு பேர் வைப்பேன்? அப்ப டேட் ஆஃப் டீரெகக்னிஷன், ரெகக்னிஷன் இல்ல டீரெகக்னிஷன். அப்ப டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா அசெட் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அசெட் யூஸ் பண்ண போறது இல்லை, பின்ன டெப்ரிசியேஷன் போடுற. ஆர் டேட் ஆஃப் டீரெகக்னிஷன் which ever is earlier, இதுல எது முன்னாடி நடக்குதோ அந்த டைம்ல நீ டெப்ரிசியேஷன் போடுறத நிறுத்தணும். சார், டெப்ரிசியேஷன் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு லேண்டும் இருக்கு பில்டிங்கும் இருக்குன்னா லேண்டுக்கு தான் டெப்ரிசியேஷன் வராது. பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் இன்ஃபினிட் பீரியட் ஆஃப் டைம். லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் செப்பரபிள் அசெட்ஸ் அண்ட் ஆர் அசோசியேட்டட் ஃபார் செப்பரேட்லி ஈவன் when they are acquired together. சார், நீங்க ஒன்னா வாங்கியிருந்தா கூட டெப்ரிசியேஷன் பர்பஸ்க்காக அதை நீங்க ரெண்டாதான் பிரிக்கணும். சார், லேண்டுக்கு அன்லிமிட்டட் லைஃப் இருக்கிறதுனால அதுக்கு நீங்க டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஆனா quarries and site used for landfill, இப்போ quarry site எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோவே, அதுக்கு லீஸ் பீரியட் 5 year 10 year இருக்குன்னா அந்த லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடலாம். The land itself is having a limited useful life na landக்கு நம்ம depreciation போடலாம். building has a limited useful life, 15 years 20 years தான் building இருக்கும், and therefore are what asset? Depreciable asset. அப்ப கண்டிப்பா சார் டோட்டல் வேல்யூவை நம்ம ரெண்டா பிரிச்சுட்டு லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடாதீங்க, ஆனா பில்டிங்க்கு நீங்க டெப்ரிசியேஷன் போடலாம். எந்த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சார் யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். AS10ல இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லல, ஆனா ஒன்னு சொல்றாங்க, ஒரு ரூல் மட்டும் சொல்றாங்க. the depreciation method used, நீங்க either SLM மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இல்ல நீங்க வந்து சார் WDV மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இல்லனா வந்து சார் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இதுல எது வேணா யூஸ் பண்ணீங்க.
but it should reflect the pattern in which future economic benefits of the assets are expected to be consumed by the enterprise. For example, எல்லா வருஷம் எனக்கு ஈக்குவல் பெனிஃபிட் தான் அந்த அசெட்ல இருந்து வரப்போகுது, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். இனிஷியலி எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், போக போக எனக்கு கம்மியா இருக்கும், WDV மெத்தட். சார் அது ரொம்ப ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்கு சார், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எப்படி வருதோ அப்படி நீங்க என்ன பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணீங்க. சார் the method selected is applied consistently. பட் ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இயர் SLM, செகண்ட் இயர் SLM, தேர்ட் இயர் SLM கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா உங்களுக்கே அந்த எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்களும் அந்த மெத்தடை என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன்லி an accounting estimate. அது அக்கௌண்டிங் பாலிசி கிடையாது மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இதை அடிக்கடி நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். எதை, the depreciation method applied அட்லீஸ்ட் எவ்ரி இயர் நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தெரியுதுன்னா நீங்களும் மெத்தடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி அந்த சேஞ்சுங்கிறது வரும் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் மட்டும்தான், அக்கௌண்டிங் பாலிசி கிடையாது. With this depreciation accounting also comes to an end, my dear lovable students. I'm moving into the last miscellaneous discussion, which is other issues as per AS 10. சூப்பர் சார், ரிட்டையர்மெண்ட். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு, விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நான் அசெட் ரிட்டையர் ஆகுது சார். ஐட்டம் ஆஃப் PPE retired from active use and held for disposal should be stated at the lower. Sir, this may be an MCQ for your exam. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்ன தெரியுமா, PPE means held for use, held for sale கிடையாது. இப்போ ஒன்ஸ் அசெட் ரிட்டையர் ஆச்சுன்னா அது held for யூஸா இருக்காது, அது held for sale ஆயிடும். held for sale ஆனா இன்வென்ட்ரி ஆயிடும். இன்வென்ட்ரி ஆச்சுன்னா S2 will be applicable. கரெக்டா சார்? ஆனா அது இன்வென்ட்ரின்னு சொல்ல முடியாது, PPE தான். பட் அது ரிட்டையர் ஆயிடுச்சு சார். இன்வென்ட்ரியோட ரூல் என்ன, which is sir cost or NRV whichever is lower. அதாவது இவங்களும் சொல்றாங்க carrying value or net realizable value whichever is lower. Because sir asset ஓட 10 lakh rupees costல ஆல்ரெடி நம்ம depreciation accounting பண்ணி நிறைய amount depreciate பண்ணிருப்போம். அதனால தான் காஸ்ட்னு சொல்லாம carrying amount and net realizable value whichever is lower. That's it. Derecognition எப்ப சார் அசெட் நம்மளோட புக்ஸ் விட்டு வெளியே போகுது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்தப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இனிஷியலி ரெகனைஸ் பண்ணோம், நம்ம PPE அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் என்ட்ரி போட்டோம். நம்ம இப்போ நம்ம PPE கிரெடிட் பண்ண போறோம். எப்ப சார் நீங்க PPE கிரெடிட் பண்ணணும், the carrying amount of item of PPE should be derecognized on disposal. நீ டிஸ்போஸ் பண்ணிட்டேனா derecognize பண்ணிடு. on sale with it என்ன derecognize பண்ணிடு. entering into a finance lease, super. as per AS 19 two leases are there, operating lease, finance lease. finance lease na the asset will be recorded in the books of the lessee. அப்ப லெஸ்ஸாரோட புக்ல இருந்து அசெட் வெளியே போணும். That's why by entering into a finance lease, by donation and when no future economic benefits are expected from its use or disposal. இனிமே அந்த அசெட்டை வெச்சு அதுல இருந்து எந்த ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் வரப்போறது இல்லைன்னா டீரெகனைஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு, அசெட்டை கிரெடிட் பண்ணி போயிட்டே இரு. சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங், டீகமிஷனிங், ரெஸ்டோரேஷன் or other liability, இங்க இருந்தா நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். PPங்கிற ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட்ல மட்டும் நீங்க ஃபியூச்சர்ல இன்கர் பண்ண போற காஸ்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி பிரசன்ட் வேல்யூவா மாத்தி அந்த பிரசன்ட் வேல்யூ நீங்க வந்து காஸ்ட் கூட ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வருஷா வருஷம் நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடணும்னு சொன்னோமா. ஸோ சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் டீகமிஷன் லைபிலிட்டி, கால்குலேட் ரிவைஸ் லைபிலிட்டி ஆஸ் பர் த ரிவைஸ் எஸ்டிமேட் ஆன் த ரேட் ஆஃப் சேஞ்ச். இன்கேஸ் அந்த அமௌண்ட் மாறுது உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை ரீகால்குலேட் பண்ணிருங்க. சார் இப்போ ரீகால்குலேட் பண்ணா பிபியோட காஸ்ட் சேஞ்ச் ஆக போகுது. நீங்க என்ன செக் பண்ணுங்கன்னா பிபி காஸ்ட் மாடல்ல போயிட்டு இருக்கா இல்ல பிபி ரீவாலுவேஷன் மாடல்ல போயிட்டு இருக்கான்னு பாருங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு மாடல்ல தானே போகும். காஸ்ட் மாடல்ல போனதுக்கு அப்புறம் ஐயோ லைபிலிட்டி என்ன சார் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த சென்ஸ் மீன்ஸ் டீகமிஷன் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரிஜினலி 25 lakh ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு 40 lakhs இன்கர் பண்ணணும்னு தோணுதுன்னா இப்போ என்னோட பிபியோட இனிஷியலி ரெகனைஸ் காஸ்ட் தப்பா இருக்கு. அப்ப பிபியோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க, ப்ரொவிஷன் அதிகம் பண்ணீங்க டு ப்ரொவிஷன் ஃபார் டீகமிஷன் லைபிலிட்டி. இல்ல சார் முன்னாடி நான் 25 lakhs ரெக்கார்ட் பண்ணிருந்தேன் சார், ஆனா 15 lakhs தான் தேவைப்படுது. அப்ப unnecessary extra provision I have created, provision for decommission liability to PPE. PPயோட வேல்யூ கம்மி பண்ணீங்க. சூப்பர் சார். இது என்ன மாடல்? காஸ்ட் மாடல். ஆனா ரீவாலுவேஷன் மாடல்ல அங்க ரீவாலுவேஷன் ரிசர்வ் ஒரு ஹீரோ இருப்பாரு. கரெக்டா சார்? இன்கேஸ் லைபிலிட்டினால லாஸ் அதிகம் ஆகுதுன்னா ஆல்ரெடி நீ வந்து அப்வர்ட் ரீவாலுவேஷன் பண்ண போது பிபிஇ டு ரீவாலுவேஷன் ரிசர்வ்னு கிரெடிட் பண்ணி வச்சிருப்பல்ல, அந்த அமௌண்ட்டை முதல்ல எடுத்து யூட்டிலைஸ் பண்ணு. ரீவாலுவேஷன் சர்ப்ளஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடு. தென் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதை பிஎன்ல அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிக்கோ டு ப்ரொவிஷன் ஃபார் டீகமிஷன் லைபிலிட்டி. சார் எனக்கு ரீவாலுவேஷன் கெயின் வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் அவ்வளோ ப்ரொவிஷன் தேவையில்லை, நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப நம்ம ப்ரொவிஷன் என்ன பண்ணிடு, டெபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடு.
இன்கேஸ் முன்னாடி நீ டவுன்வர்ட் ரீவாலுவேஷன் பண்ணியிருந்தனா யாரை டெபிட் பண்ணி வச்சிருப்ப? P&L டெபிட் பண்ணி வச்சிருப்ப. அந்த அளவுக்கு சார் என்னன்னா அர்லியர் லாஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா லாஸ் இருக்குன்னா P&L அக்கௌண்ட் இப்போ டெபிட் பண்ணிடு. நீ முன்னாடி P&L கிரெடிட் பண்ணியிருந்தேன்னா இப்போ P&L டெபிட் பண்ணிடு. சாரி. தென் டு ரீவாலுவேஷன் சர்ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிறத ரீவாலுவேஷன் சர்ப்ளஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு த ரிவிஷன் ஆஃப் மேரத்தான் ஆஃப் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டர்ட் கால்ட் அஸ் AS10. சார், வாட் அண்ட் ஆல் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு AS10 PPE. What and all will be treated as PPE, what and all will not be treated as PPE. Number 2, recognition criteria for the PPE, my dear lovable students, when we will recognize in our books of accounts. What is the initial recognition? It has to be initially recognized at cost, நம்ம பேசணும். Then அதுக்கப்புறம் initial recognition நம்ம முடிச்சதுக்கப்புறம் special cases, cost recognition, 4 special case. Payment is, sir, deferred beyond normal credit terms. And next one, my dear lovable students, the second one is barter பத்தி பேசியிருந்தோம் நம்ம. Number 3 is consolidated price பத்தி பேசியிருந்தோம் நம்ம. And number 4 is AS12 grant பத்தி பேசியிருந்தோம். Then subsequent expenditure எப்போ P&L அக்கௌண்ட்ல போடணும், எப்போ நம்ம வந்து PPE யோட asset கூட நம்ம வந்து ஆட் பண்ணணும், அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். Subsequent measurement on balance sheet date, cost model revaluation model அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம் my dear lovable students. Then அந்த revaluation modelல gross model and net model பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம depreciation accounting பத்தி, revaluation gain or loss accounting பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம depreciation accounting பத்தி பேசியிருந்தோம். What are the matters you should take care when you are taking care of the depreciation. And finally the other issues, ஒரு asset retire ஆனா என்ன வேல்யூல காட்டணும், எப்போ ஒரு asset de-recognize பண்ணணும், liability அதெல்லாம் change பண்ணா எப்படி அக்கவுண்ட் பண்ணணும். My dear lovable students, I believe that I have taken sufficient efforts to consolidate a very big standard in your syllabus within max within 2 hours. If you are feeling comfortable and helpful, sir, I just want you to comment in the session that how much this video is useful. And anyone is very new to this channel, our channel, please subscribe our channel and also share with all the friends of the Tamil Nadu, because தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல, மதர் லாங்குவேஜ்ல அந்த விஷயங்களை சொல்லும்போது நம்ம இங்கிலீஷ்ல கேட்கறத விட அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐ பிலீவ் தட் ஐ ஹவ் மேட் வேல்யூ அடிஷன் ஃபார் த லாஸ்ட் 2 hours of your time. Thank you. Bye bye from ANM. We'll be starting the revision of the next accounting standard. Bye bye, sir. Sir, very happy morning to all my dear lovable students. So we are doing the important accounting standard marathon. அதில் நம்ம AS2 valuation of inventory நம்ம complete பண்ணிட்டோம். AS10 PPE property plant and equipment நம்ம complete பண்ணிட்டோம். We are moving into AS26, that is intangible assets. Sir, as we all know that நம்மளோட asset can be classified into 2 category. Number 1, tangible asset, and number 2, intangible asset. அசெட் டான்ஜிபிள் அசெட்டா இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த அசெட்டை நீங்க ஹெல்டு ஃபார் யூஸா இல்ல ஹெல்டு ஃபார் சேலான்னு பார்க்கணும். இஃப் த அசெட் இஸ் ஹெல்டு ஃபார் சேல், நீங்க விற்கிறக்காக வச்சிருக்கீங்கன்னா அதை நம்ம இன்வென்ட்ரின்னு கூப்பிடுவோம். AS2 will be applicable. இன்கேஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நீங்க யூஸ் பண்றக்காக வச்சிருக்கீங்கன்னா சார் டான்ஜிபிளா இருந்தா AS10 will be applicable. இன்டான்ஜிபிளா இருந்தா AS26 will be applicable. This is very important standard, AS26. Sir, நம்ம AS10 already complete பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க AS26க்கு வரணும். According to me, AS10 is equal to AS26. எந்த எக்ஸாம் வேணா நீங்க எக்ஸாம் எழுதிக்கங்க. Either they will be asking from AS10 or they will be asking from AS26. So it's better to complete first AS10 then to study with AS26, my dear lovable students. Intangible asset. Sir, what is asset first? Because inventory is an asset, PPE is an asset, even intangible asset is also an asset. Sir, asset na enna sir? Any resource. Asset means any resource which is controlled by the enterprise. Adha and enterprise ஆல என்ன பண்ண முடியணும்? கண்ட்ரோல் பண்ண முடியணும். As a result of the past event. For example, ஒரு பில்டிங் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். பாஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னது? நான் காசு கொடுத்து வாங்கினது தான். இப்போ அந்த பில்டிங்கை என்னோட தேவைக்காக யூஸ் பண்ண முடியும். எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ண வேண்டாம், எதுக்கு யூஸ் பண்ணணும் நான் டிசைட் பண்ணணும். தட்ஸ் வாட் கண்ட்ரோல். From which future economic benefit are expected to flow to the enterprise. அப்படி யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வரணும்னா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வர்ற ரிசோர்ஸை தான் நம்ம அசெட்னு சொல்றது. அப்போ அசெட் மீன்ஸ் எ ரிசோர்ஸ்
which is controlled by an enterprise as a result of the past events from which future economic benefits are expected to flow to the enterprise. இப்போ ஏன் சார் இதை சொல்றீங்க? Because intangible asset. அங்க அசெட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்ப அது அசெட்னா முதல்ல என்ன? It is a resource. It is a resource. That resource should be able to be controlled by the management because of the past events, and அந்த resource control பண்றதுனால future economic benefits concernக்கு இருந்தா அது நீங்க assetனு சொல்லுவீங்க. Come on sir, what is the meaning of intangible asset? Intangible asset ஓட meaning என்ன sir? Intangible asset is an asset which has the following characteristics. That means number one, basic characteristics இருக்கு, நமக்கு additional characteristics இருக்கு. Basic character number one, non-monetary item. ஒரு asset non-monetary item இருக்கணும். ஓஹோ, அப்போ சார் ஐட்டம்ஸ் கிளாசிஃபைட் இன் டூ கேட்டகரி. ஐட்டம்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு மானிட்டரி ஐட்டம் சொல்லலாம், நான் மானிட்டரி ஐட்டம் சொல்லலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அசெட் நான் மானிட்டரி ஐட்டமா இருக்கணும், அப்ப மட்டும்தான் அது இன்டான்ஜிபிள் அசெட்டா இருக்கும். என்ன சார் மானிட்டரி ஐட்டம் அண்ட் நான் மானிட்டரி ஐட்டம்? வாட் இஸ் மானிட்டரி ஐட்டம் அண்ட் நான் மானிட்டரி ஐட்டம் அப்படிங்கிறது AS 11ல கவர் ஆகுது. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இருந்தாலும் உங்களுக்காக நான் எடுத்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இப்ப டெட்டாஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் ரூபாய் நமக்கு யாரோ தர வேண்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைட்ல கிரெடிட்டாஸ் 1 lakh rupees நம்ம யாருக்கோ பே பண்ண வேண்டி இருக்கு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்? 2 லட்சம் தான் வரும். சார் நம்ம எவ்வளவு பே பண்ணணும்? 1 lakhs தான் பே பண்ணணும். provided there is no bad debt, there is no discount, there is no provision, all those things put it on dustbin. My dear lovable students, இப்போ உங்ககிட்ட ஒரு PPE ஒரு அசெட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த அசெட்டோட புக் வேல்யூ ஆர் கேரியிங் வேல்யூ 20 lakhs. அதுக்கு இன்னைக்கு வித்தா 20 lakhs தான் வரணும்னு அவசியம் இருக்கா? You may get more than 20 lakh or you may get less than 20 lakh. That means, sir, I cannot say how much I am supposed to be get. எனக்கு எவ்வளவு வரணும்னு என்னால சொல்ல முடியாது. அதுதான் நான் மானிட்டரி ஐட்டம். அப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் an intangible asset அது என்ன மானிட்டரி ஐட்டமா இருக்கணும்? நான் மானிட்டரி. நம்பர் 2, ஐடென்டிஃபையபிள். தொக்கா என்னால தெளிவா பிரிச்சு பார்க்க முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் that will be called it as intangible asset. And lack physical substance, you should not be able to see, you should not be able to touch, you should not be able to feel, then my dear lovable students, such an asset is called as intangible asset. அப்ப intangible asset na generally tangible, intangible. tangible na நம்மளால தொட முடியும், பார்க்க முடியும். கரெக்ட்டா சார்? intangible na நம்மளால தொட முடியாது, பார்க்க முடியாது. For example, love is an intangible asset. சார் அது நம்மளால பார்க்க முடியாது. நில், NIL, அதோட பிரசன்ஸ் இருக்காது. N stands for non monetary, I stands for identifiable, சார் L stands for lack physical substance. இப்ப கூட ஜெனரலி இங்கிலீஷோட டெஃபினிஷன் தான் ஆயிருக்கே தவிர இன்னும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட டெஃபினிஷன் ஆகல. அப்ப அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட இருந்தா மட்டும்தான் ஒரு அசெட் நம்மளால இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்ல முடியும். இட் should be controlled by the entity, my dear lovable students. அது நம்மளால அந்த என்டிட்டினால என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். சார் ஒரு அசெட் இருக்கு, அந்த என்டிட்டினால அந்த அசெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலனா அது இன்டான்ஜிபிள் அசெட்டா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. Number 2, future economic benefits are expected to flow. டபுள். That means ஒரு அசெட் இருக்கு, அதுல இருந்து நயா பைசா நம்ம காசு வராதுன்னா அது பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல சார் அசெட்னு காட்டி ஒரு யூஸ் இல்லையே சார். Are you really with me? And held for use. held for sale இருந்தா as to inventory சார். held for use in the ordinary course of business. So from here onwards, இதுக்கப்புறம் நான் வந்து throughout revision நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா சாஃப்ட்வேர் இன்டான்ஜிபிள் அசெட்டா வச்சுக்கங்க. AS 26ல நம்ம throughout என்னதான் பண்ணுவோம்னா சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிளே சொல்லுவோம். My dear lovable students, so nil CFO, that is nil CFO. N stands for non monetary item, I stands for identifiable, L stands for lack of physical substance, C stands for controlled by the entity, F stands for future economic benefits are expected to be flow and held for use in the ordinary course of business. That means as per AS 26, six conditions should be satisfied in order to treat an asset as an intangible asset. Are you comfortable what I am talking to you? Sir, what are the areas of the intangible asset? எனக்கு எந்தெந்த ஏரியால intangible asset வரலாம் சார்? Customer related intangible asset. For example, சார் இப்போ ANM கிளாஸஸ்னு ஒரு அகாடமி இருக்கு சார். இப்போ மொத்த தமிழ்நாட்டில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் +2 படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம +2க்கு நம்ம CA ஃபவுண்டேஷன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் தான். பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் CA படிக்கணுமா ANM கிளாஸஸ்ல சேருங்க அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணோம்னா நிறைய பேர் வந்து CAக்கு ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மூலமா ஒரு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரும். இப்போ அந்த கஸ்டமர் லிஸ்ட ஸ்டூடெண்ட் லிஸ்ட சார் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, இல்லைன்னா வந்து என்ன சார் லேக் ஆஃப் பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 6 கேரக்டருமே அதுக்கு பிரசன்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சார் டெக்னாலஜி பேஸ்ட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். AI டெக்னாலஜி இஸ் an intangible asset. அப்ப டெக்னாலஜிக்கல் ஏரியால இன்டான்ஜிபிள் அசெட் இருக்கும். கான்ட்ராக்ட் இஸ் an intangible asset. Artistics based is an intangible asset. Marketing related is an intangible asset. Sir, let us run through some example man. Quick sir, customer related intangible asset னு சொன்னீங்க இல்லையா? கஸ்டமர் ரிலேட்டடான கஸ்டமர் லிஸ்ட் இஸ் an intangible asset. அது ஒரு பெரிய சொத்து. ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட லிஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய சொத்து. சார் கஸ்டமரோட கான்டாக்ட்ஸ் அவங்களோட கால் பண்ற நம்பர் அது எல்லாமே ஒரு intangible asset. நான் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் and customer relationship are intangible assets. Sir, technology based னு சொன்னீங்க. டெக்னாலஜி பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம்னா ட்ரேட் சீக்ரெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KFC சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கு சார், அவங்களுக்கு மட்டும்தான் அதோட என்ன சீக்ரெட் தெரியும்? ட்ரேட் சீக்ரெட் தெரியும். அந்த ட்ரேட் சீக்ரெட் தெரிஞ்சாச்சுன்னா உடனே அவங்களோட காம்படிட்டர்ஸ் அதை காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ தட் ட்ரேட் சீக்ரெட் சார் இஸ் ஏ இன்டான்ஜிபிள் அசெட். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நீங்க சொல்லுங்க, டாலி சாஃப்ட்வேர் இல்லைன்னா வந்து சாப்போட சாஃப்ட்வேர். You know, one company have to spend crores and crores of rupees on the software. Sir, nil condition satisfy ஆகுது, CFO condition satisfy ஆகுது. It is an intangible asset. Technology based. Sir, databases. ஐயோ, ஒரு கம்பெனியோட எல்லா டேட்டாவுமே கிளவுட்ல போய் தான் என்ன ஆகுது? ஸ்டோர் ஆகுது. அந்த டேட்டா மட்டும் லீக் ஆயிடுச்சுன்னா நடுத்தருல வந்துரும் கம்பெனி. So that database is a intangible asset. And patented technology, my dear lovable students, patent in the sense means நான் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி யூஸ் பண்றேன், அந்த டெக்னாலஜிக்கு நான் தான் ஓனர்னு பேட்டன் எடுத்து வச்சிருக்கேன். தட் மீன்ஸ் இட்ஸ் an intangible asset. சார் கான்ட்ராக்ட் பேஸ்ட் intangible assets இதெல்லாம் சார் ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ KFCயோட ஓனர் நான் கிடையாது, ஆனா KFC கிட்ட இருந்து ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கேன்னா நானும் வெளியில கடையில போர்டு என்ன போடலாம்னா சார் KFC அப்படின்னு சொல்லி அதே கடையோட ஓனர் அந்த கடை நடத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நானும் நடத்தலாம். இப்போ நான் ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நானா ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிராண்டு கிளிக் ஆகி அந்த பிராண்டை விட இப்போ ஆல்ரெடி பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ KFCனா எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ அந்த KFCங்கிற பேர் நான் யூஸ் பண்றதுக்கு அந்த KFCங்கிற கம்பெனிக்கு நான் ஒரு 50 lakhs 40 lakhs பே பண்ணணும். அந்த 50 lakhs 40 lakhs பே பண்றதுக்கு சொல்றது தான் ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட். ஈவன் தட் இஸ் ஏ என்ன அசெட் மேன்? இன்டான்ஜிபிள் அசெட். எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், இப்போ டாப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அ கன்சர்ன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கான்ட்ராக்ட்ல என்டர் பண்றீங்க, இட்ஸ் an intangible asset. Operating and broadcasting lease agreements is our intangible asset. சார் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ல என்ன சார்? ஆர்ட்னா என்ன சார்? மியூசிக்கல் சார், வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். மேகசின், நியூஸ் பேப்பர் ஆர் அதர் லிட்டரரி ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் நியூஸ் பேப்பர் ஒன்று ஆரம்பிக்கிறேன், வந்து தினத்தந்தி, தினமலர், இதெல்லாம் என்னால யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அந்த பேரை வேற யாரோ வச்சிருக்காங்க. அப்போ இட்ஸ் an intangible asset. அதை நான் யூஸ் பண்ணணும்னா அதை நான் காசு கொடுத்து தான் வாங்கணும். நெக்ஸ்ட் ஒன், பிளேஸ், ஒபேராஸ் அண்ட் பேலட்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ். சார் இது எல்லாமே என்ன செட் தான்? இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் தான். மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட் லைக் ட்ரேட்மார்க், ANM classes. No other can use this ANM classes because I am having the what mark? Trademark. Sir, internet domain names www.anmclasses.com, www.onion.com அப்படிங்கிற மாதிரி இந்த domain names is an intangible asset. Non-competitive agreement. And non-competitive agreement in the sense means சாரே நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால பிசினஸே பண்ண மாட்டேன், உங்க கூட காம்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணீங்கன்னா ஈவன் தட் இஸ் ஆல்சோ a intangible asset. Newspapers சார், mastheads are also an intangible asset. சாரே ஏன் சார் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்? பிகாஸ் we all should get into the சார் சாப்டர் intangible asset. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா அசெட்னா என்ன டிஸ்கஸ் பண்ணோம். அசெட் மீன்ஸ் எனி ரிசோர்ஸ்.
which is controlled by the enterprise as a result of the past event and from which sir அந்த enterpriseக்கு என்ன இருக்கணும்னா future economic benefits இருக்கணும். ரைட் சார். சார் ஒரு asset intangible asset மாறணும்னா 6 condition should be satisfied. ஏன் சார் 6 condition? Because AS 26 6 condition should be satisfied. Number 1 nil condition, CFO condition. What is nil condition? Sir, that asset should be a non-monetary item. Super. So item should be classified into 2 category, monetary item, non-monetary item. Sir, எனக்கு இவ்வளோ rupees தான் வரணும், இவ்வளோ rupees தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது monetary item. சார் வித்தா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அது non-monetary item. இப்போ உங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சாஃப்ட்வேர் வித்தா எவ்வளோ வரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சார் அந்த புக்ஸ்ல காட்டுற வேல்யூ விட அதிகமா வரலாம், இல்ல புக்ஸ்ல காட்டுற வேல்யூ விட கம்மியா வரலாம், அதான் நான் மானிட்டரி ஐட்டம். ரெண்டாவது ஐடென்டிஃபையபிளா இருக்கணும். ஐடென்டிஃபையபிளா இருக்கணும். என்ன சார் ஐடென்டிஃபையபிள்? நான் கீழே வர்றேன். லாக் பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், நம்மளால டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு அசெட் என்ன அசெட்டா மாறும்னா இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறும். நெக்ஸ்ட் ஒன் சிஎஃப்ஓ கண்டிஷன். என்டிட்டிக்கு அந்த அசெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியணும். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால அதுல இருந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். அண்ட் அது ஹெல்ட் ஃபார் என்னவா இருக்கணும்? யூஸா இருக்கணும், சேலா இருக்க கூடாது. இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இந்த ஏரியால எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா இன்டான்ஜிபிள் அசெட் இருக்கலாம், கஸ்டமர் ரிலேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், டெக்னாலஜி பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், கான்ட்ராக்ட் பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம், மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் நீங்க தானே சார் சொன்னீங்க nil condition should be satisfied with CFO condition. nil with CFO condition. அதுல N stands for non monetary. 1000 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். I stands for identifiability. அது என்ன சார் ஐடென்டிஃபையபிலிட்டி? என்ன சார் ஐடென்டிஃபையபிலிட்டி? ஐடென்டிஃபையபிலிட்டினா என்ன சார்? சார் ஐடென்டிஃபையபிலிட்டினா இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்னு இருக்குன்னா it can be sold separately. என்னால அது செப்பரேட்டா என்ன பண்ண முடியும்? செல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிசினஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு சார். என்னோட பேலன்ஸ் ஷீட்ல எனக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 1, ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 2, ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 3, ஃபிக்ஸட் அசெட் நம்பர் 4. ஹலோ சார். அண்ட் அது இல்லாம கரண்ட் அசெட் நம்பர் 1, கரண்ட் அசெட் நம்பர் 2 கூடயே எனக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கு. சார் பிசினஸ் சேல் பண்ணாம என்னால வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் சேல் பண்ண முடியும்னா that is what it can be sold separately. தனியா என்னால சேல் பண்ண முடியும். that is called as identifiability. Sir, you can sell, transfer or rent it out without selling the whole business. business மொத்தமா விக்காம அந்த ஒரு பர்டிகுலர் அசெட்டை மட்டும் செல் பண்ண முடியுமா? அதாவது அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்குன்னா அது ஐடென்டிஃபையபிள். அது ஐடென்டிஃபையபிளா இருந்துச்சுன்னா அது இன்டான்ஜிபிள் அசெட், இல்லைன்னா அது இன்டான்ஜிபிள் அசெட் கிடையாது. ஆர் இட் கம்ஸ் ஃப்ரம் லீகல் ஆர் கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ். இந்த சென்ஸ் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி ஐடென்டிஃபையபிலிட்டி பிறக்கலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜியோவா இருக்கேன். ஜியோவா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் வந்து லைசன்ஸ் வாங்கணும், டெலிகாம் லைசன்ஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 இயர்ஸ்க்கு நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த லைசன்ஸ் எங்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் நான் என்ன கனெக்ஷன் தரேன்? மொபைல் கனெக்ஷன் தரேன். அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் அந்த ரைட், எனக்கு அந்த ரைட் என்னன்னா லீகல் வழியாவோ இல்ல கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் வழியாவோ வந்திருக்கு. ஈவன் இஃப் யூ கான்ட் செல் இட் செப்பரேட்லி, உங்களால செப்பரேட்டா விற்க முடியலன்னா கூட இட் இஸ் ஸ்டில் an asset if a legal right exists. ஆமா, எனக்கு அதுக்கு மேல என்ன ரைட்ஸ் இருக்கு? லீகல் ரைட்ஸ் இருக்கு. சார் goodwill is not identifiable as it is internally generated. கண்டிப்பா இப்போ ANM கிளாஸஸ்க்கு குட்வில் இருக்கான்னு கேட்டா ANM கிளாஸஸ்க்கு குட்வில் இருக்கு. அது ஆனா என்ன ஜெனரேட்டட்? இன்டர்னலி ஜெனரேட்டட். நமக்கு அது லீகல் சார் ஆர் கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ்னால வந்தது கிடையாது. ANM கிளாஸஸ் விற்காம வெறும் ANM கிளாஸஸோட குட்வில் மட்டும் நம்மளால விற்க முடியாது. Therefore this is not an intangible asset within the scope of AS 26. appreciate பண்றீங்களா? That means 6 conditions should be satisfied. AS 26 number 1, எல்லாருமே ரிப்பீட் பண்ணுங்க. ரிவிஷனுக்கே ஒரு விஷன் தரேன் நான். வாங்க சார். நம்பர் 1, the item should be a non-monetary item and item should be identifiable. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஐடென்டிஃபைபிலிட்டி வந்துரும். மொத்த பிசினஸே விற்காம அந்த அசெட்டை மட்டும் நம்மளால விற்க முடியுதா அப்படின்னா அது என்னது? ஐடென்டிஃபையபிள். சார் இன்கேஸ் உங்களால அந்த அசெட்டை மட்டும் விற்க முடியலன்னா கூட அந்த அசெட் உங்களுக்கு லீகலாவோ இல்ல கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் வழியாவோ வந்துச்சுன்னா அப்பவும் அதுக்கு என்ன இருக்குன்னா ஐடென்டிஃபையபிலிட்டி இருக்கு. Sir, what is the third condition, my dear lovable students? The third condition, sir, is L lack physical substance. அதுக்கு பர்டிகுலர் டெஃபினிஷன்லாம் தேவையில்லையே. நம்மளால டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னா அது இன்டான்ஜிபிள் அசெட். சார் கண்ட்ரோல்டு பை an entity.
அது என்ன சார் கண்ட்ரோல்டு பை an entity. ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் என்ன பண்ண முடியணும், ரிசீவ் பண்ண முடியணும். ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்றேன்னா அந்த சாஃப்ட்வேரை நான் வாடகைக்கு வைக்கலாம். அந்த சாஃப்ட்வேரை நான் வந்து சார் யூஸ் பண்ணி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஐ ஹாவ் த பவர் டு obtain the future economic benefits from the underlying resources. அந்த அசெட்டை கையில வச்சு அந்த அசெட்டை சார் கண்ட்ரோல் பண்ணி என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வர முடியும். ஆர் ஐ ஷுட் ஹேவ் த எபிலிட்டி டு ரெஸ்ட்ரிக்ட் த ஆக்சஸ் ஆஃப் அதர்ஸ் டு தோஸ் பெனிஃபிட்ஸ். வேற யாரையும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண விடக்கூடாது. தட் மீன்ஸ் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், எந்திரிப்பா, நீ எந்திரிக்கிற, உட்காருப்பா, நீ உட்கார்ற. தட் இஸ் மை கண்ட்ரோல். இன் த சென்ஸ் மீன்ஸ் அந்த அசெட்டை வச்சு என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியணும். ரெண்டாவது, அந்த அசெட்டை வேற யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த அசெட் மேல எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லலாம், கண்ட்ரோலபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜியோ ஒரு டெலிகாம் லைசன்ஸ் வாங்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து. நீங்க சொல்லுங்க, அந்த டெலிகாம் லைசன்ஸ் இருக்கிறதுனால தானே அவங்க எல்லாருக்கும் மொபைல் கனெக்ஷன் தராங்க. அந்த மொபைல் கனெக்ஷன் தர்றதுனால தானே ஜியோக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் காசு டப்பு வருது. அப்படின்னா Jio is having control over that telecom license because they are having the power to obtain the future economic benefits from the underlying resources. Correct, sir? And the ability, sir, they are having the ability to restrict the access. Sir, அவங்க பேர்ல வாங்கின லைசன்ஸ் வேற யாரும் யூஸ் பண்ண விட முடியாது இல்ல சார். அவங்களுக்கு மட்டும்தான் சார் யூஸ் பண்ண முடியும். That means if these two conditions has been satisfied, we can say that management is having control over that asset. Sir, next one, என்ன economic benefits? ஏன்னா nil condition should be satisfied. What is nil condition? Non-monetary item இருக்கணும், identifiability வேணும், lack physical substance வேணும். Super. These are the basic condition of an intangible asset. Additional condition should be CFO. C stands for controllability. Controllability in the sense means அந்த resource வச்சு என்னால future economic benefits generate பண்ண முடியணும். அந்த resource என்ன தவிர வேற யாரும் யூஸும் பண்ணக்கூடாது. சார், ஏதோ சொன்னீங்களே அந்த ரிசோர்ஸை வச்சு என்ன எக்கனாமிக் பெனிஃபிட், அது என்ன சார் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்? ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் flowing from an intangible asset may include the revenue from the sale of product or services. சார், அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை யூஸ் பண்ணி நான் ப்ராடக்ட்ஸோ குட்ஸோ சர்வீஸோ தயாரிச்சுனா விற்கணும். அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ்ல இருந்து எனக்கு என்ன வரணும்னா வருமானம் வரணும். சார், அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை விற்கக்கூடாது. இன்டான்ஜிபிள் அசெட்டை வித்துட்டீங்கன்னா அது இன்வென்ட்ரியா மாறிடும். பிகாஸ் அது ஹெல்டு ஃபார் யூஸ் ஆகாது, ஹெல்டு ஃபார் சேல் ஆயிடும். அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ தயாரிக்கணும். அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ வித்து உங்களுக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வருதுன்னா அந்த ரிசோர்ஸை நீங்க இன்டான்ஜிபிள் அசெட்னு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம்னா ரெகனைஸ் பண்ணலாம். ஆர் காஸ்ட் சேவிங்ஸ். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோ, 10 எம்ப்ளாயிஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரே சாஃப்ட்வேர் பண்ணுதுன்னா 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தெர் இஸ் எனக்கு இன்ஃப்ளோ வரலைனாலும் என்னோட அவுட்ஃப்ளோ என்னாவது கம்மியாவது. அப்போ அதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா சார் இன்டான்ஜிபிள் அசெட்டா நான் வச்சுக்கலாம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன் மேன். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். What is 26 is saying that நீங்க ஒரு business entity, நீங்க ஒரு 50 lakh rupees என்ன பண்றீங்கன்னா சார் deferred revenue expenditure, that is huge advertisement expenditure incur பண்றீங்க. For example, நம்ம ANM classes கோயம்புத்தூர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு வெச்சுங்க. ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். சார், அந்த டைம்ல நம்ம மகேந்திர சிங் தோனியை கூட்டு வர்றோம். எதுக்குன்னா ரிப்பன் கட் பண்றதுக்காக. பெரிய பாப்புலாரிட்டி ஆயிடும்ல. மகேந்திர சிங் தோனி வராரு சார், ரிப்பன் கட் பண்ண போறாரு. MSD என்ன கேட்டாருன்னா, அப்படி நான் வரணும்னா 2 கோடி ரூபாய் எனக்கு காசு தரணும்பா அப்படின்னு கேட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க சார், இதுல இந்த 2 கோடி ரூபாய் நான் மகேந்திர சிங் தோனிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேட்டா நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்பர் 1. N stands for non-monetary item. நாளைக்கு இதுக்கு யாருக்கா வித்தா எவ்வளவு காசு வரும்னு சொல்ல முடியாது. ஐடென்டிஃபையபிலிட்டி ப்ராப்ளம் வருது. ஐடென்டிஃபையபிலிட்டினா நாளைக்கு நான் சொல்றேன், பா 2 கோடி நான் மகேந்திர சிங் தோனி ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு, நீ அதுக்கு எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுத்தா போதும்பா அப்படின்னு விற்க முடியுமா? யாருக்காவது இல்ல. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் பிக் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஷுட் பி ரெக்கார்டட் இன் த P&L அக்கவுண்ட். AS 26 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சார் பெரிய பிக் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணீங்க, எங்க போட்டுருங்க, P&L அக்கவுண்ட்ல போட்டுருங்க. As and when advertisement is displayed, we cannot show it as an intangible asset. என்ன சார் பிரச்சனை, எங்க அடி வாங்குது? This is because
advertisement expenditure do not meet the dash criteria, identifiability criteria. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான ஐடென்டிஃபைபிலிட்டி. நம்மளால பிசினஸ் மொத்தமா விற்காம அந்த பர்டிகுலர் அசெட்டை மட்டும் விற்க முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிராக்டிகலி என்னோட கோச்சிங் சென்டர்ல சார் எம்எஸ் தோனி வந்து கட் பண்ற ரிப்பன் உங்ககிட்ட நான் நாளைக்கு கேட்கிறேன், சார் நான் எம்எஸ் தோனிக்கு 2 கோடி கொடுத்துருக்கேன், நீ அதுக்கு எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுத்து வாங்குறியான்னு கேட்டா நீ வாங்குவியா? Because லூசு பையன் தான் வாங்குவான். Because they cannot be separately sold and there is no license given. எம்எஸ் தோனி எனக்கு எந்த லைசன்ஸுமே தரல. லைசன்ஸ் கொடுத்திருக்காரு, நீங்க எப்பெல்லாம் கூப்பிடும்போது நான் வரேன் அப்படின்னு எம்எஸ் தோனி சொல்லி இருந்தாருன்னா அதை இன்னொருத்தருக்கு விற்கலாம். அப்ப அவரோட கடை கூப்பிடுவாரு. ஆனா இது அப்படி இல்லை. ஒரு டைம் வந்து போறதுக்கே மகேந்திர சிங் தோனி 2 கோடி வாங்கிட்டாரு. This is irrespective of the fact that advertisement gives future economic benefits or not. Additional conditionல CFO conditionல இப்ப மகேந்திர சிங் தோனி வந்து ரிப்பன் கட் பண்ணதுனால என்னோட கோச்சிங் சென்டர்ல நிறைய பேர் வந்து சேர்ந்தா கூட அதுக்கு என்ன இல்ல, ஐடென்டிஃபையபிலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ அதை நீங்க ஒரு அசெட்டா என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க வந்து சார் பிக்ஸட் அசெட் 1, பிக்ஸட் அசெட் 2, பிக்ஸட் அசெட் 3 நீங்க எழுதுறீங்க. நாளைக்கு ஒரு பிசினஸே விற்காம ஒரு பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் மிஷினரியை மட்டும் எடுத்து விற்க முடியுமா? முடியும் சார். சார் இன்டான்ஜிபிள் அசெட் 1, இன்டான்ஜிபிள் அசெட் 2 நீங்க ரெகனைஸ் பண்றீங்க. அப்ப அதே கண்டிஷன் யாருக்கும் வேணும்னா ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கும் வேணும் இல்ல? அப்போ அது நான் மானிட்டரி ஐட்டமா இருக்குங்கிறதுனால மட்டும் என்னால பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல ஒரு ரிசோர்ஸ அசெட்னு காட்ட முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா ஐடென்டிஃபையபிலிட்டி வேணும். ஐடென்டிஃபையபிலிட்டினா நாளைக்கு பிசினஸ் விற்காம அந்த அசெட்டை மட்டும் என்னால விற்க முடியணும். அப்படின்னா அது இன்டான்ஜிபிள் அசெட், இல்லைன்னா அது இன்டான்ஜிபிள் அசெட் கிடையாது. அண்ட் அதோட நேச்சர் இன்டான்ஜிபிள், பேர்லயே இருக்கு. லேக் ஆஃப் வாட் சப்ஸ்டன்ஸ் மேன், பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். பட் இது மட்டும் இருந்தா பத்தாது. CFO கண்டிஷனும் என்ன ஆகணும்னா C stands for control. அந்த அசெட்னால எனக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். அந்த அசெட் என்ன தவிர வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 2, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னா எனக்கு அந்த அசெட் வச்சு நான் ஏதோ ஒரு குட்ஸோ சர்வீஸோ ப்ரொவைட் பண்றேன், அதை வித்தா எனக்கு காசு வரணும், ஆர் அட்லீஸ்ட் எனக்கு காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கணும். அண்ட் த லாஸ்ட் ஒன் சார் இஸ் த O stands for which is ordinary course of businessல நான் யூஸ் பண்ணணும் அந்த அசெட்டை, சேல் பண்ணக்கூடாது. So that's it man. So this is what the summary up to this what we have done. Sir, intangible asset, nil condition should be satisfied. Non-monetary, sir, we cannot be converted into fixed or determinable amount of money. அப்போ debtors எனக்கு 2 லட்சம் தரணும்னா debtor கிட்ட இருந்து எவ்வளவு தான் வரணும்? அது மானிட்டரி ஐட்டம். ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை வித்தா உனக்கு எவ்வளவு வரும் தெரியாது, அது நான் மானிட்டரி ஐட்டம். And number 2, it should be identifiable. It is capable of being sold separately. Business விக்காம சார் அந்த அசெட்டை மட்டும் என்னால விற்க முடியும் இல்ல சார். இப்போ ஜியோ இருக்காங்க, ஜியோ அவங்களோட பிசினஸை விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் லைசன்ஸ் மட்டும் தர மாட்டேன்ப்பா. லைசன்ஸ் தரல என்ன என்ன ஜியோ வச்சு நான் என்ன ஆணிய போடுங்கிறது கரெக்டா சார்? சோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் இவந்தோ உங்களால செப்பரேட்டா விற்க முடியலனா கூட அந்த லைசன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் ஆர் லீகல் ரைட்ஸ்ல வந்திருக்குன்னா அதையும் நாங்க என்னவா தான் சொல்லுவோம்னா ஐடென்டிஃபையபிளா தான் சொல்லுவோம். Lack என்ன substance? Physical substance. அப்படின்னா you cannot touch, you cannot feel, sir, you cannot see. This asset is called as intangible asset. நம்ம என்ன இப்ப படிச்சோம்னா what is the definition of the intangible asset? யாரெல்லாம் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்களோ I hope that you are getting a superb introduction for the intangible asset. Majority of the students skip this standard. தியரியா இருக்கு சார், தியரியா இருக்கு சார், தியரியா இருக்கு சார் சொல்லி இதை விட்டுருவாங்க. My dear lovable students, I am moving into the second leg of discussion called as recognition criteria for the intangible asset. Sir, already நம்ம AS2 discuss பண்ணிட்டோம் சார். AS2 is what man? Valuation of inventory. Sir, AS10 நம்ம discuss பண்ணிட்டோம் சார். சார் PPE, property, plant and equipment. சார் அந்த AS10லயுமே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா recognition criteria அப்படிங்கறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்படிங்களா சார்? பாருங்க சார், ரெகக்னிஷன் கிரைட்டீரியா ஃபார் PPE. அதே ரெகக்னிஷன் கிரைட்டீரியா தான் யாருக்கும் இருக்குன்னா இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு இருக்கு. ஓ அப்படியே சார், சூப்பர் சார். Sir, if the following conditions are satisfied, then my dear lovable students, intangible assets should be recognized or recorded in the books of accounts. Otherwise, it should be treated as an expense. அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற கண்டிஷன் என்னாச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல எழுதுங்க.
இப்போ நான் சொல்ல போற கண்டிஷன் என்ன ஆகலைனா சாட்டிஸ்ஃபை ஆகலனா அப்படியே P&L அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. Are you all really with me? அப்படி என்ன சார் கண்டிஷன்? Should meet the basic characteristics of intangible asset. What are the basic characteristics of intangible asset? 6 condition. Number 1, my dear lovable students, nil condition. N stands for non-monetary item, identifiable, lack of physical substance. Super, sir. அது இல்லாம should be controlled by the entity, which is nothing but CFO. Because of that control, it is probable that possible கிடையாது. என்ன probability? Sir, future economic benefits that are attributable to the asset will flow to the enterprise, my dear lovable students, and cost should be reliably measurable. சாரே இதே ரெண்டு விஷயம் தான் நம்ம எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணோம்னா பிபிஇலையும் டிஸ்கஸ் பண்றோம். ஆல்ரெடி டிஸ்கஸ்டு, again I am repeating. Sir, it is probable that future economic benefit associated with the item will flow to the enterprise, then and the cost of item can be measured reliably. If this condition has been satisfied, my dear lovable students, அந்த asset நீங்க books of accountsல என்ன பண்ணலாம்? recognize பண்ணலாம். அப்பதான் நீங்க books of accountsோட balance sheetல intangible asset சொல்லி காட்டணும். எப்ப சார்? first of all அது nil condition satisfy பண்ணி இருந்திருக்கணும். then additional conditionல CFO conditionல அந்த asset உங்களுக்கு controllable இருக்கணும். Then number 2, உங்களுக்கு future economic benefits வரணும். அந்த future economic benefits எப்படி இருக்கணும்? பாசிபிளா இருக்க கூடாது, ப்ராபபிளா இருக்கணும். and அந்த intangible asset acquire பண்ண, அந்த intangible asset கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. சார் சாஃப்ட்வேர் நம்ம வேணா கன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ணலாம் இல்லையா? எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு மெஷர் பண்ண முடிஞ்சாதானே ஜர்னல் என்ட்ரி போட முடியும். சார் இப்போ ஒரு டவுட் சார், இன்டர்னலி ஜெனரேட்டட் அசெட் சார், internally generated asset la sir, if the cost of item is not readily measurable, then we cannot recognize it as an asset. adha iva padichom nama and or particular asset oda cost nammalaala enna panna mudiyum, measure panna mudiyum. ipo for example ANM classes ku goodwill irukku sir, pala naal thoongama சார் எத்தனையோ டே கஷ்டப்பட்டு தான் நானும் மேமும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், இன்னும் எடுப்போம். சார் இப்போ இதை மானிட்டரி டேர்ம்ஸ்ல நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அக்கவுண்ட்ஸ்க்கு சென்டிமெண்ட் வேண்டாம், அக்கவுண்ட்ஸுக்கு சார் நம்பர்ஸ் வேணும். இப்போ சார் இன்டர்னலி சார் ஜெனரேட்டட் குட்வில் நம்மளால வேல்யூ பண்ண முடியாததுனால அத புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எக்காரணத்தினாலும் நீங்க இன்டான்ஜிபிள் அசெட் புக் பண்ண கூடாது. So this is the reason why certain internally generated asset like self generated goodwill நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்னவே பண்ண மாட்டோம், ரெக்கார்டே பண்ண மாட்டோம். ஏன் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்னா அதுக்கு எவ்வளோ காசு செலவாச்சுன்னு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அப்ப இன்டர்னலி ஜெனரேட்டட் பிராண்டு, பப்ளிஷிங் டைட்டில், கஸ்டமர் லிஸ்ட், இஃப் நாட் அக்வயர்ட், நாட் அக்வயர்ட் நம்ம காசு கொடுத்து வாங்கல, நம்மளா உழைச்சி அந்த பேரை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளால அது இன்டான்ஜிபிள் அசெட்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்லி வராங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு அசெட் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் அதான் டிஸ்கஸ் பண்ணோம், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தி அசெட். இந்த அசெட் எப்போ இன்டான்ஜிபிள் அசெட் ஆகும்னா நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இன்டான்ஜிபிள் அசெட் ஆகும். நில் கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனா பத்தாது, கூடயே CFO கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு அசெட் என்ன அசெட் ஆகும்? இன்டான்ஜிபிள் அசெட். ஒன்ஸ் அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட் ஆச்சுன்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அதை நம்ம ரெகனைஸ் பண்ணலாம். கரெக்டா சார்? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம அதை ரெகனைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும், அந்த அசெட் கண்ட்ரோலபிளா இருக்கணும், அதுல எந்த வகையான மாற்ற கருத்தும் இல்லை. அப்படி அந்த அசெட்டை கண்ட்ரோல் பண்றதுனால நமக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். அது வர்றது எப்படி இருக்கணும்னா ப்ராபபிளா இருக்கணும். ரெண்டாவது அதோட காஸ்ட் மெஷரபிளா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அதை நம்ம ரெகனைஸ் பண்ணணும். அந்த ரீசன்னால தான் நம்ம இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில் லைக் அசெட்ஸ் லைக் குட்வில்ல நம்ம இன்டான்ஜிபிள் அசெட்டா ரெகனைஸ் பண்ணாதது. நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் ரிசோர்சஸ் சார். நீ சொல்லு பார்க்கலாம், ஹியூமன்ஸ் ஜென்ரலா ஒரு கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி வேலை செய்யறான், அவன் நாளைக்கு பிடிக்கலன்னா என்னை விட்டு போக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு பிடிக்கலங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்போ சார் ஜென்ரலி சார் ஹியூமன் ரிசோர்சஸ் cannot be show it as an asset, the entity cannot control them. பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல உண்மையிலேயே ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல எம்ப்ளாயிஸ் தானே பெரிய அசெட். எஸ் சார். இப்போ ANM கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ANMமும் ஜெயஸ்ரீ மேமும் தான் பெரிய அசெட்.
ஆனா பேலன்ஸ் ஷீட் பார்த்தா ஏஎன்எம்மும் இருக்காது, ஜெயஸ்ரீ மேமும் இருக்காது. பிகாஸ் என்னன்னா அந்த என்டிட்டினால அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை என்ன பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாளைக்கே சார் அவங்க இன்னொரு கம்பெனிக்காக வேலை பார்க்க என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கண்ட்ரோல்னா ரெண்டு விஷயங்கள் சார். நம்ம இப்பதான் கண்ட்ரோல் டெஃபினிஷன் இங்க ரெண்டு விஷயங்கள்னு படிச்சுட்டு வந்தோம் பாரு. இட் இஸ் அ பவர், இட்ஸ் மை பவர் டு obtain future economic benefits. அந்த ரிசோர்ஸை வச்சு என்னால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வர முடியணும். இட் இஸ் எபிலிட்டி டு ரெஸ்ட்ரிக்ட் த ஆக்சஸ் ஆஃப் அதர்ஸ் டு தோஸ் பெனிஃபிட்ஸ். வேற எங்கேயும் போய் அந்த எம்ப்ளாயி வேலை செய்யக்கூடாது, அது என்னால சொல்ல முடியாது. நாளைக்கே அவர் என்ன விட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் மே பி an MCQ or question man. Human resources cannot be recognized as an intangible asset. That's it with regard to the initial recognition. Super. அப்ப என்ன சார் நம்மளோட டிஸ்கஷன் ஃப்ளோ? ஒரு அசெட் இருந்துச்சு சார், அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறிடுச்சு சார். சாரி, அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறிடுச்சு சார். அந்த அசெட்டை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இப்ப என்னவும் பண்ணியாச்சு, ரெகனைஸும் பண்ணியாச்சு. அதாவது ரெகனைஸ் பண்றதுக்கான டிக்கெட் கிடைச்சிச்சு. That means I'm going to pass the journal entry. என்ன journal entry pass பண்ண போறேன்னா intangible asset account debit to cash or bank. இப்படி நான் entry pass பண்ண போறேன். இந்த intangible asset நான் balance sheetல காட்ட போறேன். எந்த amountல காட்டணும்? That is what initial recognition. My dear lovable students, sir, AS2 inventory இருக்கட்டும், inventory should be initially recognized at cost. அதனால தான் நம்ம வந்து AS2 நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா சார், it should be initially recognized at what man? Cost. Sir, PPE இருக்கட்டும், as per AS10, it should be initially recognized at cost. Even intangible asset AS26 also, it should be initially recognized at cost. Sir, cost incurred initially, subsequently. AS2க்கு subsequently ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆனா AS10க்கு என்ன இருக்கு? இனிஷியலி இருக்கு, சப்சீக்வென்ட்லி இருக்கு. Are you all really with me? Look at here. Sir, initial recognition at cost. அது இனிஷியலியா இருக்கலாம், சப்சீக்வென்ட்லியா இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குன்னா வாங்கும்போது நீங்க ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணலாம். தென் சப்சீக்வெண்டா ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணலாம். அத நம்ம புல்லட்டோட இன்ஜின் நம்ம சார் AS10 ரிவைஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணோம். ஈவன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க இனிஷியலி காஸ்ட் இன்கர் பண்ணலாம், ஃபியூச்சர்ல சப்சீக்வெண்டாகும் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்கர் பண்ணலாம். இனிஷியல் ரெகக்னிஷன் சார், ஐதர் நீங்க அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்ல இன்டான்ஜிபிள் அசெட்டை இன்டர்னலி ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. Sir, initial measurement as per AS26, my dear lovable students, all the intangible asset should be initially measured at cost. வெறும் காஸ்ட் மட்டும்தான் இருக்கு. அந்த இன்டான்ஜிபிள் அசெட் சாஃப்ட்வேர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வெச்சுங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க டிரான்சாக்ஷன்ல. ஒன்னு செல்லர், பையர். Am I right, sir? Seller is a person who are selling the software. Buyer is a person who are buying the software. நம்ம அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோமோ அதுதான் அதோட காஸ்ட். பிளஸ் அவர் அந்த சாஃப்ட்வேரை விற்கும் போது இன்கேஸ் GST கலெக்ட் பண்ணியிருக்காரு, இல்ல அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஸ்டாம்ப் டியூட்டி இன்கர் பண்ணியிருக்காங்க. This all will added to the cost and directly attributable expense like legal fees. Sometimes நம்ம அட்வொகேட்டுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுத்துருக்கோம்னா even that should also be included in the cost of the intangible asset. Less trade discount. Sometimes supplier நமக்கு ஏதாவது trade discount கொடுத்திருக்காருன்னா it pulls down the cost. My dear lovable students, this is the initial cost of intangible asset as per AS26. இல்ல சார், நான் internally generate பண்ணியிருக்கேன் சார். Classified into two category. Internally generate பண்ணதுக்கு உங்களால காஸ்ட்டை மெஷர் பண்ண முடியுமா, முடியாதா? காஸ்ட்டை மெஷர் பண்ண முடியாதுன்னா it cannot be recognized as an intangible asset. இப்பதானே படிச்சோம். ஏன்னா ரெகக்னிஷன் கிரைட்டீரியாவே என்னன்னா it should be probable that அந்த அசெட்ல இருந்து எனக்கு ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும். நம்பர் 2, காஸ்ட் ரிலையபிளி என்னால என்ன பண்ண முடியணும்னா மெஷர் பண்ண முடியணும். அப்ரிஷியேட் பண்றீங்களா சார்? எஸ் சார். சார் வாங்க சார். சார் இப்போ நான் சாஃப்ட்வேரை இன்டர்னலி நான் என்ன பண்றேன்னா ஜெனரேட் பண்றேன். சார் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் மெட்டீரியல் அண்ட் சர்வீசஸ் யூஸ்ட் ஆர் கன்சியூம். அந்த சாஃப்ட்வேருக்காக நான் வந்து மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கேன்னா வாங்கியிருக்கேன்னா அதோட காசு. சேலரி, வேஜஸ், அதர் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் காஸ்ட். 4 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன், சம்டைம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஒரு லேப்டாப் வாங்கியிருப்பேன், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பேன். அது எல்லாமே இது கூட சேர்த்துக்கணும். ஒரு எனி எக்ஸ்பெண்டிச்சர் that is directly attributable to generating the asset. For example, legal fees to register the intangible asset. அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணணும்? or overheads that are necessary to generate the asset that can be allocated on a reasonable and consistent basis. Generally production overhead வரும்.
அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டும் காஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் குள்ள வராது. யூ வில் பி கெட்டிங் இனிஷியல் காஸ்ட் ஆஃப் தி இன்டான்ஜிபிள் அசெட். ரைட்டா சார்? ஸோ இஃப் யூ ஆர் அனலைசிங் த காஸ்ட், ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் சார். காஸ்ட் இன்க்ளூட்ஸ் அண்ட் காஸ்ட் எக்ஸ்க்ளூட்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட இன்டான்ஜிபிள் அசெட்டோட காஸ்ட்டுக்குள்ள இன்க்ளூட் ஆகணும். இந்த விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆகக்கூடாது. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றீங்க, பையருக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் இன்க்ளூட் ஆகுமா? இன்க்ளூடிங் இம்போர்ட் டியூட்டி அண்ட் நான் ரீஃபண்டபிள் டாக்ஸஸ். எஸ் சார், நீங்க அவுட் சைடு இந்தியால இருந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா அந்த பே பண்ற கஸ்டம் டியூட்டி காஸ்ட் கூட இன்க்ளூட் ஆகணும். நான் ரீஃபண்டபிள் டாக்ஸஸ் லைக் ஜிஎஸ்டி உங்களால் ஐடிசியா எடுத்துக்க முடியாதுன்னா அதுவும் காஸ்ட்டுக்குள்ள இன்க்ளூட் ஆகணும். காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், நீங்க சயின்டிஸ்டுக்கோ இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ ஏதாவது எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணிருக்கீங்கன்னா தட் ஷுட் பி ஆடட். காஸ்ட் ஆஃப் டெஸ்டிங் ஆல்ரெடி நம்ம S10ல கிளாரிஃபை பண்ணிட்டோம். Testing cost will be included in the cost of, sir, intangible asset, whereas training cost will not be included in the cost of the both PPE and intangible asset. Professional fees, sir, sometimes any professional fees நீங்க pay பண்ணிருக்கீங்கன்னா even that should also be included in the cost of the intangible asset. Comfortable? Cost excludes. ஆனா உயிரே போனாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டும் இன்க்ளூட் ஆகாது சார். தட்ஸ் வாட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் will not form part of the cost of the overhead. Sir, clearly identified inefficiency. Inefficiency na abnormal loss. என்னோட காஸ்ட்டுக்குள்ள நார்மல் லாஸ் வரலாம், ஆனா என்னோட காஸ்ட்டுக்குள்ள abnormal loss varadu. And initial operating loss already all discussed in AS10, sir, mutatis mutandis incurred before an asset achieves planned performance. Expenditure on training the staff, adana sonna sir, endha cost incur pannuvom? Testing cost will be included in the intangible asset cost, whereas training cost will not be included in the, sir, intangible asset. ஏன்னா எப்ப ட்ரெயின் பண்ணுவோம்? ஒன்ஸ் இன்டான்ஜிபிள் அசெட் உயிர் எடுத்து கம்மிங் டு லைவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். So my dear lovable students, this is the initial cost of intangible asset. Are you all really with me, sir? So one line summary என்னன்னா, sir, there are two types of losses are there, normal loss and, sir, normal loss will be included in the cost, whereas abnormal loss should be transferred to the P&L account. இதுதான் AS2 ஓட ரூல், இதுதான் AS10 ஓட ரூல், இதுதான் AS26 ஓட ரூல். அதனால நீங்க உங்களோட எக்ஸாம்க்கு படிக்கும்போது கூட முதல்ல AS2 கம்ப்ளீட் பண்ணது உடனே AS10, உடனே AS26. Are you all really with me? That's it, man. We are done even with the initial recognition also. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் இருக்குன்னா இனிஷியலி அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை நீங்க காஸ்ட்ல மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை நீங்க ஐதர் என்ன பண்ணிக்கலாம்னா, சார், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் குட்வில்லா இருந்தா அதை இன்டான்ஜிபிள் அசெட்டா ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. அதர் தேன் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் இன்டான்ஜிபிள் அசெட்டா இருந்தா காஸ்ட் டிட்டர்மைனபிளா இருக்கு, உங்களால மெஷரபிளா இருக்குன்னா அதை நீங்க அசெட்டா ரெகக்னைஸ் பண்ணலாம். Special cases, my dear lovable students, it is mutatis mutandis the same. For example, case number 1, if the payment is deferred beyond normal credit terms, ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றீங்க, பையர் இருக்காங்க சார், செல்லர் இருக்காங்க. செல்லர் பையருக்கு எதை விற்கிறாங்க? சாஃப்ட்வேர். நம்ம தான் அந்த பையர். இந்த சாஃப்ட்வேருக்கு நில் கண்டிஷன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இந்த சாஃப்ட்வேருக்கு CFO கண்டிஷன் என்ன ஆயிடுச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்போ நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ட்ரி போட போறீங்க. சார், என்னன்னா சாஃப்ட்வேர் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டாஸ் ஃபார் சாஃப்ட்வேர் அக்கவுண்ட் அப்படின்னு என்ட்ரி போட போறீங்க. டோட்டலா இந்த செல்லர் 10 lakh rupees என்ன பண்ணியிருக்காருன்னா பில் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த செல்லருக்கு நீங்க 10 lakh rupees இமீடியட்டா பே பண்ண போறது இல்லை. வாட் AS26 is saying that நீங்க 3 மாசத்துல பே பண்ணுவீங்களா? பிரச்சனை இல்லை. 6 மாசத்துல பே பண்ணுவீங்களா? பிரச்சனை இல்லை. தட் மீன்ஸ் வித்தின் 1 yearக்குள்ள நீங்க பே பண்றதா இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் நீங்க 1 year பே பண்ணாம பியாண்ட் 1 year 2 yearsல தான் பே பண்ணுவீங்கன்னா எங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாயை காஸ்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் அந்த டைம்ல என்னவா இருக்கும்னா கேஷ் பிரைஸ் ஈக்விவலன்ட் அட் த ரெகக்னிஷன் டேட். இந்த சென்ஸ் மீன்ஸ் நீங்க எவ்வளவு ஃபியூச்சர்ல பே பண்ண போறீங்க? 10 லட்சம் ரூபாய் பே பண்ண போறீங்க. கரெக்டா? எப்போ? 2 வருஷத்துக்கு அப்புறமோ 3 வருஷத்துக்கு அப்புறமோ. அதோட என்ன வேல்யூ எடுத்துங்க? பிரசன்ட் வேல்யூ எடுத்துங்க. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், தி டிஃபரன்ஸ் will be should be charged to P&L account as an interest. சாரே எக்ஸாக்ட்லி சேம் ஆஃப் என்ன 10 AS10.
உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரம் பாரு. இன்டான்ஜிபிள் அசெட் இஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் பேமெண்ட் வில் பி மேட் ஆஃப்டர் 1 year. 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கோம். இந்த 1 கோடியை நம்ம வித்தின் 1 yearக்குள்ள பே பண்ண போறது இல்லை, 1 yearக்கு அப்புறம் தான் பே பண்ண போறோம். அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் how much percent? Past necessary journal entry. So this 1 crore we are not going to pay now. 1 crore we are going to pay only after first year. That means, my dear lovable students, you have to find out the present value of this 1 crore. And present value in the 8% discount பண்ணா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 92,59,260 rupees வருது. அது ஒண்ணுமே இல்லை, கால்குலேட்டர்ல 1 divided by 1.08 போடுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 0.92596 இப்படின்னு வருது. So 1 crore into 0.952 92,59,260. So on the date of purchase AS 26 நமக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, intangible asset account debitனு 1 கோடி ரூபாய் டெபிட் பண்ணக்கூடாது. எவ்வளவுதான் டெபிட் பண்ணணும்? 92,59,260 தான் டெபிட் பண்ணணும். டு கிரெடிட்டாருக்கு நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும். ஆனா on the date of payment உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் 92 lakhs தான் பே பண்ணுவீங்களா இல்லை 1 crore பே பண்ணுவீங்களா? That means creditors account debit 92,59,260 to bank account நம்மளை விட்டு 1 கோடி போயிடும். The difference should be recorded as the interest. பக்கா cut copy paste of AS10. Sir, example number 2. Sir, an intangible asset is purchased and payment will be made equally in 2 installment of 1 crore in 2 years. That means மொத்தமா நான் 1 கோடி பே பண்ணணும். அது ஈக்குவலா 50 லட்சம் நான் பே பண்ண போறேன். What is the discount rate applicable? 8%. அப்படின்னா I have to calculate the cash price equivalent of that 50 lakhs. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 50 lakhs பே பண்ணுவேன், செகண்ட் இயர் எண்டில் 50 lakhs பே பண்ணுவேன். What is the discount rate? 8%. அப்ப கால்குலேட்டர்ல 1 divided by 1.08 போட்டீங்கன்னா 0.926 equal to போட்டீங்கன்னா 0.857. That means 50 lakhs ஓட 0.926 na 46,30,000. இதோட மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் 50 லட்சம் ரூபாய் பே பண்றது ஒண்ணுதான், இன்னைக்கு நீங்க 46,30,000 rupees பே பண்றது ஒண்ணுதான். சார் 50 lakh rupees you are going to be pay at the end of the second year. செகண்ட் இயரோட எண்டில் 50 லட்சம் ரூபாய் பே பண்றது ஒண்ணுதான், இன்னைக்கு நீங்க 42,85,000 பே பண்றதும் ஒண்ணுதான். So my dear lovable students, the cash price equivalent of 1 crore is 89,50,000. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை இன்டான்ஜிபிள் அசெட்டோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி புக்ஸ்ல என்ட்ரி போட போறீங்க. என்ன என்ட்ரி போடுவீங்க? இன்டான்ஜிபிள் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் என்ட்ரி போடுவீங்களா? 1 கோடின்னு டெபிட் பண்ணாதீங்க, 89,15,000 rupees டெபிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் நீங்க மொத்தம் 1 கோடி பே பண்ண போறதுல எவ்வளவுதான் பே பண்றீங்க? சார் 50 lakhs தான் பே பண்றீங்க. அப்படின்னா இந்த 89,15,000 were outstanding for entire 1 year. Please pay interest. 89,15,000க்கு 8% interest சார் என்ன பண்ணுங்கன்னா பே பண்ணுங்க. அப்ப 89,15,000 into 8% comes to 7,13,200. இதுக்கு என்ன என்ட்ரினா இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட். இப்ப கிரெடிட்டாரோட பேலன்ஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் நீங்க அந்த கிரெடிட்டாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளவு பே பண்ணுங்க? 50 lakhs. கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 50 lakhs டு பேங்க் அக்கவுண்ட் 50 lakhs. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இப்படிதான் உங்களோட கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் இருக்கும். முதல்ல இன்டான்ஜிபிள் அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு ரூபீஸ் கிரெடிட்டாருக்கு பே பண்ற மாதிரி புக் பண்ணீங்க? 89,15,000. கம்ஃபர்டபிள். ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் புக் பண்ணீங்க? 7,13,200. கம்ஃபர்டபிள். சார் இப்போ டோட்டலா 96,28,200 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் நீங்க அவ்வளவு பே பண்ண போறது இல்ல, நீங்க எவ்வளவுதான் பே பண்ண போறீங்க? 50 lakhs. That means still 46,28,200 பே பண்ணணும். சார் இந்த 46,28,200 கிடையாது, செகண்ட் இயர் எண்டில் நம்ம பே பண்ண போறது எவ்வளவு லேக்? 50 lakh. அப்ப 50 lakh ஆகணும்னா the balancing will be a interest. அதை நான் பேலன்சிங் ஃபிகரா போடுறேன். That's what interest. அது ஒரு approximate figure தான், otherwise exactா 50 lakhs tally ஆகாது. 3,71,800 to creditor 3,71,800. Entry number 2 man, creditors account debit 50 lakhs to bank account 50 lakhs. My dear lovable students, that means one line summary. Sir, defer payment. That means இன்னைக்கு நான் ஒரு intangible asset வாங்கி இன்னைக்கே நான் வந்து சப்ளையருக்கு பே பண்ணல. நான் என்ன பண்றேன்னா இன்னைக்கு வாங்கி 1 இயர்க்கு அப்புறம் தான் பே பண்றேன். அப்படின்னா வாட் யூ ஆர் சப்போஸ் டு பி செக் வெதர் த கிரெடிட் பீரியட் இஸ் லெஸ் than எத்தனை மாசமா?
then it is within normal credit terms, then asset should be recorded at the agreed invoice price. And a credit period is more than or equal to 12 months now. It is beyond normal credit terms, then asset should be recognized at the cash price equivalent, which is nothing but present value of the future cash outflow. That's it with regard to special case number 1. Comfortable? Special case number 2 is barter. நீங்க சார் intangible asset acquired in exchange of a non-monetary item. For example, நான் ஒரு asset கொடுத்து, for example, ஒரு machinery கொடுத்து software வாங்குறேன். ஒரு machinery கொடுத்து software வாங்குறேன் நான். or a combination of monetary and non-monetary item. இல்லைனா கொஞ்சம் cash தரேன், ஒரு machinery தரேன், plus நான் என்ன வாங்குறேன்னா software வாங்குறேன். எப்படி சார் நான் ரெக்கார்ட் பண்ணணும்? சார் இப்போ நான் intangible asset தான் நான் recognize பண்ணணும். ஏன்னா intangible asset தான் நான் டெபிட் பண்ணணும். எந்த வேல்யூல டெபிட் பண்ணணும்னா first priority fair value of the asset given up. நான் கொடுத்த assetோட என்ன வேல்யூ பாருங்க, fair value பாருங்க. Or my dear lovable students, second priority, in case நான் கொடுத்த assetோட fair value available இல்லேனா சார் fair value of the asset received அந்த வந்த intangible assetோட fair valueல புக் பண்ணுங்க. because fair value விட அதிகமான ஒரு வேல்யூ நம்மளால புக் பண்ண முடியாது. மேக்ஸிமம் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூல புக் பண்ணுங்க. இன்கேஸ் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்லைன்னா வந்த அசெட்டோட ஃபேர் வேல்யூல புக் பண்ணுங்க. எப்போ தெரியுமா? அன்லெஸ் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் லாக்ஸ் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ். சார் fair value of neither the asset received nor the asset given up is readily measurable. My dear lovable students, already we have discussed mutatis mutandis in எங்க சார் AS10. நம்ம இதை தான் இங்க டிஸ்கஸ் பண்ணோம். பார்ட்டர் நீங்க என்ன பார்க்கணும்னா கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, commercial substance இல்லையா. இப்போ for example commercial substance இருக்குனா asset received should be recorded at the what value? Fair value of what? Fair value of the asset given up. நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ. இன்கேஸ் நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்லைனா ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் ரிசீவ்ட். இன்கேஸ் நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்ல, எனக்கு வந்த இன்டான்ஜிபிள் அசெட்டோட ஃபேர் வேல்யூ அவைலபிளா இல்லைனா WDV of the asset given up. My dear lovable students, WDV of the asset given up. Let me give you one or two examples to make you understand. For example, CSK Limited is having telecommunication license with book value of 10 lakh acquired software. இவங்க கிட்ட என்ன இருக்குன்னா டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இருக்கு. இதை கொடுத்து இவங்க என்ன வாங்கியிருக்காங்க? சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க. RCB Limited having software with book value of 20,000 acquired telecommunication license. RCBயும் CSKயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. fair value of the telecommunication license is how much lakh? 10 lakh and software is 10 lakh 40,000. Both fair value are given. Assuming fair value of the asset given is more reliable. இது ரெண்டுலயுமே கொடுத்த அசெட்டோட ஃபேர் வேல்யூ மோர் ரிலையபிள்னு வெச்சுக்கோ. இப்போ நான் முதல்ல சிஎஸ்கே லிமிடெட்ல வர்றேன். சிஎஸ்கே லிமிடெட் கிட்ட முன்னாடி என்ன இருந்துச்சு? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இருந்துச்சு. இப்போ அவங்க விட்டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போணுமா? அவங்க என்ன வாங்கியிருக்காங்க? சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க புக்ஸ்ல சாஃப்ட்வேர் வரணுமா? அப்போ என்ன என்ட்ரி வரணும்னா சாஃப்ட்வேர் டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். ஓகே ஃபைன், ஃபேண்டாஸ்டிக் டு த கோர். இப்போ சாஃப்ட்வேரை எந்த வேல்யூல புக் பண்ணணும்னா சார் போன அசெட்டோட ஃபேர் வேல்யூல புக் பண்ணும். எது சார் அவங்க கிட்ட இருந்துச்சு? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். அந்த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸோட ஃபேர் வேல்யூ எவ்வளோ லேக்? 10 lakh. அப்படின்னா சாஃப்ட்வேர் 10 lakh டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் 10 lakh. தட்ஸ் இட், கேம் ஓவர். இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் RCB லிமிடெட், RCB கிட்ட ஆக்சுவலா அவங்க கையில என்ன இருந்துச்சு? RCBயோட புக்ஸ்ல சார் RCB ஹேவிங் சாஃப்ட்வேர், அவங்க கிட்ட சாஃப்ட்வேர் இருந்துச்சு. தே அக்வயர்ட் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். அப்ப டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும், சாஃப்ட்வேரை டீரெகக்னைஸ் பண்ணணும். அதனால தான் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் டு சாஃப்ட்வேர். இப்ப RCBயை பொறுத்த வரைக்கும் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் தான் வந்திருக்கு. என்ன போயிருக்கு? சாஃப்ட்வேர் போயிருக்கு. அப்போ அசெட் கிவன் அப்போட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னன்னா சாஃப்ட்வேரோட இது 10,40,000. கரெக்டா சார்? அதனால நான் வந்து டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை 10,40,000 ரெக்கார்ட் பண்ணுவேன். வாட் இஸ் த கேரியிங் வேல்யூ ஆஃப் சாஃப்ட்வேர் இன் RCB? 20,000 rupees சார். அப்போ உங்களுக்கு கெயின் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அசெட் 10,20,000 rupees இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Are you really with me? Situation number 2. Sir, fair value of telecommunication license is how much? 9,80,000. And fair value of software is not measurable. அப்ப யாருக்கு கொடுத்தா? CSK RCBக்கு கொடுத்தாங்களா? எஸ் சார். இப்போ CSKக்கு என்ன வரணும்னா சாஃப்ட்வேர் வரணும். CSK விட்டு என்ன போகணும்னா சார் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போகணும். இப்போ சாஃப்ட்வேர் வர்றதுனால சாஃப்ட்வேரை டெபிட் பண்ணியிருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போறதுனால டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை கிரெடிட் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலா எந்த வேல்யூல நீங்க இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும்னா சார் அசெட் கிவன் அப்போட ஃபேர் மார்க்கெட் வேல்யூல பண்ணணும். அசெட் கிவன் அப் எது சார்? அசெட் கிவன் அப் ஃபேர் வேல்யூ ஆஃப் த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இஸ் 9,80,000. இங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தது டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் தான். அவங்களுக்கு வந்தது என்ன சார்? சாஃப்ட்வேர் சார். கரெக்டா சார்? சார் இங்க நீங்க டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 9,80,000 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் கொடுத்த அசெட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தானே நான் ரெக்கார்ட் பண்ணணும். லாஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அசெட் பேலன்ஸ் 20,000 பிகாஸ் என்ன விட்டு டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் 10 லட்சம் ரூபாய் புக் வேல்யூ எனக்கு வெளியே போயிடுச்சு. இப்ப ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன உள்ள வந்துச்சு? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் உள்ள வந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன வெளியே போயிடுச்சு? சாஃப்ட்வேர் வெளியே போயிடுச்சு. அந்த சாஃப்ட்வேரோட புக் வேல்யூ 20,000. ஆக்சுவலா இந்த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸை வெளியில போன அசெட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூல தானே புக் பண்ணணும். அப்படின்னா சாஃப்ட்வேரோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் புக் பண்ணணும். ஆனா சாஃப்ட்வேரோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அவைலபிளா இல்ல. அப்படின்னா வந்த அசெட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, வந்த அசெட் எது? டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ். அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 9,80,000. அவங்களுக்கு கெயின் புக் ஆகும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டு கெயின் on exchange of asset 9,60,000. பக்கா சார். both fair market value are not reliable. ரெண்டுக்குமே fair market value இல்லைனா we are supposed to take the book value of the asset given. இப்ப CSK லிமிடெட்க்கு சாஃப்ட்வேர் வந்துச்சு, டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் போயிடுச்சு. அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் 10 lakh rupees இருக்கு. 10 lakh rupees ரெக்கார்ட் பண்ணீங்க. பேரை மட்டும் மாத்திங்க. டெக்னிக்கலி முன்னாடி டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் இருந்துச்சு, இப்ப சாஃப்ட்வேர் ஆச்சு. சார் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சார் டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் வந்துச்சு, சாஃப்ட்வேர் போயிடுச்சு சார். முன்னாடி 20,000 rupeesல கண்டினியூ ஆயிருந்துச்சு. அந்த 20,000 rupees ரெக்கார்ட் பண்ணீங்க. தட்ஸ் இட் மேன். ஸோ இன் கேஸ் ஆஃப் பார்ட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம், கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அசெட் should be recorded at the fair value. Fair value of what? எந்த fair value sir? Fair value of the asset given up. If fair value of the asset given up is not available, then my dear lovable students, fair value of the asset received. If both fair value of the asset given up is not available, asset received is not available, then you have to record at the WDV of the asset given up. That's it with regard to the discussion, man. I'm moving into case number 3, acquisition by way of government grant. இப்போ ஒரு சாஃப்ட்வேரை கவர்மெண்ட் கிராண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அக்வயர் பண்ணியிருக்கோம். as per AS 12 accounting for what grant? Government grant. entity should recognize both intangible asset and grant initially at என்ன வேல்யூ? நாமினல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எதுவுமே பே பண்ணல, 0 rupees உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சாஃப்ட்வேர். இருந்தா கூட 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் இப்படி நாமினல் வேல்யூல கண்டிப்பா உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன காட்டி ஆகணும்னா இன்டான்ஜிபிள் அசெட் காட்டி ஆகணும். சார் நான் கன்செஷனல் பிரைஸுக்கு அக்வயர் பண்ணிட்டேன் சார். கன்செஷனல் பிரைஸுக்கு அக்வயர் பண்றேன்னா 1 கோடி கொடுக்க வேண்டிய சாஃப்ட்வேருக்கு நான் வெறும் 10 லட்சம் ரூபாய் தான் சார் கொடுத்துருக்கேன்னா எவ்வளவு கொடுத்தீங்க? 10 லட்சம் ரூபாய். எவ்வளோ பே பண்ணீங்களோ அவ்வளோ ருபீஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணும். Are you all really with me, sir? That's it with regard to case number 3. Sir, case number 4, asset acquired, sir, through amalgamation. Very, very important point. With regard to AS 26, my dear lovable students, sometimes நம்ம amalgamation already discuss பண்ணியிருக்கோம். செல்லிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க, அதே மாதிரி பையிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. செல்லிங் கம்பெனி அவங்களோட மொத்த பிசினஸையுமே என்ன பண்ணுவாங்கன்னா பையிங் கம்பெனிக்கு வித்துருவாங்க. பையிங் கம்பெனிக்கு விற்கும் போது சார் பையிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா assets of the selling company minus liabilities of the selling company, you will be getting the net assets. இவ்வளோ அமௌண்ட் தான் ஆக்சுவலா பையிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கு பே பண்ணணும். ஆனா அமால்கமேஷன்ல இவ்வளோ அமௌண்ட் கிடையாது பே பண்றது, இதை விட அதிகமான அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இஸ் கால்ட் அஸ் குட்வில். இந்த குட்வில் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் கிடையாது. இந்த குட்வில் அக்வயர்டு குட்வில். கரெக்டா சார்? அந்த அக்வயர்டு குட்வில்ல இப்ப நான் இன்டான்ஜிபிள் அசெட்டா என்ன பண்ணணும்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணும். as per AS 14 amalgamation, if an intangible asset is acquired in acquisition of any company, நீங்க ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணும்போது அவங்க குட்வில் காசு கொடுத்து வாங்கி இருக்கீங்கன்னா the cost of that intangible asset is the fair value at the acquisition date. In the sense means என்னன்னா, as we all know that as per AS 14 there are 2 types of amalgamation. Amalgamation in the nature of purchase and amalgamation in the nature of merger. கரெக்டா சார்? அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸா இருக்குன்னா எனக்கு தேவைப்பட்ட அசெட், எனக்கு தேவைப்பட்ட லைபிலிட்டி நான் டேக் ஓவர் பண்ணி பண்ணேன். அப்படின்னா அசெட்ஸ் டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ மைனஸ் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ. திஸ் வில் பி த ஃபார்முலா. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அசெட்ஸ் டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூல இருந்து லைபிலிட்டி டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ போட்டேன்னா யூ வில் பி கெட்டிங் த பிசி. கரெக்டா? இப்போ இந்த அசெட் அக்ரீட் வேல்யூல இருக்கு.
லைபிலிட்டி அக்ரீட் வேல்யூல இருக்கு. அப்போ பிசி இவ்வளோதான் நீங்க பே பண்ணியிருக்கணும். ஆனால் இவ்வளோ பே பண்ண மாட்டீங்க. இதை விட அதிகமாக பே பண்ணுவீங்க. இதை விட அதிகமாக பே பண்றது தான் என்னன்னு சொல்றது? குட்வில்னு சொல்றது. அந்த குட்வில் தான் AS26 என்னன்னு சொல்றாங்க? இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இந்த அசெட்டை ஃபேர் வேல்யூல தான் அக்வயர் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த குட்வில்லையும் நீங்க ஃபேர் வேல்யூல தான் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஆனா இன்கேஸ் அமால்கமேஷன் இஸ் அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் என்னவா இருந்தா மர்ஜரா இருந்தா நீங்க புக் வேல்யூல தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க ஃபேர் வேல்யூல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, புக் வேல்யூல தான் ரெக்கார்ட் பண்ணணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில். ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க சொல்லுங்க, இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில் நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்களா? சார், காஸ்ட் cannot be measured reliably, hence it cannot be recognized. internally generated goodwill நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா ரெகனைஸ் பண்ண கூடாது. சார், internally generated intangible asset, that means other than goodwill. குட்வில் தவிர மிச்சம் எல்லாமே என்னன்னா, நீங்க பாருங்க எவ்வளவு ருபீஸ் உங்களுக்கு செலவாயிருக்குன்னு. பர்ச்சேஸ் காஸ்ட், நீங்க ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா? ஆட் PPE எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் ஃபார் வாட் டெவலப்மெண்ட்? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்காக நான் வந்து லேப்டாப் வாங்கியிருக்கேன். அப்ப அந்த லேப்டாப் will also be included in the cost of the intangible asset. Sir, lease rent of premise where software development is carried on. For example, நான் ஒரு இடம் வாடகைக்கு எடுத்திருக்கேன், அதுக்கு ரெண்ட் பே பண்றேன். That is சார் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆட் டெஸ்ட் ரன் எக்ஸ்பென்சஸ். 100 வாட்டி சொல்லிட்டேன். டெஸ்டிங் காஸ்ட் வில் பி இன்க்ளூடட் இன் தி காஸ்ட், whereas training cost will not be included in the cost. Legal cost like amount payable to advocate, etc., or any other directly attributable of expenses bringing the intangible asset to its usable condition should be included in the cost of the intangible asset. இந்த ரேட்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா சார் காஸ்ட் இன்கார் பண்ணணும். நவ் ஐ எம் மூவிங் இன்டு சப்சீக்வென்ட் எக்ஸ்பெண்டிச்சர். If you see AS10 also, we are having the next chapter is what man? Subsequent expenditure after the special cases. அப்போ இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இன்னொரு இன்டான்ஜிபிள் அசெட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் ரீசனபிள் டைமுக்குள்ள காசு பே பண்ணலைன்னா சார் எவ்வளோ பே பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை சார் புக் பண்ணக்கூடாது. கேஷ் பிரைஸ் ஈக்யூவேலண்ட் தான் நீங்க புக் பண்ணணும். இதுதான் கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இன் கேஸ் நீங்க பார்ட்டர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன செக் பண்ணணும்னா கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இல்லையா. கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் கிவன் அப், ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் கிவன் அப் இல்லைனா ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் ரிசீவ்ட், ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் ரிசீவ்டும் இல்லைனா WDV ஆஃப் த அசெட் கிவன் அப். இன் கேஸ் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸே இல்லைனா WDV ஆஃப் த அசெட் கிவன் அப். தட்ஸ் வாட் கேஸ் நம்பர் 2, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 3, சார் அக்விசிஷன் பை வே ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட். ஃப்ரீயா வந்துச்சா நாமினல் வேல்யூல புக் பண்ணுங்க. கன்செஷனல் பிரைஸ்ல வந்துச்சா எவ்வளோ கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு புக் பண்ணுங்க. தட்ஸ் இட். கேஸ் நம்பர் 4, அமால்கமேஷன் ஆர் மர்ஜர். சார், இஸ் இட் அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸா? ஃபேர் வேல்யூல புக் பண்ணுங்க. அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் மர்ஜரா? காஸ்ட் பிரைஸ்ல புக் பண்ணுங்க, புக் வேல்யூல புக் பண்ணுங்க. தட்ஸ் இட். இன்டர்னலி ஜெனரேட்டட் குட்வில் என்னால காஸ்ட் மெஷர் பண்ண முடியாதுங்கிறதுனால புக் பண்ணக்கூடாது. இன்டர்னலி ஜெனரேட்டட் இன்டான்ஜிபிள் அசெட் நீங்க உண்மையிலேயே எவ்வளவு செலவு பண்றீங்களோ அந்த காஸ்ட்டை கண்டுபிடிச்சு புக் பண்ணுங்க. தட் மீன்ஸ் AS26ல 6 ஸ்பெஷல் கேசஸ் ஆர் தேர். அண்ட் நவ் ஐ எம் மூவிங் இன்டு சப்சீக்வென்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு அசெட் இருந்துச்சு, அந்த அசெட் இன்டான்ஜிபிள் அசெட்டோட எல்லா கண்டிஷன்ஸும் என்ன பண்ணிருச்சு? சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அது நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெகனைஸும் பண்ணிட்டீங்க. ஒரு சாஃப்ட்வேர் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க செலவு பண்றீங்க, அதுதான் என்ன எக்ஸ்பெண்டிச்சர். Subsequent expenditure on already recognized intangible asset should be capitalized if the following 2 conditions are fulfilled. என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க சப்சீக்வெண்டா சாஃப்ட்வேர்க்காக ஒரு செலவு பண்ணீங்களா, அந்த செலவை P&L போடணுமா இல்ல சாஃப்ட்வேரோட காஸ்ட் கூட ஆட் பண்ணணுமா? அதான் டிஸ்கஷன். இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணுங்கப்பா. இந்த 2 கண்டிஷன்ல டிக்குன்னு வருதுன்னா சாஃப்ட்வேரோட காஸ்ட் கூட ஆட் பண்ணீங்க. Subsequent expenditure increases the future economic benefits of the intangible asset. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 லட்சம் ரூபாய் அடிஷனலி இன்கர் பண்றதுனால என்னோட லைசன்ஸ் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த லைசன்ஸ் காஸ்ட் கூட என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சச் எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி மெஷர்ட் ரிலையபிளி. அந்த செலவை இவ்வளவுதான் எனக்கு செலவாதுன்னு என்னால சொல்ல முடியும்னா இஃப் த above 2 conditions are not fulfilled. இன் கேஸ் இந்த 2 கண்டிஷன் என்ன ஆவலைனா அந்த செலவை நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா இன்டான்ஜிபிள் அசெட்டோட காஸ்ட் கூட ஆட் பண்ண கூடாது. should be transferred to the P&L account man. Then subsequent expenditure should be transferred to the P&L account. Are you all really with me? This is very important man, will be tested in examination as sir one point in question. Legal cost
to defend the infringement of trademark, to stop the infringement. Infringement na திருடுறது. For example, my dear lovable students, ANM classes அப்படிங்கிற பேர்ல இன்னொருத்தர் அகாடமி ஆரம்பிக்கிறாரு தாம்பரத்துலயோ வேற எங்கேயோ. நாம என்ன கொடுக்குறோம்னா சார் அது என்னோட பிராண்ட் சார், அது சார் அது என்னோட பேர் சார், அதுல எப்படி சார் நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேல கேஸ் போடுறேன் நான். அப்படி கேஸ் போடுறதுக்கு எனக்கு லீகல் எக்ஸ்பென்சஸ், அதாவது அட்வொகேட்ஸ்க்கு நான் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். கரெக்டா? இப்ப அட்வொகேட் காசு கொடுத்து அந்த பேரை நானே திருப்பி என்னோட பேரா வாங்குறதுனால என்னோட ஏர்னிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக போறதில்லை. அதனால லீகல் காஸ்ட் டு டிஃபெண்ட் த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு என்ன அக்கௌண்ட் மேன்? P&L அக்கௌண்ட். அந்த கேஸ் நமக்கு ஃபேவரபிளா வந்தாலும் சரி, அந்த கேஸ் நமக்கு எகெயின்ஸ்டா வந்தாலும் சரி, இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த P&L அக்கௌண்ட். ஸோ சப்சிக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பாருங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கா, அந்த சாஃப்ட்வேர் நீங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, ஆர் எனி இன்டான்ஜிபிள் அசெட் நீங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட் பிகாஸ் விச் ஆர் ரெக்கரிங் இன் நேச்சர். சாரே அந்த சப்சிக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றதுனால லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது சார், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது சார், பியாண்ட் வாட் இஸ் ஒரிஜினலி அசஸ்ட். முன்னாடி 10 வருஷம் லைஃப் இருந்து இப்போ 12 வருஷம் ஆகுது சார். இட் ஷுட் பி கேபிட்டலைஸ்ட் இன் தி இன்டான்ஜிபிள் அசெட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி? மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் தட் மெயின்டெனன்ஸ் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி P&L account. Other than regular maintenance, it should be capitalized. Then what entry you will pass? Intangible asset account debit to bank account, my dear lovable students. With that, subsequent measurement also comes to an end. Are you comfortable what we are talking? I'm moving into measurement of expenditure on research and development. The last very important, one of the important slot for exam. There are two phases in the intangible asset. Number one, research phase and the development phase. Sir, இப்போ நீங்க ஒரு intangible asset internally generate பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னு வெச்சுங்க. Internally generate பண்ணும்போது ரெண்டு phase இருக்கும். ஒன்னு research phase இருக்கும், ரெண்டாவது development phase இருக்கும். Appreciate பண்றீங்களா? Research phaseனா அப்பதான் நீங்க research பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. Research பண்ணும்போது இந்த இன்டான்ஜிபிள் அசெட் வெளியே வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அந்த ரிசோர்ஸ் கிறிஸ்டலைஸே ஆகாததுனால அதுல இருந்து நம்மளால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நீங்க ரிசர்ச் ஃபேஸ் இஸ் த ஒரிஜினல் அண்ட் த பிளான்ட் இன்வெஸ்டிகேஷன். நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஃபேஸ், அது இன்வெஸ்டிகேஷன் undertaken with prospect of gaining new scientific or technical knowledge and understanding. That is gaining of scientific or technical knowledge. அததான் என்னன்னு சொல்றது ரிசர்ச் ஃபேஸ். நீங்க ரிசர்ச் பண்றீங்க, உங்களுக்கே தெரியாது இதுல இருந்து என்னன்னா இது வருமா வராதா. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்த போது கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது அது கன்க்ளூஷன் வரும் அப்படிங்கிறது. அந்த ஃபேஸ் தான் என்ன ஃபேஸ்? ரிசர்ச் ஃபேஸ். Sir, it is the ideation phase, that is activity of creating or inventing a new product or process. புதுசா ஒரு கண்டுபிடிக்கிற, புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் தான் அது. What AS26 is saying that உங்களோட ரிசர்ச் ஃபேஸ்ல நீங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணாலும் சரி, that should be transferred to the P&L account. ரிசர்ச் ஃபேஸ்ல நீங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணாலும் should be transferred to the P&L account. That is a accounting treatment. That is cost of research activity should not be capitalized as an intangible asset. ஒரு டவுட் கேட்கட்டுமா? ரிசர்ச் ஃபேஸ்ல என்ன இன்டான்ஜிபிள் அசெட் இருக்கு? அப்ப அசெட்டே இல்ல, பின் எப்படி அந்த அசெட்டுக்கு மேல அந்த காஸ்ட் என்னால வைக்க முடியும்? பிகாஸ் இன்னும் அசெட்டே வெளியே வரலையே. அப்ப ரிசர்ச் ஆக்டிவிட்டியோட காஸ்ட்டை நீங்க P&L அக்கௌண்ட்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் as an expense and transferred to an account. Hence, entity cannot prove that intangible asset exists that will generate probable future economic benefits. இதான் ப்ராப்ளம். ரிசர்ச் ஃபேஸ்ல என்னால கண்டிப்பா கட்டாயமா இந்த இன்டான்ஜிபிள் அசெட் ப்ராபபிளா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் குழந்தையே பிறக்கல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை CA ஆகும், இந்த குழந்தை டாக்டர் ஆகும், இந்த குழந்தை என்ஜினியர் ஆகும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. That's the problem. Therefore, this expenditure is recognized as an expense when it is incurred. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க இன்கர் பண்ணீங்கன்னா அப்பப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சரை P&L அக்கௌண்ட்டுக்கு போட்டு போயிட்டே இருங்க சார். ரெண்டாவது ஃபேஸ் என்ன ஃபேஸ்? டெவலப்மெண்ட் ஃபேஸ். டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்போ நம்ம இன்டர்னலி, ஹலோ சார், phase number one சார் என்ன phase? research phase. research phase பொறுத்த வரைக்கும் whatever cost you have incurred in research phase should be charged to the P&L account. What is the problem? What is the logic? Because it is not probable that future economic benefits will accrue or sir come to the enterprise. enterpriseக்கு future economic benefits வரும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால
அதனால மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரிசர்ச் ஃபேஸ்ல இன்கர் பண்ற எல்லா எக்ஸ்பென்ஸையும் P&L அக்கௌண்ட்ல தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட், இப்போ என்ன ஃபேஸ்க்கு வந்துட்டீங்க? டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டீங்க. டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்த உடனே டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இன்கர் பண்ற எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் கேபிட்டலைஸ் பண்ணிருங்க. லைக் தட் யூ ஷுட் நாட் திங்க். அப்படி கிடையாது சார். டெவலப்மெண்ட் ஃபேஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இட் இஸ் ஆக்டிவிட்டி which convert the result of the research into marketable product. அதாவது நீங்க ரிசர்ச் ஃபேஸ்ல ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சீங்கல்ல, அதை நீங்க மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா மாத்துறீங்க. அந்த மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா மாத்துறதுக்கு சொல்ற பேர் தான் டெவலப்மெண்ட் ஃபேஸ். அதாவது ரிசர்ச் ஃபேஸ்ல கிடைச்ச ஐடியாவை டெவலப் பண்ண போறீங்க. இட் ஃபாலோஸ் சக்சஸ்ஃபுல் ரிசர்ச். இப்ப ரிசர்ச்சே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஃபேஸ் இருக்காது? டெவலப்மெண்ட் ஃபேஸ் இருக்காது. ரிசர்ச் சக்சஸ் ஆச்சுன்னா டெவலப்மெண்ட் ஃபேஸ் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல போய் 1 2 3 4 5 6 again AS 26 6 கண்டிஷன். அட்டி போலீஸாரு 6 கண்டிஷன் திருப்பி என்ன ஆனா மட்டும்தான், சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நீங்க கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மேபி உங்களுக்கு ரிசர்ச் ஃபேஸ் இங்க முடிஞ்சிருக்கும், ஆனா உங்களோட 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது இங்க தான். அப்படின்னா இந்த பீரியட்ல இன்கர் பண்றது கூட நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போடணும்? P&L அக்கௌண்ட்டுக்கு தான் போடணும். எப்போ 6 கண்டிஷன் என்ன ஆகுதோ, சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அப்பதான் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருந்து அந்த காஸ்ட், அந்த பீரியட்ல இருக்கிற காஸ்ட் தான் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணணும். அது என்ன சார்? 6 டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. இப்போ நீங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு ஐடியாவை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, டெக்னாலஜிக்கலி அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பாருங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் டு மேக் இட் அவைலபிள் ஃபார் யூஸ் ஆர் சேல். சார் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். சிப்பு, அந்த சிப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த சிப்பை நான் வந்து உடம்புல செலுத்திட்டேன்னா எனக்கு வயசே ஆகாது. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது டெக்னாலஜிக்கலி பாசிபிளா அந்த ஐடியாவை நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா மாத்துறதுக்கு? அப்படி அது பாசிபிள்னா நீங்க என்ன பண்ணீங்க சார்? கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா கேபிட்டலைஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்டென்ஷன் டு கம்ப்ளீட் இன்டான்ஜிபிள் அசெட் அண்ட் யூஸ் இட் ஆர் செல் இட். ஃபார் எக்ஸாம்பிள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் சொல்றாங்க. என்ன ரிப்போர்ட் சொல்றாங்கன்னா, சார் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த மாதிரி சிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், ரிசர்ச் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, போடா பைத்தியக்காரா, அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண வேணாம், நம்ம வேற ஏதாவது ப்ராடக்ட் பார்க்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இல்லை. எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல் இன்டான்ஜிபிள் அசெட். எபிலிட்டி டு யூஸ், நம்மளால அது யூஸ் பண்ண முடியுமா இல்ல செல் பண்ண முடியுமா, அதுல இருந்து என்ன எக்கனாமிக் பெனிஃபிட், how the intangible asset will generate probable future economic benefits. In case my dear lovable students, அது நீங்க ஃபுல்லா அந்த சிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது வித்தா ஒரு பையன் மார்க்கெட்ல வாங்க மாட்டான்னா, நான் என்னன்னா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அடிக்வேட் ரிசோர்சஸ் லைக் சார், அந்த சிப்பை நான் வந்து ஃபுல்லா ஃபைனல் ப்ராடக்டா மாத்துறதுக்கு டெக்னாலஜிக்கலி என்கிட்ட இருக்கா, ஃபைனான்ஷியலி என்கிட்ட காசு இருக்கா. இப்போ சிட்டி த ரோபோல அந்த சிட்டி ரோபோ கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு காசு செலவாகுது, கரெக்டா? ஃபைன் அண்ட் அதர் கம்ப்ளீட் டு டெவலப்மெண்ட் மெஷர் ரிலையபிளி. அந்த செலவு பண்ற காசை என்னால கரெக்டா மெஷர் பண்ண முடியுமா? எபிலிட்டி டு மெஷர் ரிலையபிளி தி எக்ஸ்பெண்டிச்சர் attributable to what asset? Intangible asset during its development. Technically 6 conditions should be satisfied in order to start capitalizing. அதாவது ரெண்டு ஃபேஸ். நம்பர் 1 என்ன ஃபேஸ்னா, ரிசர்ச் ஃபேஸ். வாட் எவர் எக்ஸ்பெண்டிச்சர் யூ ஆர் இன்கர்ட் இன் தி ரிசர்ச் ஃபேஸ் should be transferred to the P&L account. ரெண்டாவது ஃபேஸ் என்னன்னா, சார் டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்த உடனே நான் கேபிட்டலைஸ் பண்ண, அப்படி சொல்லாதீங்க. டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல எப்போ இந்த 6 கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களோ, கண்டிஷன் நம்பர் 1 சார், நம்பர் 1 அடிக்வேட் ரிசோர்சஸ். நான் அடிக்வேட் ரிசோர்சஸ் சொல்றேன். நம்பர் 2 எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல். 2 ஏ முடிச்சிட்டேன். adequate resources and ability to sell. Next one, my dear lovable students, sir, உங்களுக்கு intention to complete இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்குன்னா technical feasibility இருக்கு, கரெக்டா சார்? அப்போ சார் டெக்னிக்கல் feasibility நீங்க பார்க்கணும், பிளஸ் intention to complete நீங்க பார்க்கணும். இது ரெண்டுமே சார், இது மெஷர் ரிலையபிளியும் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸுமே நம்மளோட ஆல்ரெடி ரெகக்னிஷன் கிரைட்டீரியா. பேசிக் 2 ரெகக்னிஷன் கிரைட்டீரியா தான். பிபியோட ரெகக்னிஷன் கிரைட்டீரியாவும் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா மெஷர் ரிலையபிளி. இந்த 6 கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நீங்க கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் வாட் த சம்மரி, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் நமக்கு 2 ஃபேஸ், ரிசர்ச் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஃபேஸ். ரிசர்ச் ஃபேஸ்ல எதுவுமே பார்க்காதீங்க. வாட் எவர் எக்ஸ்பெண்டிச்சர் யூ ஹவ் இன்கர்ட் இன் தி ரிசர்ச் ஃபேஸ் should be transferred to the
as future economic benefits are not certain. Development phase பொறுத்த வரைக்கும் capitalized if 6 conditions has been satisfied. எதெல்லாம் 6 condition? Number 1 சொல்லுங்க பார்க்கலாம் சார். adequate resources வேணும் உங்ககிட்ட. ரிசோர்சஸ் எதுக்காக? இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஐடியாவை ஃபைனல் ப்ராடக்டா மாத்துறதுக்கான காசு, சூழ்நிலை, என்விரான்மெண்ட், கவர்மெண்டல் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்பர் 2 மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல். ஐதர் நீங்க அந்த இன்டான்ஜிபிள் அசெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால யூஸ் பண்ண முடியணும், இல்ல செல் பண்ண முடியணும். இது ரெண்டுமே பண்ண முடியாதுன்னா பின்ன என்ன, எதுக்கு நம்ம அதை கம்ப்ளீட் பண்றோம்? அப்போ அடிக்குவேட் ரிசோர்சஸ் வேணும், எபிலிட்டி டு யூஸ் ஆர் செல் வேணும். ரெண்டாவது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி வேணும், இன்டென்ஷன் டு கம்ப்ளீட் வேணும். டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி வேணும், இன்டென்ஷன் டு கம்ப்ளீட். திஸ் டூ ஆர் த ரெகக்னிஷன் கிரைட்டீரியா. அதுல இருந்து எனக்கு ஃபியூச்சர்ல எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வர்றது ப்ராபபிளா இருக்கணும். எவ்வளவு காசு செலவு பண்ண போறேங்கிறது ரிலையபிளா இருக்கணும். இந்த 6 கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கேபிட்டலைஸ் பண்ணலாம். இந்த 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், த லாஸ்ட் ஒன் மேன், அமார்டைசேஷன் அக்கௌண்டிங். சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹஸ் டு பி லேர்ன்ட் ஹியர். அமார்டைசேஷன் அக்கௌண்டிங் நமக்கு எப்படின்னா, அங்க டெப்ரிசியேஷன், இங்க அமார்டைசேஷன். அமார்டைசேஷன்னா என்ன? அலோகேஷன் ஆஃப் depreciable amount of an intangible asset with a finite useful life on systematic basis over its useful life. For example, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, 20 லட்சம் ரூபாய் கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்குறீங்க. அந்த 20 லட்சம் ரூபாயை P&L அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சொல்ற பேரு தான் அமார்டைசேஷன். So amortization refer to writing off the intangible asset. அந்த intangible asset ஓட காஸ்ட் அதோட யூஸ்ஃபுல் லைஃப்ல ரைட் ஆஃப் பண்றதுக்கு சொல்ற பேர் தான் அமார்டைசேஷன். அதோட லீகல் லைஃப்ல ரைட் ஆஃப் பண்றது கிடையாது, அதோட யூஸ்ஃபுல் லைஃப்ல ரைட் ஆஃப் பண்றது. பிகாஸ் அந்த அசெட்டோட லீகல் லைஃப் மேபி 50 இயர்ஸா இருக்கும். ஆனா 2 இயர்ஸ் தான் அதை யூஸ் பண்ண போறேன்னா 2 இயர்ஸ்ல தான் அதை ரைட் ஆஃப் பண்ணமே தவிர சார் 50 இயர்ஸ்ல ரைட் ஆஃப் பண்ணக்கூடாது. Amortization for an intangible asset is similar to depreciation for a tangible asset. அப்ப intangible assetனா amortization சொல்லுவோம். இதே இது சார் tangible assetsனா PPE னா depreciation சொல்லுவோம். சார் எவ்வளவு பீரியடுக்கு amortize பண்ணணும்? Very important sir. As per AS 26, what is AS 26? Intangible asset. The period should not exceed 10 years. Maximum ஒரு intangible asset ஓட லைஃப் 10 வருஷம் தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு மேல இருக்க கூடாது. Unless there is a significant evidence that useful life is more than 10 years. For example, Jio இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு லைசன்ஸ் எடுத்திருக்காங்க, டெலிகாம் லைசன்ஸ். லைசன்ஸே 20 இயர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து 10 வருஷத்துல நீங்க அந்த லைசன்ஸோட காசை ரைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்ல முடியும்? இல்ல சார், இட்ஸ் எவிடென்ட் தட் நான் காட்டுறேன் பாருங்க 10 வருஷத்துக்கு மேல இதுக்கு இன்ஃபினிட் லைஃப் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஃப்ரான்ச்சைசி லைசன்ஸ் ஃபார் ஹவு மெனி இயர், ஆர் டெலிகாம் லைசன்ஸ் ஃபார் ஹவு மெனி இயர், the license to operate toll road for how many years? 25 years. இங்கெல்லாம் பக்கா ஸ்பெசிஃபிக்கா இருக்கு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். மோர் தேன் how many years னு 10 years னு. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க மோர் தேன் 10 years அதை அமார்டைஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஜெனரலி மேக்ஸிமம் 10 years தான். Factors to be considered, sir, to estimate the useful life. இப்போ நீங்க ஒரு லைசன்ஸோ சாஃப்ட்வேரோ ஏதாவது ஒன்று வாங்குனீங்கன்னா நீங்க எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ண போறீங்க, இது அது எந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கா, மெச்சூரிட்டியில் இருக்கா அப்படிங்கிறது, அதோட டெக்னிக்கல் ஆர் டெக்னாலஜிக்கல் ஒப்சலன்ஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண பல டெக்னாலஜி இப்போ நம்ம யூஸே பண்றது எல்லாம் ஏஐல போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் நம்ம. கரெக்டா சார்? அப்போ இது எத்தனை வருஷம் இந்த டெக்னாலஜி தாக்கு பிடிக்கும் நீங்க பார்க்கணும். இண்டஸ்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி, சம்டைம்ஸ் சார் இண்டஸ்ட்ரியே காணாமல் போயிடும். லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர் டியூரிங் த இயர். மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் நீங்க எவ்வளவு இன்கர் பண்றீங்க. கான்ட்ராக்சுவல் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டே 3 வருஷத்துக்கு தான் இருக்கு, அந்த அசட்டுக்கு 10 வருஷம் லைஃப் இருந்தா கூட நான் 3 வருஷத்துக்கு தான் டெப்ரிசியேஷன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அமார்டைசேஷன் பிகின்ஸ் அண்ட் எண்ட். எப்பல இருந்து நீங்க அமார்டைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்? Amortization start when the asset is available for use. Once on the intangible asset available for use, அதுல இருந்தே நீங்க amortize பண்ண ஆரம்பிக்கணும். எது வரைக்கும்? when the asset is held for sale. சார் held for use தான் intangible asset. அது held for என்னாச்சுன்னா சேல் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்லி இன்வென்ட்ரி ஆயிடுச்சு. கரெக்டா? இன்வென்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. ஆர் when the asset is derecognized, இன் கேஸ் நீங்க அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை வித்துட்டீங்கன்னா நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அமார்டைசேஷன் பண்ணக்கூடாது. சார் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் நம்ம இந்த மாதிரி பிபியில டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டையர்மெண்ட்னா அந்த அசெட் என்னோட புக்ஸில் இருக்கும், ஆனால் அந்த அசெட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட் should be derecognized. டீரெகனைஸ்னா என்ன?
eliminate from எங்க இருந்து balance sheet once it is disposed. once ஒரு license நீங்க வித்துட்டீங்க software வித்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது books of accountsல இருக்க கூடாது. and no future economic benefits are expected from its use. அதுல இருந்து future economic benefits வரலைன்னா திருப்பி புக்ஸ்ல வைக்க கூடாது. அப்படி விற்கும் போது இருக்கிற கெயின் ஆர் லாஸ் வந்துச்சுன்னா அது எங்கேக்கு தட்டி விட்டுறணும்? P&L அக்கௌண்ட்டுக்கு தட்டி விட்டுறணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க either சேல் பண்ணியோ ஃபைனான்ஸ் லீஸ் என்டர் பண்ணியோ இல்ல டொனேஷன் பண்ணியோ இன்டான்ஜிபிள் அசெட்டை நீங்க டீரெகனைஸ் பண்ணலாம். What is the amortization method? Depreciation க்கு எப்படி straight line method, WDV method or number of units method னு AS10 prescribe பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி AS26 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை amortize பண்ண வேண்டியது அதோட expected economic benefits பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டான்ஜிபிள் அசெட் யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு 1 கோடி வரும், செகண்ட் இயர் எனக்கு 2 கோடி வரும், தேர்ட் இயர்ல 3 கோடி வரும், ஃபோர்த் இயர்ல 4 கோடி வரும், ஃபிஃப்த் இயர்ல 5 கோடி வரும்னா இந்த ரேஷியோல அது என்ன பண்ணுங்க, amortize பண்ணுங்க. இன்கேஸ் அது அவைலபிளா இல்லைன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல என்ன பண்ணுங்கன்னா அமோர்டைஸ் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா எக்ஸ்பெக்டட் எக்கனாமிக் பெனிஃபிட். செகண்ட் ப்ரையாரிட்டி தான் யாருக்கு? ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கு. ஹலோ சார், as per exactly same as AS10 நீங்க அந்த அமோர்டைசேஷன் பீரியடையும் அமோர்டைசேஷன் மெத்தடையும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவரி இயர் நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இடையில எங்கேயாவது அது சேஞ்ச் வருதுன்னா அது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டா தான் ட்ரீட் பண்ணுவோமே தவிர சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி கிடையாது. திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேன். எல்டிஆர் ஃபார் எக்ஸாமினேஷன். வாட் இஸ் அ ரெசிடுவல் வேல்யூ ஃபார் an intangible asset? The residual value of an intangible asset is assumed to be 0. Oh my god. அப்படின்னா இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கு என்னவே இல்லை, ரெசிடுவல் வேல்யூவே இல்லை. இப்போ லைசன்ஸ் 0 சார், சாஃப்ட்வேர் 0, every intangible asset should be taken as 0. எக்ஸப்ஷன். ஆனா இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா ரெசிடுவல் வேல்யூ இருக்குன்னு அசியூம் பண்ணலாம். ரெசிடுவல் வேல்யூ இஸ் assumed to be 0 unless there is committed by a third party to purchase at the end of useful life. That is having a GRV. GRV means guaranteed residual value. அப்போ வேற யாரோ என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் கண்டிப்பா கட்டாயமா இதை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கட்டாயமா நான் இதை வாங்குறேன். அப்ப எனக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ரெசிடுவல் வேல்யூ இருக்கு. ஆர் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆக்டிவ் மார்க்கெட் இருக்குன்னா அப்பவும் ரெசிடுவல் வேல்யூ அந்த ஃபிகர் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் we have to assume that residual value is 0. So சார், டான்ஜிபிள் அசெட்னா டெப்ரிசியேஷன், இன்டான்ஜிபிள் அசெட்னா அமோர்டைசேஷன், ஃபைனைட் லைஃப் சார் legal life, amortization on systematic basis based on the pattern of benefits. If no systematic benefits available, அப்படின்னா straight line method. Over the finite life or 10 years, whichever is shorter. For example, 15 வருஷம் வருதுன்னா 15 வருஷம் or 10 வருஷம், whichever is shorter. ஆனா உங்களால அது ப்ரூவ் பண்ண முடியுது, இதுக்கு 10 வருஷம் மேல விட லைஃப் இருக்குன்னா அதை விட அதிகமா எடுத்துக்கலாம். சார் இன்டெஃபினிட் பீரியடா இருந்தா systematic basis is available or straight line basis over 10 years. Recoverable value of an intangible asset, which is pakka connected with AS28, recoverable value impairment concept that I am not discussing here because that is relating to that. And these are some other issues to reading purpose, my dear lovable students. That's it with regard to the marathon of AS2, AS10 and AS26. For your examination, when you are revising, this is the order in which you are supposed to be revised. Please revise AS2 first, proper படிங்க. AS10 first, proper படிங்க. And AS26 man, in this order if you complete this 3 standard, this will be a pakka revision for you. I believe that this is very useful for you all. If yes, just inform me in the comments how much it is useful. Then it is a motivation for me to do more and more accounting standards for you.